بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை அமெரிக்கா வாழ் கொள்கை சகோதரர்கள் அங்குள்ள பொறுப்பாளர்கள் வழியாக அனுப்பியிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் பதிலளித்து வருகிறோம். முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பதிலை ஒட்டிய ஒரு கேள்வி. ஏற்கனவே சொன்ன விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு இமாம் பிதஅத்து செஞ்சார்னு சொன்னால் அதனால நம்ம அவரை பின்பற்ற மாட்டோம்னு சொல்லக்கூடாது. இது புதிதாக சொல்லுகிற கருத்து இல்லை, நீண்ட பல காலங்களாக நம்ம சொல்லி வர்ற ஒரு கருத்தாக இருக்குது. இந்த கருத்துக்கு பல ஏராளமான சான்றுகளை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது ஒரு சான்றாக இந்த ஒரு ஹதீஸை வைப்போம். எந்த ஹதீஸு? கடைசி காலத்தில் சில தலைவர்கள் தோன்றுவார்கள், அரசர்கள், ராஜாக்கள், மன்னர்கள் தோன்றுவார்கள். அவங்க தொழுகைய நேரத்தை விட்டு தாமதப்படுத்துவார்கள். அப்படி படுத்துவார்களேயானால் அவர்களை நீங்கள் அடைந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க அவங்களுக்காக காத்திருக்காம நீங்க உரிய நேரத்தில் தொழுது விடுங்கள். அவர்கள் வந்து தொழுவித்தார்கள் என்று சொன்னால் அதிலையும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஹதீஸை வைத்து நம்ம என்ன பல ஆதாரங்களை சொல்லியிருந்தோம். இதையும் ஒரு ஆதாரமாக வைத்து என்ன சொன்னோம் என்று சொன்னால், நம்ம பிதஅத்து செய்கிற ஒருத்தரை பின்பற்றலாம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக கொள்ள முடியும். ஏனென்று கேட்டால் அவங்க நேரம் தாழ்த்தி தொழுகிறாங்க, அதுலேயும் போய் தொழுதுகன்ற ரசூலுல்லாஹி அவங்க தவறாத்தானே செய்கிறாங்க, அதுலேயும் போய் சேர்ந்து கொள்ள சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பதிலாக சொல்லியிருந்தோம். இந்த பதில் சொன்ன பிறகு அதில் இருந்து சில ஒரு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதுக்கு நேரலையில் நம்ம பதில் சொல்லியிருந்தோம். அது என்ன கேள்வி எழுப்புனாங்கன்னு சொன்னால், அதாவது தொழுகையை தாமதப்படுத்தி தொழுகிறாங்கன்னு சொன்னால் தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தை தாண்டி அவங்க தொழுதாங்கன்னு சொன்னால் அவங்க அல்லாஹ்வோட போர் செய்கிற மாதிரி வருது. அதில் போய் நம்ம எப்படி வந்து அதில் சேர்றது? அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுற சபையை கண்டால் புறக்கணியுங்கள் இருக்கிறது. இவங்க தொழுகையை வந்து தாமதமாக தொழுகிறாங்க. தாமதம்னு சொன்னால் தொழுகை வக்து முடிஞ்ச பிறகு தொழுகிறாங்க. அதில் போய் தொலை சொல்லி எப்படி ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து அடுத்து கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், அதுக்கு கரெக்டான கேள்வி தான். அது முரணில்லாத வகையில் நம்ம விளங்கணும். எப்படி விளங்கணும்னு கேட்டால், தொழுகையை லொஹர் தொழுகையை அசர் நேரத்தில் தொழுகிறாங்கன்னு சொன்னால் அதில் போய் தொழுங்கன்ற சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. தொழுகையை தாமதப்படுத்தல் என்பது 2 அர்த்தத்தில் இருக்கிறது. ஒன்று வந்து அந்த தொழுகையுடைய நேரமே முடிஞ்சதுக்கு பிறகு தொழுகிறது, லேட்டாக தொழுகிறது. இன்னொன்று வந்து தொழுகையை ஆரம்பிக்கிற துவக்க நேரம் இருக்குல்ல, சிறந்த நேரம், அந்த சிறந்த நேரம் கழிந்ததுக்கு பிறகு அதனுடைய கடைசி நேரத்தில் தொழுகிறது. அது தொழுகையுடைய வக்து தான். இருந்தாலும் அவங்க அந்த குர்ஆனுக்கு மாற்றம் செய்யலை. அவங்க என்ன செய்கிறாங்க? சிறப்பானதை விடுகிறார்கள். சிறப்பானது என்ன? துவக்கத்தில் தொழுவது. துவக்கத்தில் தொழுவாம ஒரு அசர் தொழுகையை வந்து 3:30 மணிக்கே தொழணுங்கிறது என்ன செய்வாங்கன்னா, சூரியன் மறைகிறதுக்கு நெருக்கமாக வந்து தொழுவாங்க. அதுவும் அதனுடைய வக்தாக இருந்தாலும் அது சிறந்தது இல்லை. அப்படி தொழுதார்களேயானால் அவங்க குர்ஆனுக்கு எதிராகலாம் நடக்கலை, சிறந்ததை தவற விட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அதுக்கு பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லி அதனால தான் உங்களை போய் கலந்து கொள்ளவும் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு எதிராக வந்த தொழுகையுடைய வக்தையை மாற்றி வைக்கிறான்னு சொன்னால் அதில் போய் கலந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி வரும் பொழுது தான் அந்த விளக்கத்தையும் சொன்னோம். அந்த விளக்கத்தில் இருந்து இவங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அப்போ இதுதான் விளக்கம் என்று இருக்குமேயானால் தொழுகையை தாமதப்படுத்துவது என்கிற ஒரு ஹதீஸை பிதஅத்து செய்கிற இமாமை பின்பற்றுவதற்கு எப்படி ஆதாரமாக காட்ட முடியும்? இப்போ இதுதான் கேள்வி. கேட்குற கேள்வி என்னன்னு முதல்ல சொன்னது, எந்த அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கப்படுது என்பதற்கான ஒரு முன்னுரை தான். இதில் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அப்போ நீங்கள் இந்த மாதிரி விளக்கம் சொல்லிவிட்டீங்க, அந்த அவங்க வந்து தொழுகையுடைய நேரத்தை தான் தள்ளி வைக்கிறாங்க, தொழுகைக்குள்ள எந்த ஒரு பிதஅத்தும் செய்யலை. 3:30 மணிக்கு தொழுதாலும் 5:30 மணிக்கு தொழுதாலும் அந்த பிதஅத்தா? ரெண்டுமே மார்க்கத்தில் உள்ளது தானே. ஒன்று சிறந்தது, ஒன்று சிறந்தது இல்லை, ஆனால் அனுமதிக்கப்பட்டது தான். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதை அவங்க செஞ்சிருக்கும் பொழுது அதை வந்து பிதஅத்து செய்கிற இமாமை பின்பற்றுவதற்கு எப்படி ஆதாரமாக காட்டுவீங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற கேள்வி. இதுவும் சரியான கேள்வி தான். ஆனால் இந்த கேள்வி வந்து 2022 இந்த கேள்வி எழுப்பப்பட்டு இதற்கு விரிவான முறையில் நம்ம விளக்கமும் கொடுத்துருக்குறோம்.
என்ன விளக்கம் கொடுத்துருக்கோம்னு கேட்டால், இந்த ஹதீஸில் வந்து பிதஅத்துக்கு இல்லை தான். ஆனால் இது சம்பந்தமான இந்த ஹதீஸ் சம்பந்தமாக வேறு சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த ஹதீஸில் வந்து தொழுகைக்கு உள்ளே அவங்க தப்பு செய்வாங்க, அந்த மாதிரி கருத்துப்படவும் ஹதீஸ் இருக்கிறது. அதனால இந்த ஹதீஸ் வந்து பிதஅத்தை குறிக்காவிட்டாலும் பிற்காலத்தில் வந்த தலைவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸுகளில் அவங்க வந்து சரியான முறையில் தொழு வைப்பார்கள், தவறான முறையில் தொழு வைப்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் இருக்கிறது. அந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து நம்ம என்ன செய்யலாம், பிதஅத்து இமாம்களுக்கு சான்றாக கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை 2022 நினைஞ்சிருக்கிறோம். அது ஒரு 1.5 மணி நேரத்து விளக்கம். அதில் ஒரு நீங்கள் கேட்டதுக்கு மாத்திரம் உள்ளது ஒரு 10 நிமிஷம் வரும். அதை மட்டும் நம்ம கட் பண்ணி, ஏற்கனவே சொன்ன விளக்கம் என்ற காரணத்தினால அதை கட் பண்ணி இதில் இணைச்சிருக்கிறோம். இதில் பார்த்துக்கிறங்க, பிதஅத்தை பின்பற்றுவதற்கு, பிதஅத்து இமாமை பின்பற்றுவதற்கு இது ஆதாரம் ஆகாட்டாலும் பின்னாடி வரக்கூடிய தலைவர்கள் என்னென்ன செய்வார்கள்னு வரக்கூடிய வேற ஹதீஸுகளில் அது பிதஅத்தை பின்பற்றுபவர்களை பற்றியும் எடுத்துக்கொள்வதற்கு ஏற்றவாறு அந்த வாச அமைப்பு இருக்கிறது என்பதை முன்பே தெளிவுபடுத்தினதையே உங்களுக்கு பதிலாக தருகிறோம். நேரம் இல்லாமல் பிதஅத்து செய்வார்கள் என்றே கருத்து தரக்கூடிய ஹதீஸ்களும் இருக்கிறது. நேரம் தாழ்த்தி தொழுவார்கள்ங்கிற ஹதீஸ் இருக்கிற மாதிரி தொழுகையிலேயே தவறு செய்வார்கள். பிதஅத்து செய்கிறன்னா தவறு தானே, தொழுகையில் பிதஅத்து செய்கிறது. அப்படி தவறு செய்யக்கூடியவர்களும் பின்னாடி வருவார்கள். அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அது அவங்கள செஞ்சது, நீங்கள் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணி தொழுவுங்க, உங்களை பாதிக்காது என்ற ஹதீஸ்களும் இருக்கிறது. நேரம் தாழ்த்தி தொழுவார்கள் என்கிற ஹதீஸ் இருக்கிற மாதிரி நேரத்தை மென்ஷன் பண்ணாமல் தொழுகைக்கு உள்ளே பிழை விடுவார்கள், அப்படிப்பட்ட இமாம்களும் வருவார்கள் என்கிற ஹதீஸும் இருக்கிறது. அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள்னா புகாரியில் 694வது ஹதீஸ் இருக்கிறது. எப்படி வருது? அதில் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறாங்க, யுஸல்லூன லக்கும், உங்களுக்கு அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். எவர்கள்னு வரல, பின்னாடி உள்ள இமாம்கள் தொழுகை நடத்துவார்கள். ஃபொயின் அசாபு, அந்த தொழுகையில் அவர் சரியாக அவர்கள் செய்தார்களே ஆனால் ஃபலக்கும், அது உங்களுக்கும் அது சரியானதாக அமைந்துவிடும். அந்த தொழுகையை சரியாக செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் சரியாகிவிடும். ஒயின் அகுத்தவு, அந்த தொழுகிற தொழுகையில் பிழை விட்டார்கள் என்று சொன்னால், ஹத்தனா தவறு, தொழுகிற முறைக்கு மாற்றமாக ஒன்றை செய்வது அல்லது தொழுகையில் செய்ய வேண்டியதை விட்டு விடுவது, அதான் ஹத்தங்கிறது. ஒயின் அகுத்தவு, அவர்கள் அந்த தொழுகையில் பிழை செய்தார்கள், நேரம் தவறுன விஷயம் கிடையாது, இது பிழை செய்தார்கள் என்று சொன்னால் ஃபலக்கும், அப்போது உங்களுக்கு நல்லது தான். அலைஹிம், தப்பு அவங்க மீது வந்துவிடும். அவங்க ஏதாவது தொழுகையில் இல்லாத ஒன்றை ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு பின்பற்றி தொழுவுங்க, உங்களுக்கு தொழுகை செல்லும். அலைஹிம், அவங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்பான், ஏன் இப்படி செஞ்சேன்னு கேள்வி அவங்களுக்கு தானே தவிர ஃபாலோ பண்ண உங்களுக்கு இல்லை. எப்படி வாசகம் தெளிவாக வருது? ஒயின் அகுத்தவு, அந்த இமாமா இருப்பவர்கள் பிழை விட்டார்கள் என்று சொன்னால், பிழைனா என்ன, தொழுகைக்குள்ள பிழை விட்டார்கள் என்று சொன்னால் ஃபலக்கும், உங்களுக்கு பாதிக்காது, உங்களுக்கு அது கூடிவிடும். லக்கும் என்றால் உங்களுக்கு அது கூடிவிடும். அலைஹிம், அவர்களுக்கு கேடாக அமையும். ஏன் தொழுகையில் இல்லாத ஒன்றை செஞ்சாங்க, எதுக்கு கூட்டினாங்க, எது குறைச்சாங்க, எதுக்கு பிழை விட்டார்கள் என்ற கொஸ்டின் அவங்களுக்கு இருக்கே தவிர ஃபாலோ பண்ண உங்களுக்கு இல்லை. இதை தவிர இதுக்கு என்ன அர்த்தம்? இது நேரம் தவறி தொழுகிறதை அது பேசுகிறது. நேரம் தவறி தொழுகிறது இல்லாமல் தொழுகைக்கு உள்ளே பிழை விடுவது எப்படி நல்லா வருது? யுஸல்லூன லக்கும், உங்களுக்கு அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். ஃபைன் அசாபு, அவர்கள் அதை சரியாக செய்தால், சரியாக செய்தால்னா தொழுகைக்கு உள்ள காரியங்கள் அத்தனையும் கரெக்டான முறையில் செய்தார்களே ஆனால் ஃபலக்கும், அது உங்களுக்கு ஏற்புடையது, உங்களுக்கு நல்லதாக அமைந்துவிடும். ஒயின் அகுத்தவோ, அவர்கள் பிழையாக விடுவார்கள் என்று சொன்னால் ஃபலக்கும், உங்களுக்கு அது கூடிவிடும். அலைஹிம், அவர்களுக்கு அது குற்றமாகிவிடும். அப்போ தவறாக இமாமு வந்து முன்ன பின்ன பிதஅத்தை செஞ்சால் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி தொழுதால் உங்களை பாதிக்காது, அவங்கள தான் பாதிக்கும். அந்த கருத்தை தெளிவாக சொல்லக்கூடிய ஹதீஸு புகாரி 694 ஹதீஸில் இருக்கிறது. இதில் வந்து முஸ்னத் அபு யஅலாவில் இதுவும் சரியான ஹதீஸ் தான். அதில் என்ன வருதுன்னா, சயத்தி அக்வாமும், சில கூட்டத்தார்கள் பின்னாடி உருவாவார்கள். யுஸல்லூன லக்குமு ஸலாத்த, அவங்க உங்களுக்கு தொழுகை நடத்துவார்கள். ஃபைன் அத்தம்மு, அந்த தொழுகையை பூரணமாக அவர்கள் செய்தார்களே ஆனால் ஃபலஹும் வலக்கும், அது உங்களுக்கு நல்லது, அவர்களுக்கு நல்லது. தொழுகையை பூரணமாக செய்தார்களே ஆனால் ஃபலஹும், அவர்களுக்கும் நல்லது, வலக்கும், உங்களுக்கும் நல்லது. ஒயின் நகசு, தொழுகையில் குறை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால், நேரத்தை பற்றி பேசவே இல்லை, குறை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அலைஹிம்,
அது அவர்களுக்கு கெட்டதாகிவிடும், வழக்கும் உங்களுக்கு நல்லதாகிவிடும், உங்களுக்கு பாதிக்காது. அப்போ இமாம்கள் தொழுகையில் சில பிழைகளை தவறுகளை செய்தால் அதுக்கும் பின்னாடி பின்பற்றவனுக்கும் பாதிக்காது என்று தெளிவான ஒரு ஹதீஸ் எதில் இருக்கிறது? முஸ்னத் அபு யாலாவுலையும் இருக்கிறது, புகாரிலையும் இருக்கிறது. இது நேரத்தை குறித்ததாக உள்ள ஹதீஸ் கிடையாது, தொழுகைக்குள்ள செயல்களை குறித்ததாக வருகிறது. அதனால் இமாமு பிதாத்து செய்தார்னு சொன்னால் அந்த பிதாத்து கூட ரெண்டு வகையாக இருக்குது, அதை நீங்கள் விளக்கி கொள்ளணும். ஒன்று, அவர் பிதாத்து செய்கிறவராக இருப்பார், அந்த இபாதத்தில் பிதாத்து இல்லாமல் செய்கிறவராக இருப்பார். அவர் பிதாத்தான சில சடங்கு சம்பிரதாயங்களில் நம்பிக்கை வச்சவராக இருப்பார், மேராஜ் நோன்பு வைப்பார், அதுமாரி அது விழா கொண்டாடுவார், இது மாதிரி பிதாத்தை செய்கிறவராக இருப்பார். தொழுகையை கரெக்டாக செய்வார், அப்போ பின்பற்றலாமான்னு அப்போ நீங்கள் பின்பற்றலாம். தொழுகையிலேயே பிழை செய்கிறவராக இருக்கிறார், அப்படி இருந்தால் அந்த பிழையினால பிதாத்து தானே. தொழுகையில் பிழை செய்கிறதுனா என்னது? பிதாத்து இல்லாத செய்கிறது தானே. அப்போ தொழுகைக்குள்ளே பிழை செய்தால் என்னங்கிறது தான் இந்த ஹதீஸ் விடை. இந்த ரெண்டு ஹதீஸ்களும் புகாரில் நான் எடுத்து காட்டிய 694வது ஹதீஸும் முஸ்னத் அபு யாலா ஹதீஸும் தொழுகைக்கு உள்ளே செய்கிற பிழையை சொல்கிறது. இப்போ குனூத்து சுபு குனூத்து ஓதுறன்னு செய்கிறாருன்னு வைங்களேன், அவர் ஓதுனாருன்னா நீங்கள் அதை தப்பில் ஃபாலோ பண்ண தேவையில்லை, பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டு அவரை பின்பற்றி தொழுதால் நீங்கள் அந்த பிதத்தை ஆதரிச்சது ஆகுமா? ஆகாதுன்னு ஹதீஸ் சொல்லுது. அவனைத்தான் அது பாதிக்கும், உன்னை பாதிக்காதுன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பிறகு என்ன நீ பிதத்தை எதிர்க்கிறோங்கிறதுல வெறுப்பு காட்டுறோங்கிற வகையில் இல்லாததுக்கு சொல்கிறீங்க? இருக்கிறதான் சொல்லணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரு ஹதீஸுகளை என்ன வழங்குதுன்னு கேட்டால் தொழுகைக்குள்ளே உள்ள தவறுகளைத்தான் சொல்லுகிறது. அந்த தவறு உதாரணமாக இப்போ மதுஹப் அடிப்படையில் உள்ள விஷயம் இருக்கிறது. இப்போ ஷாஃபி மதுஹப்பில் பிஸ்மில்லா ஓதாட்டி அந்த தொழுகை அல்ஹம்து ஓதுறாரு, அதில் பிஸ்மில்லா ஓதலன்னு வைங்க, தொழுகை செல்லாதுன்னு ஷாஃபி மதுஹப்பில் இருக்குது. ஹனஃபி மதுஹப்காரங்க பிஸ்மில்லா இல்லாமல் அல்ஹம்து ஓதுவாங்க. அப்போ ஓதும்போது அப்போ பிஸ்மில்லா இல்லைன்னா அல்ஹம்து ஓதலன்னு அர்த்தம், அல்ஹம்து ஓதாட்டி தொழுகை இல்லைன்னு அர்த்தம். இப்படியான ஒரு ஆளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இவர் அல்ஹம்து சூரா ஓதலை, அல்லது சில 3வது 4வது ரக்காத்துல எல்லாம் அல்ஹம்து சூரா ஓதுற அளவுக்கு அவர் டைம் கொடுக்க மாட்டார், பார்த்தாலே தெரியும் ஓதலைன்னு தெரியும். அவரை பின்பற்றி சொல்லலாமாட்டா, நீங்கள் ஓதுங்கப்பா, நீங்கள் ஓதுனா உங்களுக்கு சரியாக போச்சு அப்படிங்கிறதுன்னு அதுக்கு அர்த்தமாகுது. அவர் பிழை மார்க்கத்தில் பிழை விட்டார்னு சொன்னால் அவரை சேர்ந்தது, நீங்கள் கரெக்டாக செய்கிற வரைக்கும் உங்களை பாதிக்காதுங்கிறது தான் அந்த ஹதீஸ்கள்லேருந்து விளங்குறது. அதனால் பிதத்தை வெறுக்கணும் என்பதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை வெறுப்பதில் உள்ள அந்த வீரியம் எந்த காரணத்தையும் நமக்கு குறையாது. அது வேற, இது வேறு விஷயம். பிதத்துக்கு நீங்கள் சொன்னால் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டி வருங்கிற ஒரு விஷயம் ஒன்று வருகிறது. ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை எதுக்கு சொல்கிறாங்க? இமாமா பின்னாடி வரக்கூடியவங்களில் பலதரப்பட்ட ஆட்கள் வருவாங்க. தொழுகைக்குள்ளேயே அத்தம் உண்டா முழுமையாக செய்கிறது, நுக்குசான்னா குறைவாக செய்கிறது, செய்ய வேண்டியது விட்டுறது. அப்போ அது மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அவன் பாட்டு செஞ்சுட்டு போகிறான், நீ பாட்டுக்கு பின்பற்றுன்னு தானே சொல்கிறாங்க. உங்களை பாதிக்காதுன்னு சொல்லிட்டாங்களே. அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் அந்த பாவத்தை ஆதரித்தவர்கள் ஆவீர்கள்னு சொன்னாங்களா? அவர்கள் தொழுகையில் குறை வைக்கும் பொழுது அவர்களை பின்பற்றி நீங்கள் தொழுதால் நீங்களும் அந்த குறையை நியாயப்படுத்தியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னாங்க. ஆக மாட்டீர்கள்னு சொன்னாங்க. நம்ம ஆகவே மாட்டோம். அப்போ எந்த ஒரு பிதத்து செஞ்ச இமாமாக இருந்தாலும் சரி, வேறு தப்பு சிறுக்குங்கிறது இஸ்லாத்தில் வெளியே போன விஷயம். மற்ற விஷயங்களில் என்ன செஞ்சாலும் சரி, அந்த தவறு செய்தவர்கள் இமாமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இருந்தால் தான் இதை வாதிட முடியும். அப்படி ஒரு கான்செப்டை இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. மனிதன் அப்படி படைக்கப்படவே இல்லை. தௌஹீதுனால அதுதான். தௌஹீதுனா என்ன? மனுஷன் தப்பு செய்கிறவன் தான் தௌஹீத். அல்லாஹ்வை தவிர யாராக இருந்தாலும் தவறு பிழைவிடக்கூடியவர்கள் என்பது தான் தௌஹீத். அப்போ அந்த தௌஹீது அதுதான் என்று இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வடிகட்டின ஒரு இமாமை எடுத்துகிட்டு வர முடியும்? இப்போ ஒருத்தன் பிதாத்துக்காரனாக இருப்பான், ஒருத்தன் வரதட்சணவானாக இருப்பான், ஒருத்தன் வேறு வட்டி வாங்குறவனாக கூட இருப்பான், ஒழுங்காக தொழுவிப்பான். 4 பேர் போகிறோம், அவனுக்கு தான் நல்லா தொழுவிக்க தெரியும், அவனை பின்பற்றினால் தப்பாகுமா? அவன் தான் தொழுவிக்க வட்டி வாங்கினாலே அப்படின்னு சொல்லி பின்பற்றக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவதற்கு என்ன ரீசன் சொல்ல போகிறீங்க? இப்போ வட்டி வாங்கிட்டான்னு சொல்ல போகிறீங்க. வட்டி மாதிரி தானே எல்லாம் பாவம் தானே. பிதத்தை விட வட்டி பெரிய பாவம் சொல்ல போனான். அவனை பின்பற்றி சொல்லலாங்கிறீங்க, பிதத்துக்காரன் சொல்லக்கூடாதுன்னா எப்படி அது? அதனால் பிதத்தின் மீது நமக்கு இருக்கிற அந்த கடும் வெறுப்பு நல்லது தான். அந்த கடும் வெறுப்பு மார்க்கத்தில் இஷ்டத்துக்கு சட்டத்தை உண்டாக்குறது தூண்டிடக்கூடாது, இருக்கிறது தான் சொல்லணும். விளங்குதா? இந்த பேணுதல்ங்கிற பேரில் உதாரணம் வட்டியை வெறுக்கிறோங்கிற பேரில் என்ன செய்வாங்கன்னா, பேணுதல்ங்கிற பேரில் வட்டிக்காரன் வீட்டு நிழலில் கூட நிற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்களாக உண்டாக்கி கொண்டது. வட்டியை வெறுக்கத்தான் வேணும். வட்டி வாங்குறவன்ட வீட்டு வாசல் நிழலில் கூட நீங்கள் உட்காராதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அடித்து சொல்லுவார்கள். அப்படி அது மார்க்கத்தில் உள்ளதா? பன்றி எல்லாம் ஆரம்பிக்கிறான், பன்றிங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது, பேணுதலாக இருக்காங்களாம். இது உனக்கு என்னத்துக்கு?
பன்றியை சாப்பிடக்கூடாதுன்னு குரானில் பன்றின்னு சொல்லி தானே சொல்லப்பட்டிருக்கு. பன்றின்னு வார்த்தை சொல்லணும், கட்டைக்கால்னு சொல்லணும். இதெல்லாம் பேணுதலுங்கிற பேரில் நம்ம செய்யக்கூடிய கூடுதலான வேலைகள். வெறுக்கிறாளாம், வெறுக்கிறோம் என்பது அப்படி காட்டுறேன். அப்படிலாம் உங்களை வெறுக்கணும்னு அவசியம் கிடையாது. எதை வெறுக்க சொன்னாலும் அதை வெறுங்க. எதை அப்படி சொல்லலையோ அதில் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அதை காட்டக்கூடாது. அதனால் பிதஅத் உள்பட எந்த தப்பு செஞ்சாலும் சரி அது இமாமை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தௌஹீதை விட்ட போகிறீங்க. மனிதன் வந்து பிழை செய்யாதவன் இருக்கான்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. மனிதர்களில் தப்பு செய்யாத இமாம்கள் இருக்கிறார்கள்னு சொல்ல வந்தால் அது தௌஹீத ஆட்டம் கண்டு போயிடும். அப்படி ஒரு நிலைப்பாடு இஸ்லாத்தில் கிடையாது. மரியம்ங்கிறவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், பிரசவித்தவுடன் ஏற்படக்கூடிய இரத்தம் மாதவிடாயாக கருத வேண்டுமா? சிலருக்கு 20-30 நாட்கள் வரை இரத்தப்போக்கு இருந்து கொண்டே இருக்கும். அத்தனை நாட்களுக்கும் தொழாமல் இருக்க வேண்டுமா? அல்லது புகாரி 228 325 ஹதீஸின்படி செயல்பட வேண்டுமா கேட்குறாங்க. அதாவது அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ஒரு பெண்மணி ரசூல்லாட்ட வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு மாதவிடாய் வருது, வந்துச்சுன்னா அது நிற்கவே மாட்டேங்குது, மாதம் முழுசும் வந்துக்கிட்டே இருக்குது, நான் தூய்மையாவதே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் நான் வந்து தொழுகிறதா தொழுவாமல் இருக்கிறதா, எதை மாதவிடாயின்னு எடுத்துக்கொள்வது, எதை வந்து நான் வந்து தொழுவதற்குரிய நாளாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கேட்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ இந்த நோய் வரும், இது ஒரு நோய், இது மாதவிடாய்னா அந்த 5 நாள் 10 நாள் 7 நாள் தான் வருமே தவிர அது மாதமெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காது. அது மாதவிடாய் கிடையாது, அது நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு நோய். அதனால நீ வழக்கமாக ஒரு மாதவிடாய்க்கு முந்தி நோய் வருவதற்கு முன்னாடி வந்திருக்கும்ல, அந்த கணக்குப்படி உள்ள நாட்களை, அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் மாதவிடாய் வர்றது வழக்கம் என்றால், இப்பவும் ஏதோ ஒரு 5 நாள் நீங்கள் கணக்கு பண்ணி என்ன செய்யணும், இது மாதவிடாய், இது நோயா உள்ளது என்று கணக்கு பண்ணி அந்த 5 நாள் தொழுகையை நீங்கள் விட்டுருங்க. அதுக்கு பிறகு உள்ள 25 நாள் தொழுகை என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த ரத்தம் வந்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, அதை தொழுதுருங்க, நான் ஒவ்வொரு தொழுகைக்கும் முழு செஞ்சுக்கிறங்க அப்படின்றது அவங்க சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ். 228 325 ஹதீஸுங்கிறதுல அந்த விவரம் தான் இருக்கிறது. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இது மாதவிடாய்க்கு அந்த ஹதீஸில் இருக்கிறது, பிரசவம் ஆன பிறகு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்க, அதுக்கு என்ன சட்டம், 20 நாள் கூட வந்து விடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. மாதவிடாய் என்பது அது மாதம் வரக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹ் செஞ்ச ஒரு ஏற்பாடு. அது வந்து அந்த மாதம் முழுசும் வரும் என்று சொன்னால் அதில் அது மாதவிடாய் இல்லைன்னு நல்லா விளங்குது. மாதவிடாய் அல்லாத ஒரு நோய் வாய்ப்பட்டு தான் அது வருதுன்னு விளங்குறது. பிரசவத்தீட்டு என்பது காலமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். பிரசவத்தீட்டு என்பது சிலருக்கு 5 நாளில் வரலாம், சிலருக்கு 10 நாளில் இருக்கலாம், 20 நாள் கூட இருக்கட்டுமே, ஒரு குறிப்பிட்ட நாளில் இது முடிந்து விடும். அது முடிவே இல்லாமல் பல மாதங்கள் வருதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு இருந்தால் மட்டும்தான் அது நோயினால் வருதா அல்லது பிரசவத்தினால் வருகிறதா என்ற ஒரு பிரச்சனை வரும். அப்போ 20 நாள் வந்துச்சுன்னா 20 நாள் அந்த தொலை விட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இப்படி தொழுவீங்க, அந்த ரத்தப்போக்கு இருந்து கொண்டிருக்கும்போது தொழுக முடியாது. நோயின் காரணமாக அப்படி ரத்தப்போக்கு வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த சலுகை. இது வந்து நோயின் காரணமாக வருதா பிரசவத்தின் காரணமாக வருதா? பிரசவத்தின் காரணமாக வருது. பிரசவத்தின் காரணமாக 20 நாளோ 30 நாட்களை வரைக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை, இருக்கான்னு தெரியல. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த எவ்வளோ காலம் வருது அவ்வளோ காலத்துக்கு இந்த சலுகை தானே. அது போக இது சம்பந்தமாக இன்றைக்கு வந்து மருத்துவர்கள்ட்ட நம்ம இது செய்யலாம், நீங்கள் விளக்கம் கேட்கலாம். இது ஒரு 30 நாளாக வந்துக்கிட்டே இருக்குங்க, இது என்னன்னு கேட்டிங்கன்னா அது மாதவிடாய் அல்ல, வேற ஒரு பிரச்சனையினால் உங்களுக்கு ஒரு நோயினால் அது வருது என்று, அது நோயினால என்று உறுதிப்படுத்தப்படும் சொன்னால் நம்ம அந்த ஹதீஸ் படி நீ அப்படி எடுத்துக்கலாம். அதை பிரசவத்தீட்டுக்குரிய நாள் போகாது, இத்தனை நாள் இவ்வளோ நாளைக்கு தான் வர்ற வாய்ப்பு இருக்குது, இது அதிகமாக இருக்கிறதுனால இது மாதவிடாயில் இது பிரசவத்தீட்டில் வராது, ஏதோ ஒரு உடம்புல ஒரு நோய் இருக்கிறது, நோயின் வெளிப்பாடாகத்தான் வருதுன்னு வந்தால் மட்டும்தான் இந்த மாதவிடாய் சம்பந்தமான ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல ஒரு தீர்வு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த பிரசவத்தீட்டுங்கிறது வந்து கொஞ்சம் நாள் அதிகமாக வருது, அவ்வளோதானே. சிலது 3 நாளில், சிலது 5 நாள், சிலது 10 நாள் வருதுன்னு வைங்க. ஆனால் 30 நாள் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க, வருமானு நமக்கு தெரியல. அதை விசாரிச்சுக்கிறங்க, தெரிஞ்சவர்கள்ட்ட மருத்துவர்கிட்ட கேட்டுக்கிறங்க. அப்படி வந்தால் கூட அதுக்கு பிறகு நின்றும்ல, அதுக்கு பிறகு நின்று கொள்ளக்கூடியதாக இருக்குமே, ஆனால் அது பிரசவத்தீட்டுன்னு தான் அர்த்தம். அது ஒருத்தருக்கு 3 நாள் வந்து அவர் 3 நாள் தொழவ மாட்டார், 10 நாள் வந்து 10 நாள் தொழவ மாட்டார். அது வந்து நாளை வந்து நிர்ணயித்து கொடுக்கப்பட்ட சட்டம் இல்லை, இரத்த போக்கை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு சட்டம். அது எவ்வளோ நாளைக்கு இருக்கு, அதுக்கு தகுந்தவாறு நம்ம என்ன செய்யணும், முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கேள்வி உம்மு மரியம் தான் கேட்குறாங்க. அதாவது மாதவிடாய் நின்ற பிறகு குளிக்கும் கடமையான குளிப்பு முறையை பற்றி விளக்கவும்.
முஸ்லீம் நூலில் வரக்கூடிய இந்த ஹதீஸின் படி மட்டும் குளித்தால் போதுமா, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பின் போது உலு செய்து குளிப்பார்களே அப்படி குளிக்க வேண்டுமா என்று கேட்குறாங்க. அதாவது மாதவிடாய் நேரத்தில் எப்படி குளிப்பதுன்னு கேட்கும்போது ரசூல் என்ன செய்வாங்க, நீ தலைக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்க, அதுக்கப்புறம் தலையை நல்லா தேய்ச்சி விட்டு அப்புறமேல் குளின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி குளித்தா போதுமா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான குளிப்பு குளிக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உலு செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு தான் குளிப்பாங்க, சும்மா தண்ணி ஊற்றி குளிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்போ கையை கழுவுவாங்க, வாயை குளிப்பாங்க, அதுக்கப்புறம் முகத்தை கழுவுவாங்க, அப்புறம் கையை கழுவுவாங்க, அப்புறம் நல்லா குளித்து முடித்த பிறகு காலு கடைசியாக தண்ணி ஊற்றிக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குதுல்ல. அப்போ மாதவிடாயினால் குளிக்கக்கூடியவங்க இந்த மெத்தேடு படி, அதாவது உழு செஞ்சுட்டு குளிக்க வேண்டுமா, அல்லது மாதவிடாய் குளிப்பதற்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கும்போது உழுவை பற்றி பேசலை, நீங்கள் தலையை அவிழ்த்து விட்டு எல்லா பக்கம் தண்ணி வர்ற மாதிரி ஊற்றி விட்டு ஒரு 3 தடவை தண்ணியை ஊற்றிக்கிறங்க என்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதன்படி செஞ்சால் போதுமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்த அந்த கடமையான குளிப்பு இருக்கு இல்லையா, அந்த கடமையான குளிப்பு என்பது மாதவிடாயினுடைய குளிப்பை தான் எடுத்துக்கொள்ளும், அதுவும் கடமையான குளிப்பு தானே. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செஞ்சுட்டு தான் குளிப்பாங்கன்னு இருக்குல்ல, அப்படி ஹதீஸ் இருக்கிற மாதிரி கடமையான குளிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செய்யாமலும் குளிப்பார்கள். அதை உழு செஞ்சு விட்டு குளிக்கிற மாதிரி உழுவை செய்யாமல் சும்மா சாதாரணமாக குளித்ததற்கும் ஆதாரம் இருக்கிறது. உதாரணமாக புகாரில் 260வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், நீங்கள் சொன்ன மாதிரி உழு செஞ்சுட்டு எப்படி வருதுன்னா, தசல அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தசல மினல் ஜனாபத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை குளித்தார்கள். குளிக்கும் பொழுது ஹசல ஃபர்ஜஹு பியதிஹி, தம்முடைய மர்மஸ்தானத்தை கையினால் கழுவி விட்டார்கள். இதை அவங்க மனைவி அறிவிக்கிறாங்க. சும்மா தலக்க பிஹல் ஹாயித், பிறகு அந்த கையை கொண்டு செவத்தில் நல்லா தேய்ச்சி சுத்தப்படுத்திட்டு சும்மா கசலஹா, பிறகு அந்த கையை கழுவினார்கள். பிறகு சும்மத்த வல்லுவஹு லிஸலா, பிறகு தொழுகைக்கு செய்கிற மாதிரி உழு செஞ்சார்கள். லம்மா ஃபரகமின் குஸ்லிஹி, குளித்து முடித்த பிறகு கசல ரிஜ்லைஹி, கால்களை கடைசியாக கழுவினார்கள் அப்படின்னு வருது. அப்போ கடமையான குளிப்புக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், போனோமா தண்ணி ஊற்றணுமா குளிச்சோமா அப்படி இருக்காம உழு செஞ்சிடுறாங்க. உழு செய்கிற கால் கழுவுறதை தவிர உழு செய்கிற எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக குளித்து முடித்த பிறகு லாஸ்ட்டாக காலை கழுவுவாங்க அப்படின்னு வருது. இந்த முறைப்படி தான் மாதவிடாய்க்காரங்க குடிக்கணுமான்னு கேட்டால், இந்த முறைப்படி குடித்தாலும் பெற்றதும் சிறந்ததான், இது ஒரு வகையான சுன்னத் தான். ஆனால் இப்படித்தான் எல்லாம் குளிக்கணுமான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ குளித்தாலும் உழு செஞ்சுட்டு தான் குளிப்பாங்க. கடமையான குளிப்புண்டு இருந்தால் அது ஒரு கட்டாயமானது என்று நம்ம சொல்ல முடியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தை அவங்க குளிப்பை பற்றி சொல்லும் பொழுது உழுவுலாம் செய்யாமல் சும்மா டைரெக்டாக குளிச்சிருக்காங்க என்பதற்கும் ஹதீஸ் இருக்குது. உதாரணமாக இது ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஹதீஸே முஸ்லீமில் வருகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு தசல, ரசூலுல்லாஹ் குளிக்கும் பொழுது பதாபி யமீனிஹி, குளிக்கும்போது முட்டையாக வருது, இருந்தாலும் அந்த கடமையான குளிப்பைத்தான் சொல்லுது என்பதற்கு அந்த உடம்பில் உள்ள அந்த விந்து போன்ற அசுத்தங்கள் இருக்கும்ல, அதையெல்லாம் பிறகு சுத்தம் பண்ணுவார்கள், அதை சேர்த்து வருது. இது கடமையான குளிப்புக்கு தான் உள்ள ஹதீஸ். இதற்கு தசல, அவர்கள் குளிக்கும் பொழுது பதாபி யமீனிஹி, தமது வழக்கரத்தால் ஆரம்பிப்பார்கள். ஆரம்பித்து விட்டு ஃபஸப்ப அலைஹா மினல் மாய், அந்த வலதுகையின் மீது தண்ணியை ஊற்றுவார்கள். கசலஹா, அந்த வலதுகை கழுவுவார்கள். அவங்க உடம்புல உள்ள அந்த அதான்னு சொன்னால் அந்த இந்த கரைகள் உடல் கொள்ளும்போது கரைகள் பற்றுங்கள உடம்புல, அந்த கரைகள் என்ன செய்வாங்கன்னா அதன் மீது ஊற்றி பிறகு வலதுகையால் ஊற்றி இடதுகையால் கழுவுவார்கள். அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட கரைகள் மீது வலதுகையினால் தண்ணியை ஊற்றி இடதுகையினால் கழுவுவார்கள். ஹத்தா இதா ஃபரகமின்தா, இப்போ கடமையான குளிப்புன்னு வந்துருச்சு, அதை பற்றி தான் பேசுதுன்னு. ஹத்தா இதா ஃபரகமின்தாலிக்கே, இதை செஞ்சு முடித்த பிறகு சப்பாலாராசிஹி, தலையின் மீது ஊற்றிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயை அறிவிக்கிறாங்க. அது ஒரு மனைவி அறிவிக்கிறாங்க, இது ஒரு மனைவி அறிவிக்கிறாங்க. அந்த மனைவி அறிவிக்கும் பொழுது ஒழு செஞ்சுட்டு குடிச்சாங்கன்னு வருது. இந்த மனைவி அறிவிக்கும் பொழுது அந்த கசடுகளை எல்லாம் அதை கழுவி விட்டு பிறகு தலையில் தண்ணி ஊற்றி குளித்து விடுவார்கள் என்று வருகிறது. அதனால கடமையான குளிப்பையே 2 விதமாக செய்யலாம். ஒன்று ஒழுவையும் செய்து விட்டு குளித்தாலும் அதுவும் சுன்னத்து தான். ஒழுவை செய்யாமல் குளிச்சிங்கன்னாலும் அப்படியே ரசூலுல்லாஹ் குளிச்சு காட்டியிருக்கிறாங்க. ஒழு செஞ்சுட்டும் குளிக்கலாம், ஒழு செய்யாமையும் குளிக்கலாம்ங்கிறதுனால நீங்கள் மாதவிடாய்க்காரங்களுக்கு கேட்குறத 2 விதமாக செய்யலாம். ரசூலுல்லாஹ் சொன்னபடி சும்மா தலையில் ஊற்றியும் குளிச்சுட்டு போயிடலாம், அல்லது இந்த ஒழு செஞ்சு பூரணமாக செய்கிறதா இருந்தால் சிறந்த முறையில் செய்வதாக நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்ச மாதிரி புகாரில் உள்ளபடியும் நீங்கள் செய்யலாம். அல்ல முஸ்லீமில் உள்ளபடி ஒழுவை இல்லாமல் குளிச்சாங்கல்ல
அந்த மாதிரியும் நம்ம குளிச்சுக்கலாம். ரெண்டுமே உள்ளதான், மார்க்கத்தில் உள்ளதான். அடுத்த கேள்வி வந்து ஷீரின்கிறவர் கேட்குறாரு, ஹஜ்ஜி கடமை ஒவ்வொரு ஆண்டுமா என்று ஒரு சஹாபி கேட்டதற்கு நாம் ஆம் என்று கூறினால் கடமையாகிவிடும், அதற்கு சக்தி வரமாட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எது சமுதாயத்திற்கு சட்டம் என்று உள்ளதோ அதை அல்லாஹ் தானே தீர்மானிப்பான். ஒருவர் அறியாமையினால் கேட்டதனால் நபி அவர்கள் ஆம் என்று கூறி ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு கடமை வந்து விடுமா அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன கேள்வி என்னன்னு கேட்டால், ஒருத்தர் ரசூல்லா வந்து ஹஜ்ஜி கடமையை பற்றி மக்களுக்கு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை கடமைன்னு சொன்னால் அது லைஃப்பில் ஒரு தடவை தான் அர்த்தம் எடுத்துக்கிறணும். வாரமாக மாதமாண்டுலாம் இப்படி கேட்கக்கூடாது. கடமைன்னா ஹஜ்ஜி ஒரு செஞ்சால் முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். ஆனால் இது சொன்னோன்னு ஒருத்தர் கேட்பாரு, ஒவ்வொரு வருஷமா இந்த ஹஜ்ஜி கடமைம்பாரு. ஹஜ்ஜி கடமைன்னு எல்லாம் சொல்லிட்டான்னு சொன்னால் நீ ஊருக்கா செஞ்சினாலும் இந்த கடமை நீங்கிரும். அது ரொம்ப லிபரலாக எல்லாம் வந்து செய்கிற அந்த வார்த்தையை நமக்கு சொல்லி இருக்கிறான். ஆனால் இதை ரசூல்லா மக்களுக்கு அறிவிக்கும் போது மக்களில் ஒருத்தர் கேட்பாரு, அஃபீக்குல்லி ஆமீன், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செய்யணும் அப்படின்னு கேட்பார். அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவரை கோவிச்சுக்கிடுவாங்க. அவரை எப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்குற, நீ ஒவ்வொரு வருஷமான்னு நீ கேட்டு நான் ஒரு ஆமான்னு சொல்லிட்டேன்னு வை, வருஷம் ஹஜ்ஜி செய்யணும் வந்துடும்ல. அல்லாஹ் வந்து அதை வந்து தெளிவுபடுத்தாமல் ஒரு மூடலாக விடுறான்னு சொன்னால் ஒரு சலுகைக்காக விடுறான். சரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் விட்டுருக்கும் பொழுது நீ ஒரு கேள்வியை கேட்டு நீ கேட்ட காரணத்தினால் நான் வந்து வருஷம்தான்ற சொல்லி பதில் சொல்லி அதனால சமுதாயத்திற்கு கடமையாகும் என்று சொன்னால் இந்த கடமையாக்குவதற்கு உன்னுடைய கேள்விதான காரணமாகுது. அது கடமையாகிவிடும் என்று சொன்னால் நீ கேட்ட கேள்விதான காரணம். அல்லாஹ் வந்து மறக்க வருவன் இல்லை, அவன் எல்லாம் தெளிவாக சொல்லக்கூடியவன். அவன் சொன்னது போய் துருவி கேட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை உண்டாகி கொள்ளக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் கண்டிப்பாங்க. அந்த ஹதீஸை வச்சு அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அல்லாஹ் தான் இதை கடமையாக்குறவன். ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் வந்து அதை கடமைன்ட்டு சொல்லுவாங்கன்னா இப்போ ரசூலுல்லாஹ் சொந்தமாக கடமையாக்குவாங்களா? இவர் கேள்வி கேட்ட உடனே ஆமாம் கடமை தான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டால் எல்லாருக்கும் அந்த சிரமமாக போயிருங்கிறாங்களே, அப்படி தான் கடமையாக்கப்படுமா மார்க்கத்தில்? அல்லாஹ் தானே எல்லாத்தையும் கடமையாக்குறவங்கிற அர்த்தத்தில் அவர் கேட்குறாரு. அதை ரசூலுல்லாஹ் வந்து ஒவ்வொரு வருஷமான்னு கேட்குறாங்கல்ல, கேட்டுட்டு ஒவ்வொரு வருஷம் என்றோ அல்லது ஆயுளில் ஒரு தடவை என்றோ ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பதில் வந்து அவங்க சுயமாக சொன்ன பதிலா? அந்த பதில் அல்லாஹ் தான் உள்ளத்தில் போடுறான். அந்த பதிலை வந்து ரசூலுல்லாஹ்வை பிளான் பண்ணி சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு வருஷமாண்டு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து மார்க்க விஷயத்துக்கு சுயமாக சொல்ல மாட்டாங்க. அந்த கல்புல அல்லாஹ் போடுவான், அங்கேருந்து எடுத்து சொல்லுவாங்க. அப்போ வருஷமான்னு நீங்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் வந்து வருஷம் தாண்டு ஒரு கருத்தை உள்ளே போட்டான்னு வைங்க, அதுதானே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அவங்களா பிளான் பண்ணி சொல்ல மாட்டாங்க. நீ கேட்குறீங்களா அதனால வருஷம் அல்லாவே அப்படி சொல்லி அல்லாஹ் தான் அந்த கருத்தை போடுவான். ஒரு கேள்வி கேட்டு விட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து ரசூலுல்லாஹ் வந்து மார்க்க விஷயமா இருந்தால் வஹிக்கு எதிர்பார்த்து தான் சொல்லுவாங்க. உலக விஷயமா இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. அப்போ மார்க்க விஷயத்தை ஒரு கேட்கும் பொழுது ஹஜ்ஜி மட்டும் அல்ல வருஷமா மாசமான்னு நமக்கு சொல்லலை, ஆயுளில் ஒரு தடவையான்னு சொல்லலை. அது அப்படியே மக்கள்கிட்ட சொல்லிடுவோமே அவங்க சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்னவாயிரும், லைஃப்பில் ஒரு தடவை தாங்கிறது எல்லாரும் விளங்கிக்கிடுவாங்க. ஆனால் இந்த தடவை அந்த பதில் அல்லாட்டிருந்து வரல, வருஷங்கிற பதில் வரல. ஒருவேளை நீ கேட்டதுக்காக வேண்டி நான் வருஷம்னு சொல்லிவிட்டால் கடமையாயிருங்கிறாங்கல்ல, அவங்கள சொல்லுவாங்க. அவங்க சொல்வதாக சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த கருத்தை உள்ளத்தில் போடுறான்னு அர்த்தம். மார்க்க சம்பந்தமாக எதை சொன்னாலும் இன்ஹுவ இல்லா வஹி யூஹா, அது அறிவிக்கப்படுற வகையை தவிர வேறு கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் கேட்குறாரு, வருஷம்தான் என்று ரசூலுல்லாஹ் பதில் சொல்வார்கள் என்று சொன்னால் அது அவங்களா சொல்ல மாட்டாங்க. இந்த கேள்விக்கு இந்த பதிலை சொல்லுன்னு அல்லாஹ் உள்ளத்தில் போடுவான். அந்த பதிலைத்தான் எடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இப்போ கடமையாக்குறது அல்லாஹ் தான். வருஷம் என்ற அந்த பதிலை சொன்னாலும் அது அல்லாஹ்வுடைய பதில் தான். அல்லது லைஃப்பில் ஒரு தடவைன்னு சொன்னாலும் அல்லாஹ்வுடைய பதில் தான். ஆனால் நீ வந்து வருஷங்கிற ஒரு ரிப்ளை அல்லாஹ் கொடுக்க நினைச்சு சொல்லிட்டான்னு வையே, அதுக்கு காரணம் யார்? உலகத்தில் உள்ள காரணத்தையும் பார்க்கணும். நீ கேட்ட கேள்வி தானே. இந்த கேள்வி கேட்காம விட்டுருந்தேன்னு சொன்னால் ஹஜ்ஜி கடமைங்கிறது அப்படியே மக்கள்கிட்ட போய்கிட்டே இருக்கும். அதுக்குரிய அர்த்தம் என்ன? லைஃப்பில் ஒரு தடவைங்கிற கருத்து மக்கள்கிட்ட அழகாக போய்கிட்டு இருக்கும்போது அந்த வாசம் தாராளமாக இடந்துருது. அப்படி நீ ஒரு கேள்வியை கேட்டதுனால அல்லாவே கோவப்பட்டு என்ன செய்வான், வருஷம் சொல்லிட்டான்னு சொன்னால் என்ன கடமைன்னா விட்டு போக வேண்டிய வேணாட வருஷமானு கேட்குறான், ஆமாடான்னு நல்லா சொல்லிட்டா. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க என்பதை நீங்கள் எப்படி விளங்கிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் அவங்க மன இசைப்படி கோவப்பட்டு அவங்க தன்னிஷ்டப்படி கடமைன்னு சொல்லிடுவாங்க, அதனால கடமையாயிரும்னு விளங்கக்கூடாது. அப்படி ஆக்க முடியாது. அப்படி ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க.
அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பேரிச்சை மரத்தில் அந்த இது பண்ணுவாங்கல்ல, மகரந்த சேர்க்கை பண்ணுவாங்கல்ல, அதை விட சொல்லி ரசூலுல்லாஹ் கண்டிப்பாங்க. அந்த அவங்க விட்டுருவாங்க, மகசூல் குறைஞ்சிரும். அப்போ என்னன்னு கேட்கும் பொழுது உங்கள் சொல்ல கேட்டதுனால தான் மகசூல் குறைஞ்சி போச்சுன்னு சகாபாக்கள் சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, இந்தாங்க நான் வந்து மார்க்க சம்பந்தமாக ஏதாவது நான் சொன்னேன்னு சொன்னால் நானாக சொல்ல மாட்டேன். மார்க்க சம்பந்தமாக எதை சொன்னாலும் வகையில் தான் நான் சொல்லுவேன். உலக விஷயம் என்னத்தையா சொன்னேன்னு சொன்னால் நீங்கள் ஆய்வு பண்ணி எடுத்துக்கிறீங்க. இந்த பேரிச்சை மரத்தை ஒட்டு போட்டா என்ன, ஒட்டு போட்டாட்டி என்ன, அதை சொல்கிறக்க நான் வந்திருக்கிறேன். நான் சொல்லுவது சரின்னு போட்டால் நீங்கள் எடுத்துக்கிறேன்னு, இல்லைன்னா அதெல்லாம் கேட்க வேண்டிய தேவையில்லைம்பாங்க. அப்போ அதில் என்ன விளங்குது, இது மார்க்க சம்பந்தமான ஒரு கேள்வி. இந்த மார்க்க சம்பந்தமான கேள்வியில் ஒருத்தர் வருஷமானு கேட்குறாரு. அல்லாஹ் கோவப்பட்டு என்ன செய்வான், ஆமான்னு சொல்லிட்டாண்டா, ஆமான்னு ரசூலுல்லாஹ் வழி எத்தனை சொல்லுவான். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் கடமையாகிவிடுங்கிறாங்களா, அர்த்தம் என்ன, அவங்க சுயமாக சொல்லுவாங்கன்னு நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம். அப்போ அப்படிதான் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையாக கிடையாது தானே. அவங்க ஆம் என்று சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அவங்களா சொல்ல மாட்டாங்க. ஆம் என்பது அங்கேருந்தான் வரும், இல்லை என்பது அங்கேருந்தான் வரும். அப்போ அல்லாஹ் வந்து என் வாயில ஆம் என்ற ஒரு பதிலை போட்டு விட்டால் அர்த்தம் செய்யணுதுக்கு, ஆம் என்கிற ஒரு பதிலை அல்லாஹ் என் வாய் வழியாக அவன் தந்து விட்டான் என்று சொன்னால் கடமையாயிருமா இல்லையா. அப்போ வந்து நீ கேட்டதுனால அல்லாஹ் சொன்னான், கோவப்பட்டு கூட அல்லாஹ் சொல்லியிருக்கட்டுமே, நீ கேட்டதுனால தான் அந்த கேள்வி வருது. பேசாம அவன் வந்து அல்லாஹ் வந்து விசாலமாக தான் விட்டு வச்சிருக்கிறான். அதை ஹஜ்ஜி கடமை அதோடு விட்டான்ல, வருஷமா வாரமா அதை சொல்லவே இல்லை, பேசாம விட்டு பண்ணின்னு விட்டு போ அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்கலன்னா என்ன செய்யாது. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், சமுதாயத்திற்கு சட்டம் என்று உள்ள, அதாவது அல்லாஹ் தானே தீர்மானிப்பான். ஒருவர் அறியாமையினால் கேட்டதுனால் நபி அவர்கள் ஆம் என்று ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு ஒரு கடமை வந்து விடுமான்னு கேட்கிறார். வரவே வராது. ஆனால் எதை வழங்குற நம்ம ரசூலுல்லாஹ் ஒன்றை விஷயத்தை ஆம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அவங்க அதை சொல்வது கிடையாது. ஆம் என்றவங்க சொன்னாலும் சரி மார்க் விஷயத்துக்கு, இல்லை என்றவங்க சொன்னாலும் சரி அவங்க உள்ளத்தில் அந்த பதிலை சொல்லுமாறு அல்லாஹ் வந்து போடுகிறான். அந்த வஹியின் அடிப்படையில் அந்த ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இதுக்கு நல்ல வேளை வஹி வரல, இவர் கேட்ட உடனே வஹி வரல வராதனால அப்படியே நீடிக்குது. லைஃப்பில் ஒரு தடவை தான் இவர் கேட்டவுடனே இதுக்காக வேண்டி எல்லாம் வருஷம் தானே எந்த வகையுமே வரல. வகையெல்லாம் வராட்டி என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், அதுக்கு என்ன அர்த்தமோ அதை சொல்லிடுவாங்க. வருஷம் சொல்லலை இல்லைப்பா, சொல்ல விட்டா நீங்கள் விட்டுருங்களே, தேவையில்லாமல் குறையிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இந்த ஹதீஸ் பிரகாரமும் கடமையாக்குறது அல்லாஹ் தான். ஆம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னா ரசூலுல்லாஹ் சுயமாக சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் சொன்னது தான் சொல்லுவாங்க. அப்படி ஒன்றுங்கிட்ட குழப்பம் வராது. அடுத்தது வந்து மாதவிடாய் நின்ற பிறகு குளித்து விட்டுத்தான் இல்லறத்தில் ஈடுபட வேண்டுமா அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டு விஷயத்தை அதில் சுட்டி காட்டுறாங்க. அதாவது நம்முடைய குர்ஆன் தமிழாக்கம் எனது மொழிபெயர்ப்பு அதையும் இன்னும் ஒரு தமிழாக்கத்தில் உள்ள மொழிபெயர்ப்பு ரெண்டையும் போட்டு அவங்க வந்து வேறு மாதிரி செஞ்சுருக்கிறாங்க, நீங்கள் வேறு மாதிரி மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கீங்கன்னு காட்டி இந்த கேள்வி கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் என்னுடைய மொழிபெயர்ப்பில் அவர்கள் தூய்மையாகும் வரை, மாதவிடாய் ஏற்பட்டவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை நெருங்காதீர்கள், அவர்கள் தூய்மையாகிவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டவாறு அவர்களிடம் செல்லுங்கள் என்று உள்ளது. எதில் உள்ளது? எனது தமிழாக்கத்தில் உள்ளது. வேறு மொழிபெயர்ப்பில் அவர்கள் சுத்தமாகி குளித்து விட்டால்னு அதில் சேர்த்துருக்குறாங்க. என்னுடைய மொழிபெயர்ப்பில் அவங்க சுத்தமாகிவிட்டால் மாதவிடாய் மனைமார்களுக்கு மாதவிடாய் வந்து சுத்தமாயிட்டாங்கன்னா சேர்ந்துக்கிறங்க அப்படின்னு நான் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறேன். சிலர் வந்து அதே 222 வசனத்துக்கு வேறு தமிழாக்கங்களில் எப்படி போட்டிருக்காங்களாம், அவர்கள் சுத்தமாகி குளித்து விட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவரிடம் வாருங்கள் என்று உள்ளது. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. எது சரின்னு சொன்னீங்கன்னா அந்த மூல வார்த்தையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அரபு மூலத்தில் அந்த வார்த்தை இருக்குல்ல, அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதை எஸ்அலூனுக்கு அரபியை நான் வாசிக்கிறேன். அதில் குளித்து விட்டாலுங்கிற ஏதாவது சொல்லு இருக்கான்னு பாருங்கள். இவங்க சேர்த்தது குளித்து விட்டு சேருங்கள்ங்கிறது இந்த மொழிபெயர்க்கிற ஆள் வந்து சொந்தமாக சேர்த்துக்கிட்ட வார்த்தையா அதில் இருக்கிற வார்த்தையா? நான் இருக்கிறது அர்த்தம் செய்கிறேன். எஸ் அலுவனக்க நபியே உன்னிடத்தில் கேட்கிறார்கள் அனில் மஹீது, மாதவிடாய் பற்றி கேட்கிறார்கள். குல் நீங்கள் சொல்லுங்கள், ஹோ அதன் அது ஒரு தொல்லை, அது ஒரு தொந்தரவு. ஃபாத்தசுல் நிசா பெண்களை விட்டு விலகி கொள்ளுங்கள், ஃபில் மஹீல் மாதவிடாய் நேரத்தில் விலகி கொள்ளுங்கள். விலகி கொள்ளுங்கிறதுக்கு மீனிங் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடாதீங்கன்னு அர்த்தம். ஃபாத்தசுல் நிசா ஃபில் மஹீல் மாதவிடாய் நேரத்தில் பெண்களை விட்டு விலகி கொள்ளுங்கள். ஒலா தக்ரபூஹுன்ன அவர்களை நெருங்காதீர்கள், ஹத்தா எத்துஹுர்ன அவங்க தூய்மையாகும் வரை நெருங்காதீர்கள். குளித்து தூய்மையாகனு பிராக்கெட்டில் போட வேண்டியது நேர போட்டிருக்காங்க போல, குளித்துன்னு போடுறாங்க. குளித்து நீங்க இருக்குது. வைதா ஒலா தக்ரபூஹுன்ன அவர்களை நெருங்காதீர்கள், ஹத்தா எத்துஹுர்ன அவங்க தூய்மையாகும் வரை நெருங்காதீர்கள். வைதா தத்தஹர்ன அவங்க தூய்மையாகிவிட்டால் இந்த இடத்துல சேர்த்துக்குருவாங்க. எப்படி
குளித்து சுத்தமாகிவிட்டால் குளித்துன்னு சேர்த்துக்கிறாங்க. குளித்து நாங்கள் இல்லை வைதா தகர்ன அவங்க சுத்தமாகி விட்டார்கள் என்று சொன்னால் அதை மாதவிடாய் நின்றுச்சின்னு சொன்னான். ஃபதூஹுன்ன அவர்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள் மின் ஹை சமரக்குமுல்லா அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டவாறு அவங்கள்ட்ட செல்லுங்க அப்படின்னு சொல்லி 222 மூலத்தில் உள்ள வாசகம் இதான் இருக்குது. மூலத்தில் வாசகத்தின் பிரகாரம் நான் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறேன். என்ன தமிழாக்கம்? அவர்கள் தூய்மையாகும் வரை நெருங்காதீர்கள், தூய்மையாகிவிட்டால் செல்லுங்கள். இதுதான் நேரடி அர்த்தம். அந்த வேற மொழிபெயர்ப்பில் போட்டிருக்காங்கன்னு கேட்குறீங்களா? அவங்க குளித்து சுத்தமாகி விட்டால் குளித்துன்னு ஒரு வார்த்தையை அதை குளிக்கணும்னு அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த விளங்கி வச்சதை அதில் நுழைக்கிறாங்களே தவிர வசனத்தில் அது இல்லை. ஒன்று விளங்கிக்கிறேன். அடுத்ததாக நம்ம விளங்குற என்னன்னு கேட்டால், குளிக்குதல் இருக்குல்ல, மாதவிடாயின்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறாங்க. அதில் சந்தேகம் கிடையாது. எப்படி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டால் குளிப்பு கடமையாகி விடுமோ, அதே மாதிரி மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னால் அது நின்ற உடனே குளிக்கிறது கடமையாயிரும். இந்த குளிக்கிறது கடமை என்று மாதவிடாய்க்கு சொன்னாலும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு சொன்னாலும் என்ன அர்த்தம்னு சொன்னால், தொழுகிறதுக்கு தான் கடமை. எதுக்கு குளிக்கணும்? தொழுகிறதுக்கு தான் அந்த குளித்தலே கடமையே தவிர தொழுகை இல்லாத எந்த காரியம் செய்வதற்கு குளித்தல் கடமை கிடையாது. இப்போ ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார், குளிப்பு கடமையாச்சு. குளிப்பு கடமையான நேரத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதை குளிக்காத நிலையில் சாப்பிட்றாரு. சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். குளிக்காத நிலையில் குரானை ஓதலாமா? தாராளமாக ஓதலாம். குளிக்காத நிலையில் என்ன செய்கிறாரு? திக்ரு தஸ்பீஹ் என்னும் எல்லாமே செய்கிறார் குளிக்காத நிலையில். இது அந்த இபாதத்துகளை பாதிக்குமான்னா பாதிக்காது. எதை பாதிக்கும்? தொழுகை வக்து வந்துருச்சா அப்போ குளிச்சுட்டு தான் அவர் தொழுகணும். அந்த குளித்தல்ங்கிற கடமையை தொழுகைங்கிற ஒரு வணக்கத்துக்கு மட்டும்தான் நல்லா விளைக்கணும். குளிப்பு கடமைங்கிறவன் தாம்பத்தில் ஈடுபடுறான். ஈடுபட்ட உடனே இரவுன்னா சுபுகம் வந்துருதுப்பீங்க, அப்படி வேண்டிய இல்லை. ஒருத்தன் சுபுக தொழுதுட்டு மனைவி விட்ட தாம்பத்தில் ஈடுபடுறான். சுபுக தொழுது முடிச்சுட்டு அதுல இருந்து லொஹர் வரைக்கும் உள்ள டைம் இருக்குது. இந்த டயத்துக்குள்ள அவன் 1000 வேலைகளை செய்வான். அது குளிச்சு தான் செய்யணுமா? கிடையாது. அவன் 1000 வேலை செய்யட்டும், குரானை ஓதட்டும், படிக்கட்டும், பயான் கூட பண்ணட்டும், ஆய்வு செய்யட்டும், எழுதட்டும், படிக்கட்டும், என்ன வேண்டாலும் செய்யட்டும். அது குளிப்பு கடமையா? குளிப்பு அதுக்கெல்லாம் கடமை கிடையாது. எப்போ கடமை? லொஹர் வந்துருமா, அப்போ லொஹர் தொழுகைக்கு போகணுமா, அப்போ என்ன செய்யணும்? குளிச்சு போட்டுத்தான் லொஹர் தொழுகையில் இறங்கணும். அப்போ குளித்தல் கடமை என்று எங்கெல்லாம் வருதோ, அது மாதவிடாய்க்கு குளித்தலாக இருந்தாலும் சரிதான், வேற வேற இல்லறத்தில் ஈடுபடுறது மாதிரியான குளித்தலாக இருந்தாலும் சரிதான், அவங்க தொழுகணும்ன்ற நிலை வரும்போது கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் தொழுகணும். மாதவிடாய் நின்றுச்சு, மாதவிடாய் ஒரு காலையில் சுபோடு நின்று போச்சு, மத்தியானம்லாம் வரவே இல்லை, அப்படி இருக்கும் என்று சொன்னால் அவங்க அந்த நேரங்களில் சாப்பிடலாம், எல்லாமே செய்யலாம். மாதவிடாய் நின்ற உடனே எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம். அவங்க குளிப்பு கடமை அவங்க தலையுமே நிற்கும். எதுக்காக அந்த குளிப்பு கடமை நிற்கும் என்று சொன்னால், தொழுகைக்கு போவதற்கு முன்னாடி குளிச்சிடணும். மாதவிடாய் நின்று போச்சே, நம்ம போய் தொழுதுருவோமே, ஒழு செஞ்சு தொழுவோமேன்னு சொல்ல முடியாது. மாதவிடாய் நின்று விட்டால் குளித்தல்ங்கிற ஒரு காரியத்தை செய்யறது கடமையில வந்துடும். அதுக்கு தான் குளிப்பு கடமையை தவிர தொழுகைக்கு தான் குளிப்பு கடமையை தவிர தொழுகை இல்லாத எந்த காரியத்தை செய்வதற்கும் கடமை இல்லை. இப்ப மறுபடியும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது இபாதத்தில் உள்ளதா? மனைவிக்கு மாதவிடாய் நின்று போச்சு, இனிமே மாதவிடாயினாலதான் அல்ல நெருங்க வேணாம்னு சொன்னா அது நின்று போச்சு. குளிக்காம தாம்பத்தியம் கொள்வது எப்படி தடுப்பீங்க? குளிக்காம சாப்பிடலாம், எல்லாம் செய்யலான் இருக்கல, குளிக்காம எல்லாம் செய்யற மாதிரி அவர் தாம்பத்தியத்தையும் செய்வார். அதுல எந்த ஒரு குறையும் வராது, எந்த குற்றமும் வராது. இன்னொன்னு குளிக்கல, குளிச்சுட்டு தான் நான் சேரணும் எப்படியா ஏதாவது ஒரு சட்டம் இருக்குதாண்டா? இல்லை. என்ன இருக்கு? தூய்மையாகும் வரை நெருங்காதீர்கள் தான். அவங்க நெருங்குறதுக்கு தான் சட்டம். எதுக்கு சட்டம்? தூய்மையாகும் வரை நெருங்காதீர்கள்னா அவங்க மாதவிடாய் நிக்கிற வரைக்கும் அர்த்தம். தூய்மையாவதற்கு குளிக்கிற அர்த்தத்தை வைக்கக்கூடாது. தூய்மையாவதுன்னு சொன்னா அது அந்த மாதவிடாய் நிக்கிறது தான். அது மாதவிடாய் நின்ற உடனே அவங்க தூய்மையாயிருவாங்க. தூய்மையான பிறகு மறுபடியும் கணவனோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாமான்னா, மனைவியோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாமான்னா தாராளமா இருக்கலாம். அது குளிப்பு கடமைங்கிறது வராது. இன்னும் தொழுகைன்னு வந்தா அது கடமை இருக்கு. எப்படி இருக்கு? இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில 320 ஹதீஸ்ல இருக்கிறது, ஃபைதா அக்பலத்தில் ஹைலத்து, மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் சலாத், தொழுகைன்னு விட்டு விடு. ஒய்தா அதுபரத்து, மாதவிடாய் நின்று விட்டது என்று சொன்னால் ஃபகத்தசிலி, குளித்து விட்டு ஓ சல்லி தொழு. தொழுகை தான் குளிக்க சொல்றாங்க. மாதவிடாய் நின்றுச்சின்னு சொன்னா குளித்து விட்டு ஓ சல்லி தொழு என்று ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ்ங்கிற ஒரு பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற ஒரு ஹதீஸ் புகாரில் 320 ஹதீஸில் இருக்கிறது. அதனால மாதவிடாய் நின்ற பிறகு
குளித்து விட்டு அவங்க அதாவது இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு வந்து அந்த குளித்தல் என்பது வந்து ஆண்களை விட அவங்களுக்கு ஒரு சிரமமாக கருதக்கூடிய நிலைமை இருக்குது. ஏன்னா அதிகமான முடி வளர்த்துருப்பாங்க, அப்போ ஒருக்கா குளிக்கணும், தாம்பத்தியம் பண்ணிட்டு மறுபடியும் ஒருக்கா குளிக்கணுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சிரமமாக உள்ள ஒரு விஷயமா இருக்குது. அப்படியான ஒரு விஷயத்தை நம்ம சொல்வதாக இருந்தால் ஆதாரம் இருந்தால் தான் சொல்லணும். அல்லாஹ்வும் ரசூலும் அதை கட்டாயப்படுத்தி சொன்னா தான் நம்ம சொல்லணுமே தவிர நம்மளா என்ன செய்யக்கூடாது, சுத்தம்டா இதுதான் அர்த்தம், சுத்தம்னு மட்டும் இருக்க, சுத்தம்னு மட்டும் சொல்லுங்க. சுத்தத்துக்கு என்ன அர்த்தம்? அது அந்த மாதவிடாய் வந்து ஒரு அசுத்தம், ஒரு அருவறுப்பானதுன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து தூய்மையானாலும் அல்லாஹ் சொல்கிறான். தூய்மையானா என்ன அர்த்தம்னு கேட்டால் மாதவிடாய் நின்று விட்டாலும் அர்த்தம். அப்போ மாதவிடாய் நின்ற உடனேயே வந்து பல அறிஞர்கள் வந்து குளிச்சுட்டு தான் தாம்பத்தியம் பண்ணு சொல்கிறாங்க. ஆனால் ஆதாரம் இல்லை. இதுதான் ஆதாரம். ஆதாரம் என்ன? இந்த வசனத்துக்கு இவங்களா குளித்து நுழைச்சிக்கிட்டாங்களா தான் ஆதாரம். இவங்களா அந்த வார்த்தையை சொருவுன்னு தான் ஆதாரமே தவிர அதை குளிக்கிறது தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு குளிப்புங்கிறது நேரில் கட்டாயம் கிடையாது, தொழுகைக்கு கட்டாயம். அதை நினைக்கணும். இந்த கேள்வி எல்லாமே அது ஏற்கனவே சொன்னது தொடர்பான கேள்விகளாக தான் கேட்குறாங்க. எல்லாமே ஃபாலோ அப் கேள்விகளாக தான் வருது. அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மண்டபங்களில் நடக்கும் நிச்சயதார்த்த விருந்து சம்பந்தமாக இதை மார்க்க அடிப்படையில் தடுக்க முடியாது, சமுதாய நலன் கருதி தடுக்கிறோம் என்று பல வருடமாக சொல்லி வருகிறோம். இவங்க சொல்கிறது பெருசாக எழுதியிருக்கிறாங்க, கருத்தை மட்டும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், செரீனாங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு திருமண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க, பெரிய செலவு பண்ணி பண்ணுறாங்க, மார்க்க தடுத்த காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் விருந்து நல்லா பெருசாக செய்கிறாங்க, ஆடல் பாடல் கூத்து கும்பாலம் இசை கச்சேரி ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் ஒரு 500-1000 பேருக்கு விருந்து கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். மண்டபத்தில் பிடிச்சி பெருசளவோடு செய்கிறாங்க. இது வந்து கூடுமா என்று நம்மள்கிட்ட கேட்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். அதை சொன்னால் தான் இது விளங்கும். நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம், சில விஷயங்களை வந்து மார்க்கத்தினுடைய நேரடி ஆதாரங்களை கொண்டு நம்ம கூடாதுன்னு சொல்லுவோம். அதை வந்து எந்த ஒரு அதில் சலுகையும் எதிர்பார்க்க முடியாது. கூடாதுன்னா கூடாது தான். அது நம்மளா சொல்கிறது கிடையாது. அல்லாஹ் ஒன்றை கூடாது, ரசூல் ஒன்றை கூடாது என்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும், ஒப்புவிக்கிறது, நம்புறது தான் நம்முடைய வேலை. சில விஷயங்களை வந்து நம்ம வாழுகிற சமுதாயம், நாடு, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நன்மை தீமையை நம்மளா ஒரு கால்குலேட் பண்ணி இது செய்வது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் இது செய்கிறது ஒன்று நல்லதாக இல்லை, இது செய்கிறது சமுதாயத்துக்கு கெட்டதாக அமையும் அப்படி நினைத்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னு வைங்க. அந்த மாதிரி ஒரு முடிவை ஒரு அறிஞரோ, ஒரு சபையோ, ஒரு சங்கமோ, ஒரு பெரிய உலமா சபையோ, ஒரு ஜமாத்தோ சொல்வார்கள் என்று சொன்னால் அது வந்து சமுதாய நன்மைங்கிற காரணத்தை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அதை நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது உங்களுக்கும் சரின்னு பட்டால் நீங்கள் கடைப்பிடிக்கலாம். அப்படி படலைன்னு சொன்னால் நீ அப்படி நினைக்கிற, எனக்கு அப்படி படலைன்ட்டு போயிட்டுருக்கேன்னு கேட்டால் அது அல்லாஹ் ஹராமாக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு பொதுவான ஒரு அளவுகளை விளைவிக்கணும். உதாரணத்துக்காக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இந்த அமெரிக்காக்காரன் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த நேரத்தில், இஸ்ரேலுக்காரன் வந்து பாலஸ்தீன் மக்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டு அந்த நேரத்தில் எல்லாம் மார்க் அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க. என்ன ஃபத்வா? அமெரிக்காவுடைய எந்த பொருளையும் வாங்காதீங்க, இஸ்ரேலுடைய எந்த பொருளையும் வாங்காதீங்க, உங்கள் பணத்தை கொண்டு தான் அந்த அவ்வளோ காரியமும் நடத்துகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பல இஸ்லாமிய இயக்கங்கள் சொன்னார்கள், பல இஸ்லாமிய சங்கங்கள் சொன்னார்கள், இப்போ அந்த போராளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பலரும் சொன்னார்கள், உலமாக்கள் சொன்னார்கள். அப்போ இதெல்லாம் சொன்னோன்னே இது இப்படி பொருளை புறக்கணிக்கிறது என்பது மார்க்கத்தில் உள்ளதா? அந்த பொருள் அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருந்தான்னு சொன்னால் அதையே நீங்கள் புறக்கணிக்கணுங்கிறீங்க, அது மார்க்கத்தில் உள்ளதா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால், இல்லை மார்க்கத்துக்காக நாங்கள் சொல்ல, மார்க்கத்தில் அதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த நாட்டு பொருளையும் வாங்கலாம், அந்த பொருள் கரெக்டாக இருந்தால் வாங்க வேண்டியதானே. அது அமெரிக்கா பொருளாக இருந்தால் என்ன, ரஷ்யா பொருளாக இருந்தால் என்ன, அந்த பொருள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுன்னா எந்த நாட்டிலையும் வாங்காதீங்க, அந்த பொருள் அனுமதிக்கப்பட்டதுன்னா எந்த நாட்டில் வேணாலும் வாங்க, அப்படித்தானே ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஏன்பா நீ அமெரிக்கா பொருளை வேணான்னு சொல்கிறேன்னு சொன்னால் எதனால சொல்லுவாங்கன்னு கேட்டால், நம்ம அந்த மாதிரி அவனுடைய பொருளாதாரத்தில் அதிகமாக வளர போய் தான் நம்மளை போய் தாக்குறான். நம்ம இந்த மாதிரி பொருள்களை வாங்காமல் இருந்து அவங்களுக்கு ஒரு இழப்பை நம்ம ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது வந்து அந்த தாக்குதலை கொஞ்சம் குறைக்கும், அதனால தான் அந்த வெறுப்பை காட்டணும், அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் இதை கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்களே. ஆனால் இது உங்களுக்கு சரின்னு பட்டால் ஏற்றுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இது மார்க்க கடமை கிடையாது. ஒருத்தர் இது உங்களுக்கு அறிவித்த பிறகு அமெரிக்கா பொருளை வாங்கினாண்டா அவன் ஹராம செஞ்சவன் ஆவானா? அதுக்கு எல்லாம் கேள்வி கேட்பானா? நீங்கள் கணிச்ச மாதிரி அவன் நம்பினா தானே ஏற்றுக்குருவான். அமெரிக்க பொருளை புறக்கணிக்க சொல்லி, அமெரிக்க பொருள்னு சொல்றதுன்னா அந்த அமெரிக்க அரசாங்கம் தயாரிக்கிற பொருளா? அமெரிக்காவில் தனித்தனி நபர்கள் தயாரிக்கிற பொருள் தானே வியாபாரத்துக்கு வருகிறது. அவன் அந்த வியாபாரி தானே பாதிக்கப்படுவான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதையே எப்படி சொல்கிறீங்க? அது மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஒரு முழுசாக சொல்லிட்டு போங்க, அமெரிக்கா பொருளை முழுசாக உங்களுக்கு புறக்கணிக்க ஏழுதா?
அமெரிக்கானோன்னு ஒரு கொக்கோ கோலாமிங்க அதை தான் சொல்லுவீங்களே தவிர பெப்சிமிங்களே தவிர அமெரிக்காவுடைய எல்லாம் நீங்கள் பெற்ற கம்ப்யூட்டரில் நீங்கள் யூடியூப்ல இருந்து ஃபேஸ்புக்கில் இருந்து நீங்கள் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாம் அமெரிக்கா தானே. அதுதானே அதில் இருந்துக்கிட்டு தானே எல்லாம் செய்யாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னு வைங்க. கேட்டுக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் வந்து லாஜிக்காக சரியில்லை, அது புறக்கணிக்கிற சாத்தியமே கிடையாது. புறக்கணிச்சா முழுசாக புறக்கணிக்கணும். அமெரிக்கா பொருளை முழுசாக புறக்கணிக்க உங்களுக்கு சாத்தியமே இல்லை. பெரும்பாலானது அவன் பொருளை நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்ற நிலையில் இருக்குது. இது வந்து நீங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்கள் சொல்ல கேட்க மாட்டோன்னு ஒருத்தன் செஞ்சு அவன் பாவியா நல்லா கேள்வி கேட்பானா? நீங்கள் என்னன்னு உங்கள் பார்வை அப்படி, அவன் பார்வை அப்படி. உங்கள் பார்வையில் இது உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிற முறை நீங்கள் நினைக்கிறீங்க. ஒருத்தனுக்கு வந்து இது சரியான முறையில் அறிவார்ந்த முறையா இல்லைன்னு ஒருத்தன் நினைப்பான். அவன் வந்து அதை மீறி என்ன செய்வான், அமெரிக்க பொருளை வாங்கி சாப்பிடுவான். சாப்பிட்டு அவனை பாவியா மார்க்கத்தை பேணாதவன் சொல்லுவீங்களா? அல்லாஹ் ரசூல் ஹராமாக்குனதுக்கு மட்டும்தான் அதை நீங்கள் அளவுகோலை வைக்கணும். மனிதனாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நாங்கள் சொல்றதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதான், அந்த மாற்று கருத்து சரின்னு பட்டால் நீங்கள் அதை செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். அந்த மாதிரி தான் இது. அந்த கேள்வியை நான் விளக்கமாக சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு கேள்வியை படிப்போம். மண்டபங்களில் திருமணம் நடத்த பற்றி மட்டும் கேட்டிருந்தாங்க. ஒரு 500 பேருக்கு விருந்து கொடுத்து 1000 பேருக்கு கொடுத்து நடத்தலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ பல சந்தர்ப்பங்களில் கேட்டிருக்கிறாங்க. பல சந்தர்ப்பங்களில் இதுக்கு பதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். நேரலையில் என்ன சொல்லியிருக்கிறோம்னு கேட்டால், இந்த பெரிய அளவில் விருந்து கொடுக்கக்கூடாது என்ற எந்த தடையும் கிடையாது. குர்ஆனில் வந்து தடை கிடையாது, ஹதீஸில் தடை கிடையாது. உங்களுக்கு வசதி இருந்தால் 1,00,000 பேருக்கு கொடுத்தாலும் அதை கூடாதுன்னு சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது. ஒருத்தன வசதி இருக்குது, அவன் 1,00,000 பேருக்கு திருமணம் கொடுக்க ஆசைப்பட்றான். அப்படி கொடுத்தான்னு சொன்னால் நீ அதை செய்யாதுன்னு சொல்ல உங்களுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கான்னா அதிகாரம் இல்லை. ஆனால் அப்போ அது என்னென்று நம்ம சொல்லுவோம் என்று கேட்டால் ரெண்டு அடிப்படையில் சொல்லுவோம். ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி பெரிய அளவில் நீங்கள் இது மாதிரி விருந்தை கொடுத்து பழகிட்டீங்கன்னு சொன்னால் நடுத்தரமான ஏழை மக்கள்லாம் இருப்பான், அவனும் இதே மாதிரி கொடுக்கணும்னு சொல்லுவான். இதே மாதிரி கொடுப்பதற்காண்டி பெண் வீட்டாட்டு போய் வரதட்சணையை கேட்பான். அதனால ஒரு சமூகத்துக்கு பெரிய கேடாக வருது, அதனால கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணுங்க, அதனால தவிர்த்துக்கிறங்கன்னு ஒரு அட்வைஸை நம்ம சொல்கிறோம். இந்த அட்வைஸ் வந்து நீங்கள் ஏற்றுக்கிறணுமா? எனக்கு அப்படி படுது, உங்களுக்கு படாட்டி நீங்கள் செஞ்சுட்டு போகலன்னு இருக்குது. படலைன்னு சொன்னால் இதுக்கு இது சரியாக சொல்லக்கூடிய ரீசன் வந்து சரியில்லை. மார்க்கத்தை சொன்னால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கிறேன் ஆதாரத்தோட சொன்னான். குரானை வச்சு சொல்கிறாரு, ஹதீஸ் சொல்கிறாரு, நம்ம அதை மீற முடியாதுன்னு நீங்கள் நிற்கணும். இதுதான் நாங்களே காரணத்தை சொல்கிறோமே. இதுக்கு நேரடியாக நசு கிடையாது. நசுன்னா தெளிவான ஆதாரம், இதுக்கு நேரடியாக தெளிவான ஒரு ஆதாரம் கிடையாது. நம்மளா தான் சொல்கிறோம் திருமணத்தை கம்மியாக செலவு பண்ணுறது நல்லது, கம்மியாக செலவு பண்ணணும் பறக்கத்துன்னு இருக்கிறது. நீங்கள் அதிகமாக செலவு ஹராம்ன்றில் அதிகமாக செலவு செய்கிறது, அதை ஒருத்தன் செய்யறான்னு சொன்னான். இப்படி நீ அதிகமாக செய்ய, எனக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லை அதை சொல்லு. அனுமதிக்கப்பட்டால் நான் செய்வேன். இந்த விளைவு இதெல்லாம் வந்து உங்கள் கற்பனை, இதில் வர்ற மாதிரி அதில் வரும், அதில் வர்ற மாதிரி இதில் வரும், அப்படி வரவும் செய்யாது. இதில் இதை வச்சு தான் அவன் செய்வானா, ஒருத்தன் பின்பற்றுவானா? அவனுடைய எண்ணத்தின்படி அவன் நடப்பானே தவிர, நான் பெரிய விருந்து கொடுத்ததுனால பிச்சைக்கார பையில் 1000 பேருக்கு விருந்து கொடுப்பானா அப்படின்னா ஒரு கேள்வி கேட்பார்கள். அவங்க பார்வையில் அது கரெக்டுன்னு பட்டா அதுன்னு அவங்க எடுத்துக்குவாங்க. அது ஏன் ஒரு மனிதன் சொல்லுவது அவங்க கேட்கணும்? இப்போ நானே இதை சொன்னால் கூட, ஒரு ஜமாத்தை சொன்னால் கூட அதுக்கே நீங்கள் கட்டுப்படணும். அது வகி இல்லையே. நாங்கள் உலகத்தின் ஒரு காரணத்தை வைத்து தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். உலகத்தின் காரணத்தை வைத்து சொல்லும் பொழுது அது வந்து உங்களுக்கு அந்த வந்து காரணம் வந்து நாங்களாக சொல்கிற காரணத்தினால அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அல்லாஹ் ரசூலுன்னு சொன்னதில் அப்படி பேசக்கூடாது. சரியாகவும் இருக்கலாம், தவறாக பேச முடியுமா? அது தலைவர் கட்டளை, அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய கட்டளை, அதில் நின்றோம். நல்லதா கெட்டதாங்கிற ஆய்வுக்கு போகக்கூடாது. எதில் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டார்கள் என்று சொன்னால் மதுபானம் அறந்தக்கூடாதுட்டாங்க. கூடாதுன்னா கூட அவ்வளோதான். அதுக்கு ரீசன் பண்ணி அது போதை இல்லாத கொஞ்சமாக குடி, அதான் கூடாதுன்னா கூட அவ்வளோ அதோட நிறுத்திக்கின்றோம். அப்போ அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த ஒரு விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் அதில் வந்து ஆய்வு செய்வதற்கு, காரணங்கள் கற்பிப்பதற்கு எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது. நாங்களாக சொல்லக்கூடிய, நானாக சொல்லுவேன், ஒரு ஜமாத்து சொல்லுவாங்க, ஒரு கட்சி சொல்லுவாங்க, ஒரு உள்ளூர் ஜமாத்தோட ஏதாவது ஒரு முடிவெடுத்து இதெல்லாம் தவிருங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்லுவாங்க? அவங்க ஒரு ரீசனை சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் இது எல்லாம் நடக்குது, அதனால இது சரியில்லைம்பாங்க. சரியில்லைன்னு சொல்வது உங்கள் அறிவுக்கும் புத்திக்குன்னு பட்டா நீங்கள் ஏற்றுக்கிறங்க. ஏன்னா சரின்னு பட்டு தான் நம்ம செய்யணும். ஒன்று சரின்னு படுமையானால் நம்ம அதை செய்யலாம். இது சொல்ல சரியில்லை, பொருத்தம் இல்லாமல் வாதிடுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுற வேண்டியதான். அதுதான் அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி விருந்துக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதே மாதிரி தான் இந்த பூஜை பொருள் இருக்குது. பூஜை பொருள் கடந்த காலத்தில் வந்து அது வந்து ஹராம் என்று நம்ம சொல்லி வந்தோம். இப்போ ஆய்வு செஞ்சு நம்மளே மாற்றிக்கிட்டு தானே செஞ்சோம். அந்த மாதிரி இந்த கருத்து மாறலாம்ல அப்படிலாம் கேட்குறாரு. நம்ம கேள்வி என்னென்னு கேட்டால், நீங்கள் தாராளமாக என்ன செய்யுங்கன்னு கேட்டால், வந்து நாங்கள் சொல்லக்கூடிய மண்டப திருமணம் சம்பந்தமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அது சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு வருது, ஏழைப்பாளைகள் பாதிக்கப்படுவாங்க என்று நாங்கள் கணிக்கிறோம். நம்முடைய கணிப்பில் அப்படி தெரிகிறது. அந்த கணிப்பு வந்து உங்களுக்கு சரின்னு படாமல் இருக்கலாம்ல, நாங்கள் கூட தவறாகவும் கணிக்கலாம்ல, அந்த கணிப்பு தப்பாகவும் நாங்கள் கணிக்கலாமா இல்லையா?
அப்போ நீங்கள் என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும், இந்த காரணத்துக்கு சரியில்லையா, இவங்க சொல்கிற மாதிரிலாம் வராத அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் தூக்கி நாங்கள் சொல்கிற ஓடம் கட்டிட்டு என்ன செய்யணும், நீங்கள் உங்களுக்கு அல்ல அனுமதிச்சதை ஏன் ஹராமாக்குறது, நீங்கள் போயிட்டு இருக்க வேண்டியதானே, மண்டபத்தில் நடத்துங்க, 1000 பேர் கூட சோத்தை போடுங்க, யாராவது கேட்டாங்கன்னா ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க, அது தப்பான தப்பு இல்லை, நாங்களும் தப்புன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து இது வந்து இந்த நோக்கத்துக்கு தான் நாங்கள் சொன்னோம், இந்த நோக்கத்துக்கு சொல்லும்போது அது சரின்னு பட்டால் நீங்கள் ஏற்றுக்கிறங்க, சரின்னு பராட்டி ஏற்றுக்கிறாதீங்க என்பது தான் அதனுடைய நிலைப்பாடு. இப்போ நாங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறோம்னா அதுக்கு ஒரு தக்லீதாக போயிடும். அதனால இந்த காரணத்தை வந்து சுயமாக காரணம் சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் சரின்னு பட்டா நாங்கள் சொல்கிறபடி கடன் வாங்கி செய்வோம், அப்படி தான் நாட்டில் நடக்கிறது. ஒருத்தன் ஒரு ஆரம்பித்து வச்சுட்டான்னு சொன்னால் அடுத்தவன் அதே மாதிரியே செய்ய ஆரம்பிக்கிறான், கண்ணு முன்னாடி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பட்டா அதை தவிர்த்துருங்க. இதெல்லாம் இதுக்காக செய்ய போகிறான், அவன் வந்து மன விஷயம் பொறுத்த ஒரு விஷயம், எல்லாருமே கடன் வாங்கிட்டு இருப்பான், கடன் வாங்கன்னு நினைக்கிறோம், கடன் வாங்கத்தான் செய்வான், இப்படின்னு அதுக்கு ஒரு மாற்று எண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அது உங்களுக்கு மனசாட்சிப்படி உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதை நீங்கள் செய்யணும். அதனால இந்த விஷயங்கள்ல எல்லாம் வந்து ஒரு இயக்கம், ஒரு சங்கம், ஒரு தனிநபர் சொல்வது வந்து 100% கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அதை எல்லாரும் ஏற்றுக்கணும்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன காரணத்தை வைத்து உங்களுக்கு கூடாதுங்கிறாங்களோ அந்த காரணம் மெய்யானது என்று உங்களுக்கு படணும், பட்டாதான் நீங்கள் செய்யணும். அது படலைன்னு சொன்னால் அதை நீங்கள் மீறி செஞ்சீங்கன்னு சொன்னால் நான் அந்த கருத்தை சொன்ன நான் கூட உங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. நீங்கள் நான் சொன்ன கருத்து தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதன்படி செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அவரவர் வந்து விஷயத்துக்கு அல்லாட்ட அவங்க தான் பதில் சொல்ல போகிறாங்க. இதில் வகியில் சொல்கிற விஷயத்தை மட்டும் மீறி இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் இப்படி தான் சொல்லி இருக்கிறான், மகரு கூட சொல்லிட்டான், அது நீ மறுத்தீங்கன்னா குற்றம் அப்படின்னு சொல்வது விஷயம் இருக்க, அதுல எல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதில் என்ன இருக்குதோ அதுதான் சொல்லணும், அதை நினைக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபாசில்ங்கிற சகோதரர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, நாம் கேட்ட துவாவிற்கு மாற்றமாக செயல்படலாமா? உதாரணத்திற்கு எனது கம்பெனி என்னை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று துவா செய்து கொண்டு வேறு வேலைக்காக ரெஸ்யூம் தயாரிப்பது மற்றும் வேறு வேலை தேடுவது செய்யலாமான்னு கேட்குறாரு. அதாவது இவர் அல்லாட்ட துவா செய்கிறாராம், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, வேலை செஞ்சுக்கிட்டு யாரில் அந்த கம்பெனிலேருந்து என்னை தூக்காமல் பார்த்துக்க, இந்த கம்பெனிலேருந்து என்னை நீக்கிறாம நடவடிக்கை இருக்காமல் பார்த்துக்கன்னு அல்லாட்ட துவா செய்கிறார். துவா செஞ்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதை விட அதிக சம்பளம் எங்கேயாவது கிடைக்குமான்னு இவர் தேடுறார். இவர் ஒரு $10,000 சம்பளம் கொடுக்குறான்னு வைங்க, வேறு இடத்துல $11,000 கிடைக்குமா அப்படின்னு இவர் தேடுறாரு. தேடுறது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறார், இங்கே இருந்துக்கிட்டே என்ன செய்கிறாரு, விண்ணப்பிக்கிறார். அப்போ விண்ணப்பித்தாருன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு துவா செஞ்சுருக்கிறார்ல, அதுக்கு இது மாற்றமாகுமான்னு கேட்குறாரு. இவர் தான் துவா செஞ்சார், எப்படி, இறைவா இந்த கம்பெனிலேருந்து நீ தூக்கி விட்டுறாத, இந்த வேலையிலேருந்து நீக்கிற மாதிரி செஞ்சிடாதுன்னு துவா செஞ்சுட்டாரு. அப்படிங்கும்போது அல்லாட்ட என்ன செஞ்சிட்டேன், நீ துவா செஞ்சு கேட்டுட்டேன், இந்த கம்பெனியில் தான் இருப்பேன்னு கேட்டுட்டேன். அப்போ கேட்டதுக்கு மாற்றமாக இதுக்கு வந்து நீ வந்து வேறு வேலை தேடுற, அது துவாவுக்கு இது மாற்றமாக வருமா, அது ஒரு கேள்வி வருமானு கேட்குறாரு. வராது. ஏன்னு கேட்டால் நீங்கள் செஞ்ச துவாவுக்கு அர்த்தம் என்ன நீங்களே விளங்கிக்கல. நீங்கள் செஞ்ச துவாவுக்கு என்ன அர்த்தம், இந்த கம்பெனியிலிருந்து அவனா என்னை நீக்கக்கூடாதுன்னு தான் கேட்குறீங்க. நீங்கள் இதை விட சிறந்ததை எனக்கு வந்தால் எனக்கு கவனத்தை திருப்பிடாது நல்லாட்ட கேட்கல. நீ கேட்டது என்ன, நம்மளை நீக்கி விட்டான்னு சொன்னால் தெருவோடு நிற்போமே, அதனால யாரெல்லாம் என்னை இந்த கம்பெனிலேருந்து நீக்கும்படி செஞ்சிடாதேன்னு கேட்குறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம், நீங்கிறத பற்றி கேட்கல. நீங்கிறது, நீங்களா விலகிறது, நீங்களா வேற வழியை தேடுவது, அதிக சம்பளத்துக்கு போகிறத பற்றி நீங்கள் பேசவே இல்லை. நீங்கள் எதை பற்றி தான் அல்லாட்ட கேட்குறீங்க, இவர்களை என்னை நீக்கிறாம பார்த்துக்கங்கிறீங்க. அப்போ துவாவுடைய அர்த்தம் என்ன, இவங்க உங்களை நீக்கக்கூடாதுங்கிறது அர்த்தம், நீங்கள் வேலை தேடக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு. அப்படின்னா அந்த அர்த்தத்தை நீங்கள் கேட்கவே இல்லையே. அப்படி கேட்டிருந்தா வேலை தேட மாட்டீங்கல்ல. நீ ஒரு கம்பெனியில் இப்படி இருக்கணும்னு துவாவும் செஞ்சுக்கிறீங்க, மறுபக்கம் போய் என்ன செய்கிறீங்க, வேறு கம்பெனியில் அதிகமான சம்பளத்துக்கு இடம் கிடைக்குமான்னு தேடுறீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் இந்த துவா வந்து இந்த அர்த்தத்தில் கேட்கவில்லை. நம்ம என்ன அர்த்தத்தில் கேட்குறோமோ அதானுங்க அல்லாட்ட எடுத்துக்கொள்ளப்படும். கல்வை தான் நல்லா பார்ப்பான். நீங்கள் கேட்கும்போது என்ன எண்ணத்தில் என்ன நோக்கத்தில் அந்த துவா கேட்குறீங்க, வேலை இல்லாமல் தூக்கிட்டானா தெருவில் நிற்போம் அப்படிங்கிறக்காக தான் கேட்குறேன். யாரெல்லாம் அந்த கம்பெனியில் இருக்கிறேன், இந்த கம்பெனிலேருந்து என்னை தக்க வச்சுக்கிறேன்னு, என்னை இந்த கம்பெனி நீக்கக்கூடாதுன்னு துவா செய்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம், அந்த கம்பெனி உங்களை நீக்கக்கூடாதுங்கிற மட்டும்தான் அதுக்கு அர்த்தமே தவிர நீங்கள் நீங்கக்கூடாதுங்கிற அர்த்தம் வராது. நீங்கிற போது நீங்கள் தெருவு நிற்க மாட்டீங்க, ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடுலாம் செஞ்சுட்டு தான் நீங்குவீங்க. நீங்கிறீங்கன்னு சொன்னால் மாற்று ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இதை விட அதிகமான சம்பளம் கிடைக்குது, அதனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் நீங்குவீங்க. அப்போ உங்களுக்கு பாதிப்பு வராது. அதனால் அதை நீங்கள் கேட்கவே இல்லை அல்லாட்ட எது கேட்டீங்க, நம்ம வேலைகளை தேடாமல் இருக்கும்போது, இந்த கம்பெனியை சார்ந்து இருக்கும்போது திரு நீக்கி விட்டாங்கன்னா நமக்கு எது என்ன ஆகுறது, அதுக்காக தான் இந்த மாதிரி துவா செஞ்சீங்க.
அதனால் நம்ம கேட்ட துவாவுடைய மாத்தமாக இது வராது. அதுக்கப்புறம் யூனுஸுங்கிற சகோதரர் கேட்குறாரு, ஒரு தந்தை 2 மனைவிகள். இந்த தந்தைக்கு முதல் மனைவி மூலம் ஒரு ஆண், இரண்டாம் மனைவிக்கு முதல் கணவருக்கு பிறந்த மகள் இருக்கிறார். இந்த இருவரும் மகரம் சட்டத்தில் வருவார்களா கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஒரு ஆளுக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. 2 மனைவியில் முதல் மனைவி மூலம் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது. 2வது மனைவி வேற ஒரு கணவர் மூலமாக ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்கிற முறையில் வந்துடுறாங்கல்ல. பேச்சு வழக்கில் அண்ணன் தங்கச்சி தான் சொல்லிக்கிறோம். இப்போ அண்ணன் தங்கச்சிங்கிற முறையில் அது வருவாங்களா, அல்லது மகரம் இல்லை அப்படிங்கிற முறையில் வருவாங்களா? அதான் அவருடைய கேள்வி. இதை நம்ம விளங்கிக் கொள்வதாக இருந்தால், நம்ம ஊர் உலகத்தில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்னு கேட்டால், மகரம் என்பதற்கு மார்க்கத்தில் அளவுகோல் என்னென்னா, யாரை நீங்கள் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அதுக்கு பேர் தான் மகரம். ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது என்று தடை வந்தால் அவள் மகரம் ஆயிட்டான்னு அர்த்தம். ஒரு மனிதன் அக்காவை கல்யாணம் பண்ண முடியுமா? அவள் மகரம். ஒரு மனிதன் சின்னம்மாவை கல்யாணம் பண்ண முடியுமா? அவள் மகரம். தாய் மாமியை கல்யாணம் பண்ண முடியுமா? அவள் மகரம். அவள் மகரம் என்ன? மகரம்டா என்னன்னு கேட்டால், யாரை திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டு இருக்குதோ அவங்கள தவிர பாக்கி யாரும் மகரம் கிடையாது. தடை செய்யப்பட்ட அந்த உறவு முறை இருக்குல்ல, அவங்கள மட்டும்தான் மகரம் ஆவாங்களே தவிர, அது இல்லாமல் வேற எந்த முறையில் வந்தாலும் மகரம்ல வரமாட்டாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படி வருவாங்க என்பதற்கு அல்லாவே குரானில் ஒரு லிஸ்ட்டு போட்டுடுறான். 4வது சூறாவில் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய தாய்மார்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்க மகரம். பெத்த தாய். 2வது நீங்கள் பெத்த பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்க, அதை ஒருத்தன் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவ மகரம். 2வது ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம். பனாத்துக்கும், நீங்கள் பெற்ற புதல்விகள் உங்களுக்கு ஹராம். அகவாத்துக்கும், உங்களோடு கூட பிறந்த சகோதரிகள். சகோதரின்னா 3 வகையில் இருக்கலாம். ஒன்று தகப்பன் வழி சகோதரி, அல்லது தாய் வழி சகோதரி, அல்லது 2 வழியிலையும் சகோதரி. இப்படி 3 வகையான சகோதரி இருப்பாங்க. 3மே ஹராம் தான். கூட சகோதரின்னா உங்கள் வாப்பாவுக்கு பிறந்த ஒரு பெண்ணு வேற மனைவிக்கு பிறந்தாலும் சரி தான், உங்கள் சகோதரி தானே அவ. சகோதரிகள் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முடியாது. அது மாதிரி அம்மாத்துக்கும், அவங்களுடைய தகப்பன் கூட பிறந்த பெண்கள், அதாவது மாமிமார்கள், அவங்களும் ஹராம் ஆயிடுச்சு. ஹாலாத்துக்கும், உங்கள் தாயோடு பிறந்த பெண்கள், அதாவது சின்னம்மா பெரியம்மாக்கள், அவங்களும் உங்களுக்கு ஹராம் ஆயிட்டு. இவங்கெல்லாம் மகரம். இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறது ஹராம்னா மகரம்னு அர்த்தம். பனாத்துல் அஹி, ஒரு மனிதனுடைய சகோதரனுடைய மகள்கள், அண்ணன் மகள்கள், தம்பி மகள், அது என்னது? மகரம்ல வந்துடுவாங்க, கல்யாணம் பண்ணக்கூடாது. பனாத்துல் உஹுத்தி, சகோதரியின் மகள்கள், அக்கா தங்கச்சியுடைய மகள்கள் அவங்கள ஒருத்தவங்க கல்யாணம் பண்ண முடியாது. அக்காவையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, அக்கா பிள்ளையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, அது ஹராம் ஆயிரும். அதே மாதிரி உம்மஹாத்துக்கும் உள்ளாத்தி அர்லானக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள். ஒரு பாலூட்டிய அம்மாவோட ஒருத்தன் தனிமையில் இருக்கலாம். பால் கொடுத்து வளர்த்த ஒரு தாய் இருக்காருன்னு சொன்னால் அவள் மகரம் ஆயிடுறான். அவள் பெத்த தாயோடு இருக்கிற மாதிரி அவங்களோட பிரயாணம் பண்ணோன்னா தனியாக தங்கி இருக்கலாம், தப்பே கிடையாது. தாய் தான், அவங்க பால் ஊட்டுற பிறகு தாயின்னு வந்துடுறாங்க. அது மாதிரி அகவாத்துக்கும் என்ன ரலாத்தி, பாலூட்டுவதால் சகோதரியானவர்கள். அதாவது நீங்கள் ஒரு பெண்ணிட்ட பால் குடிச்சிருக்கிறீங்க, அந்த பெண்ணுக்கு சொந்தமாக ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் அண்ணன் ஆயிடுவீங்க. அந்த ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்கிறது, அந்த பெண்ணிட்ட நீங்கள் பால் அருந்திருக்கிறீங்க. குழந்தை பருவத்தில், சின்ன வயசில் அருந்திருக்கணும், 2 வருஷத்துக்கு உள்ள. அந்த மாதிரி அறந்திருப்பீர்களே ஆனால் நீங்களும் அந்த பெண் குழந்தையும் யார்? அண்ணன் தங்கச்சி, மகரம். கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா மகரம் அப்படின்னு வந்துடுது. அது மாதிரி உம்மஹாத்து நிசாயிக்கும், உங்களுடைய மனைவிமாருடைய தாயார், மாமியார்கள், மனைவிமாருடைய தாயார்களை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒரு ரபாயிபுக்கும் உள்ளாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் உள்ளாத்தி தகல் தும்பிகின்ன, நீங்கள் எந்த மனைவியோடு நீங்கள் தாம்பத்தியம் நடத்தி விட்டீர்களோ அந்த மனைவியின் பிள்ளைகள். நீங்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க, அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறான், அவளை நீ கல்யாணம் பண்ண முடியுமா? கல்யாணம் பண்ண முடியாது. உங்கள் மனைவிக்கு தான் மகள், உங்களுக்கு மகள் இல்லை. ஆனாலும் உங்களுடைய மடியில் அவங்க இப்போ கல்யாணம் பண்ணி தாம்பத்தியம் நடத்தியிருக்கணும். இந்த கல்யாணம் பண்ணி தொடாமல் தலாக் பண்ணிட்டான்னு வைங்க, அவள் மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணும் உம்மஹாத்து நிசாயிக்கும் ஒரு ரபாயிபுக்கும் உள்ளாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் அல்லத்தி தகல் தும்பிகின்ன, நீங்கள் எந்த பெண்களோடு தாம்பத்தியம் நடத்தி விட்டீர்களோ அந்த பெண்களுக்கு பிறந்த, வேற கணவர் மூலம் பிறந்த
பெம்புளை பிள்ளை இருப்பார்களே ஆனால் அவங்களும் ஹராமு, அவங்களும் மொஹரமாயிருவாங்க அப்படின்னு வந்துடுது. அதுக்கு அடுத்தது ஹலாயுல் அபுநாய்க்கும், உங்களுடைய ஆம்பளை பிள்ளைகளுடைய மனைவிமார்கள், அதாவது மருமகள்கள். உங்கள் மருமகளோட மாமனார் இருக்கலாமாண்டா இருக்கலாம். மருமகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல. ஹலாயுல் அபுநாய்க்கும், உங்களுடைய மகன்களுடைய மனைவிமார்கள், மருமகள்மார்கள், அவங்கெல்லாம் என்னது மஹரமில் வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது அன் தஜ்மு பைனல் உக்தைனி, 2 சகோதரிகளை ஒரு நேரத்தில் கல்யாணம் பண்ணுவது. இது மஹரமில் வராது. ஒரு 2 சகோதரி சேர்த்தா கல்யாணம் பண்ணக்கூடாது. அவனுக்கு தான் ஒரு சகோதரியை விவாகரத்து பண்ணிவிட்டு அடுத்த சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் அக்கா தங்கச்சியை மனைவியை வச்சுக்கிற கூடாது. இதுதான் உள்ள விஷயம். இது 4:23 வருது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், யாரை பற்றி பேசுகிறா இருந்தாலும் இதில் வந்தால் தான் மகரம். இந்த லிஸ்ட்டில் வர்றாங்களான்னு பாருங்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்க, நீங்கள் கேட்ட உறவு எப்படி வருதுன்னு கேட்டால், ஒருத்தனுக்கு 2 மனைவி. முதல் மனைவி மூலம் ஒரு ஆம்பளை பிறந்திருக்கு. முதல் மனைவி மூலம் ஒரு ஆம்பளை பிறந்திருக்கு. 2ஆம் மனைவி இருக்காங்கல்ல, இந்த ஒரு ஆம்பளைக்கே 2 மனைவி. முதல் மனைவி மூலமாக ஒரு ஆம்பளை பிள்ளை. 2வது மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னொரு கணவர் மூலமாக பெற்ற பொம்பளை பிள்ளை இருக்குது, மகள் இருக்கிறாங்க. அது 2வது மனைவிக்கு ஒரு மகள், உங்கள் மூலமாக பிறந்தது கிடையாது. முதல் மனைவிக்கு ஒரு மகன், அது உங்கள் மூலமாக பிறந்தது. உங்களுடைய முதல் மனைவிக்கு உங்கள் மூலமாக பிறந்த ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது. இப்போ இந்த உறவை பற்றி நீங்கள் கேட்குறது உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு உள்ள உறவை பற்றி நீங்கள் கேட்கல. எதை பற்றி கேட்குறீங்க, இந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கும் தான் கேட்குறேன். அதை தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். உங்களுக்கு யாராக வருவான்றது பெத்த தகப்பன் பாருன்னு பார்க்கக்கூடாது. இது யாருக்கும் பிரச்சனை. இப்போ இந்த முதல் மனைவிக்கு பிறந்த அந்த பையன், அவன் இந்த 2வது மனைவிக்கு பிறந்த வேற புருஷன் மூலமாக இந்த அப்பனுக்கு பிறக்கலை. அப்படி வரும்போது அதுக்கு பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை. இந்த 2 பேருக்கு என்ன உறவு? ஒரு உறவும் இல்லை. இந்த 2 பேருக்குமே இவனுக்கு அந்த ஆம்பளை பிள்ளைக்கு அவன் அம்மா, இவன் அப்பா. சரியா போச்சா? அந்த பொம்பளை பிள்ளைக்கு இவன் அப்பா கிடையாது. அந்த பொம்பளை அம்மாவா இருக்காளே தவிர இவனுக்கு அப்பாவா இருக்காது. இவன் தகப்பன் கிடையாது. அவளுக்கு வேற அம்மா. அந்த குழந்தையுடைய அம்மா வேற, உன்னுடைய அம்மா வேற. 2 வேற அம்மாவா இருக்கும் பொழுது அவங்க 2 பேருக்கு மத்தியில் சகோதரங்கிற உறவுலாம் வராதுன்னா அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அது மகரமில் வராது. மகரமில் வர்றதுக்கு மகரம்னா அந்த 4:23 சொல்லக்கூடிய அந்த அளவுகோலுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் மகரம்னு சொல்ல முடியும். அதை நினைக்கணும். அடுத்ததாக ஜெசீமாங்கிறவங்க கேட்குறாங்க, இஸ்லாத்தின் பார்வையில் உடை பாகம் 22 அனஸ் அவர்களின் வீட்டை பற்றி கூறிய பிறகு தங்கத்தில் கதவு வைப்பது கூடாது என்று கூறினீர்கள். இது சம்பந்தமாக ஹதீஸ் ஏதேனும் உள்ளதா கேட்குறாங்க. அதாவது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தங்க நகைகள் அணிவதற்கு தடை இருக்கிறத எல்லாரும் அறிஞ்சு வச்சுருக்கணும். பெண்கள் தங்க நகை அணியலாம், ஆண்கள் தங்க நகை அணியக்கூடாது. இது நகைகளுக்கு அப்படி ஆண் பெண் வித்தியாசம் இருக்குது. பாத்திரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், தங்கத்திலையும் வெள்ளியிலையும் பாத்திரங்கள் வைத்து அதில் சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கான்னு கேட்டால், அது ஆணுக்கு அனுமதி இல்லை, பெண்ணுக்கு அனுமதி இல்லை. இது பொது. நகைண்டு வரும் பொழுது தான் பெண்களுக்கு அனுமதித்து ஆண்களுக்கு தடுக்கப்பட்ட மாதிரி வருகிறது. நகை இல்லாமல் பாத்திரங்களை பற்றி வரும் பொழுது அதில் எல்லாருக்கும் தான் தடை. தங்க பாத்திரம், தங்கத்தட்டில், தங்க டம்ளரில் டீ குடிக்கிறது, தங்கத்தட்டில் சோறு திங்கிறது, இந்த மாதிரி செய்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வருது. அது யாருக்கு தடுக்கப்பட்டிருக்குன்னா எல்லாருக்கும் தான் தடுக்கப்பட்டிருக்கு. இந்த தடுக்கப்பட்டதை உங்கள் கேள்விக்கு வருவோம். நான் அந்த உடைங்கிற தலைப்பில் பேசும் பொழுது தங்கத்தில் பாத்திரங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற தொடர்லையே தங்கத்தில் கதவு இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி அந்த வார்த்தை வந்திருக்கு, கதவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. நீங்கள் கேட்ட பிறகு அதை ஆய்வு செஞ்சோம்னு சொன்னால், தங்கத்தில் கதவு வைக்கக்கூடாது என்கிற மாதிரி அது இருக்குதான்னு கேட்டீங்க. அப்போ தேடி பார்த்தோம்னு சொன்னால், தங்கத்தில் பாத்திரங்களுக்கு தான் தடை வருது. தங்கத்தாலான பாத்திரத்தை வைத்துக் கொள்வதற்கு தான் லா தஷரபு, நீங்கள் அருந்தாதீர்கள், ஃபி ஆணியத்தி தஹபி உல் ஃபில்லத்தி, தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் அருந்தாது, குடிக்கிற எந்த பானத்தையும் வச்சு குடிக்காதீங்க. வலா தாக்குழு, நீங்கள் சாப்பிடவும் செய்யாதீர்கள், ஃபி சிஹாஃபிஹா, அதனுடைய தங்க தட்டில் சாப்பிடவும் செய்யாதீங்க அப்படின்ட்டு ஹதீஸ் இருக்கிறது. இதில் உணவு அதாவது அதில் வச்சு சாப்பிடுவது
அதில் தண்ணீரை குடிக்கிறது, இதுக்கு தான் தடை இருக்கிறது. அதுக்கு கூட காரணம் என்னன்னு கேட்டால், அது ஒரு டாம்பிகம், ஒரு பகட்டு என்ற காரணத்தை மார்க்கம் சொல்லலை. என்ன காரணத்தை ரசூலுல்லாஹ் அதிலே சொல்கிறாங்கன்ற புகாரில் 5426வது ஹதீஸில் இது வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஃபஇன்னஹா லஹும் ஃபித் துன்யா, இந்த பாத்திரங்கள் காஃபிர்களுக்கு துன்யாவில் உள்ளது, வலனா ஃபில் ஆஹிரா, ஆகிரத்தில் நமக்கு உள்ளது. இது மறுமையில் அல்லாஹ் நமக்கு தங்க பாத்திரம், தங்க வெள்ளி பாத்திரங்களில் உணவுகள் பானத்தை தர இருக்கிறான். அந்த பாக்கியம் அங்கே இருக்கிறதுனால இங்கே வேணாம், இங்கே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதை தங்க வெள்ளி பாத்திரங்களில் கூடாது என்பதற்கு காரணம் அது ஒரு பகட்டான ஒரு விஷயம் என்பதற்காக கிடையாது. தங்கத்திலே வெள்ளியிலையும் மறுமையில் நமக்கு எல்லாம் தருவான், மறுமையில் தங்கத்தட்டில் சாப்பிடுவோம், வெள்ளி பாத்திரத்தை சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையில் தான் அந்த ஹதீஸில் காரணம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு கதவுக்கு எடுக்கலாமன்னா எடுக்க முடியாது. இதை வச்சு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது கதவுக்கு பொருந்தாது. ஏன்னு கேட்டால், ஒரு காரணமும் சொல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா கூட ஒரு ஆடம்பரம் டாம்பிகம்னு சொல்லலாம். காரணம் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், சொர்க்கத்தில் நமக்கு தங்க வெள்ளி பாத்திரங்களில் உங்களுக்கு உணவு பானங்கள் வழங்கப்படும் என்று இருக்கிற காரணத்தினால் அதை எதிர்பார்த்து இதை தியாகம் பண்ணு அப்படிங்கிற ஒரு ஆன்மீக போதனையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, அது ஒரு டாம்பிகம், அது ஒரு பகட்டு என்பதற்காக வேண்டி அது தடுக்கப்படவில்லை. காரணம் தெளிவாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த தங்க வெள்ளி பாத்திரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தடை இருக்குல்ல, இந்த தடையை வச்சுக்கிட்டு தங்கத்தை விட மதிப்பு மிக்க கனிமங்கள் இருக்கத்தானே செய்கிறது. தனிமங்கள் தங்கத்தை விட மதிப்பு உள்ள பல தனிமங்கள்லாம் இருக்கிறது. அந்த பல ஆயிரம் மடங்கு மதிப்புள்ள விலை மதிப்புக்குள்ள தனிமங்களும் இருக்கிறது உலகத்தில். அதில் ஒருத்தன் தட்டை செஞ்சு சாப்பிடலாமான்னா சாப்பிடலாம். விலைக்காக வேண்டி கிடையாது, ஆடம்பரங்கிறதுக்காக கிடையாது. ஒரு காலத்தில் தங்கத்தை விட பிளாட்டினம் ரொம்ப அதிக விலை உள்ளதாக இருந்துச்சு. அந்த பிளாட்டினத்தில் சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடலான்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா அறிஞர்களுமே. அப்போ அவங்க அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தங்க கதவு கூடாதுங்கிறாங்க, ஆடம்பரத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் ஆடம்பரம் காரணமாக இருந்தால் தங்கத்தை தவிர அதிக மதிப்புள்ள வேறு விஷயங்களை பயன்படுத்தும் போது அதையும் கூடாதுன்னு சொல்லணும்ல. அதை யாரும் சொல்வது கிடையாது, சொல்ல முடியாது. தங்கம்னு சொல்லிட்ட காரணத்தினால தங்கத்தை விட பல மடங்கு மதிப்பு உள்ள ஒரு தட்டில் சாப்பிட்டாலும் குற்றம் கிடையாது. அதே மாதிரி சாதாரண ஒரு அலுமினிய தட்டில் கூட வைரம் வைடூரியெல்லாம் ஓரத்தில் பதிச்சு வச்சு தட்டு இருக்குன்னு வைங்க, அந்த தட்டில் சாப்பிடலாமா? ஒரு அலுமினிய தட்டு, அதில் பார்டரை பூரா என்ன செய்கிறது, வைரக்கற்கள் பதிக்கப்பட்டு தகண்டு மின்னுகிறது. அதனுடைய மதிப்பு எடுத்தீங்கன்னு சொன்னால் 10 தங்கத்தட்டுக்கு மேலே வரும். அந்த தட்டில் ஒருத்தன் சாப்பிடலாமான்னு கேட்டால் நம்ம என்ன ஃபத்வா கொடுக்க முடியும்? இந்த அறிஞர்கள்லாம் என்ன கொடுப்பாங்கன்னா கூடுங்கிறாங்க. அது தங்கம் தான், தங்கத்தை விட விலை கூடின டாப்பிக்கே கிடையாது. அப்போ அந்த வைரம் வைடூரியத்தால் அலங்கரிக்கப்பட்டது ஒரு பாத்திரமாக இருந்தால் கூட நீங்கள் சாப்பிடலாம். அது ரசூலுல்லாஹ் தடுத்தது தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் குடிக்கக்கூடாது, பருகக்கூடாது. குடிக்கிறது பருகிறதுக்கு தான் சொன்னாங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் நிறைய காசு வச்சிருக்கிறாரு, இந்த காசை ஒரு தங்கமாக்கி வச்சுக்கிறோமே என்பதற்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தங்கத்தில் தட்டு விற்கும்ல, அந்த மாதிரி ஒரு 10 தட்டை வாங்கி வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிறது தப்பா? அதாவது தங்கங்கிறது ஒரு உலோகம் தானே, அது என்றைக்கு வேணாலும் விற்கலாம்ல. தங்கத்தை என்றைக்கு வேணாலும் விற்று எந்த நிமிஷம் வேணாலும் காசாக்கிடலாம். அதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம பிஸ்கட்டை வாங்கி வைக்காமல், நாணயம் வாங்கி வைக்காமல், தங்க டம்ளர் 4 வாங்கி வச்சுக்கிறோம், தேவைப்படும் எடுத்துக்கிறோன்னு ஒருத்தர் வாங்கி வச்சிருக்கிறாரு. அந்த டம்ளர் தண்ணி குடிப்பதற்கு உள்ள டம்ளர் தான், ஆனால் அவர் அது தண்ணி குடிப்பதற்கு வச்சுக்கிறல, அது ஒரு சொத்தாக வச்சிருக்கிறாரு. அது கூடுமா? அது கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா சொல்ல முடியாது. அதுவும் கூடும். ஏன் கூடும்? அதில் குடிக்கத்தானே தடுத்தாங்க, தங்கத்தை வச்சுக்கிறதுக்கு தடுத்துருக்காங்க. தங்க வெள்ளி பாத்திரங்களை வீட்டில் வச்சுக்கிறாதீங்கன்ற தடை இருக்குது. என்ன இருக்குது? லா தஷரபு ஃபி ஆனியத்தி தஹபி உல் ஃபில்லத்தி, தங்க வெள்ளி பாத்திரங்களில் அருந்தாதீர்கள். அந்த பாத்திரங்களுக்கே தடை கிடையாது, அருந்துவதற்கு தான் தடை. பலா தாக்குலு ஃபி சிஹாபி, அதனுடைய தட்டுகளில் நீங்கள் சாப்பிடவும் செய்யாதீர்கள். அப்போ உண்ணவும் பருகவும் தான் தடை இருக்கே தவிர, தங்க கோளைகள் வைத்துக் கொள்வதற்கோ தங்க தட்டுகளை வைத்துக் கொள்வதற்கு தடை இருக்கான கிடையாது. வைத்துக் கொள்வது எதுக்கு வச்சுக்கிறோம்? அது ஒரு சொத்து தானே. ஒரு 4 தங்கத்தட்டு இருந்துச்சுன்னா அது என்ன செய்யலாம், அதை விற்றுட்டு ஒரு பங்களா வாங்கலாமே. காசாக வைத்துக் கொள்வதை விட இந்த மாதிரி பொருளாக வைத்து கொண்டால் அது ஒரு சேமிப்புக்கு நல்லா இருக்கும்னு கூட வாங்கலாம். தங்க பிஸ்கட் வாங்கி வைக்கிறாங்கல்ல, பிஸ்கெட் மாதிரி நினச்சி வாங்கி வைக்கலாம் தானே. அதனால் அந்த தங்கத்து விஷயத்தை வைத்து கதவை நான் போகிற போக்கில் சொல்லியிருக்கேன் அந்த உடையில். ஆனால் சொல்ல முடியாது. தங்கத்தட்டில் சாப்பிட தடைன்னு இப்படி வந்திருக்கும் பொழுது தங்கத்தட்டையே நீங்கள் தடை செய்ய முடியாது.
தங்க கோலையே தடை செய்ய முடியாது. அந்த கோலை இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் டீ ஊற்றி குடிக்கிறதுக்கு தான் தடை. அதை வச்சுக்க, தங்கங்கிறது விற்று காசாக்கலாம்ல, வேற பொருள் வாங்கலாம்ல, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால அந்த தங்கம் கூடாதுன்னு சொல்ல முடியாது. தங்கத்தில் கதவுலாம் வைக்கலாம், நிறைய எல்லாம் காசு தந்துருந்தான்னு சொன்னால் உங்களுக்கு வைக்க இயலும்னு சொன்னால் வச்சுட்டு போங்க. அது என்ன வீண் விஸ்ரஃபீன், சில ஆளுக்கு வீண் விரயம்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி வீண் விரயமாகும்? தங்கத்தில் எது செஞ்சாலும் வீண் விரயமாகுமா? கழட்டி விற்றுட்டு போயிடுவான். சின்ன ஒரு பீஸை வெட்டினான்னா அவனுக்கு இன்னொரு பங்களா கட்டி போடலாம். அப்போ தங்கத்தில் ஒரு பொருளை வந்து ஒரு சேமிப்பு பொருளாக என்ன செய்யறேன், அது மாறிக்கிறமே தவிர அது வீண் விரயம்னா நாசமாக்கிறது. ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டா தான் அது வீண் விரயம். தங்கத்தில் வந்து எதை செஞ்சு வச்சாலும் சேமித்து வைக்கணும்னு அர்த்தமாகும். தங்கத்தில் அவன் காசாக வச்சாலும் சரி, அல்லது வந்து தங்க பிஸ்கட்டாக வச்சாலும் சரி, தங்க தட்டு வாங்கி வச்சாலும் சரி, தங்க மேசை தங்க டேபிள் வாங்கி வச்சாலும் சரி, இது எல்லாமே என்னன்னா ஒரு அந்த சொத்துடைய சேமிப்பு தான். அது விரயம் கிடையாது, விரயத்தில் வராது. விரயத்துக்காக வேண்டி தங்கம் தடுக்கப்பட்டு இருந்தால், பகட்டு என்பதற்காக தடுக்கப்பட்டு இருந்தால், அப்போ கதவும் வைக்கக்கூடாது என்று சொல்லலாம். தடுத்ததுக்கு அதை காரணமாக மார்க்கம் சொல்லலை. தங்கத்தை தடுத்ததுக்கு, வெள்ளியை தடுத்ததற்கு ஆகிரத்தில் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும், அதனால இந்த துன்யாவில் கொஞ்சம் தியாகம் பண்ணு அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அதனுடைய விலையை வச்சியோ அதனுடைய பகட்டை வச்சியோ அதனால ஒரு பெருமை வரும் என்பதை வச்சியோ மார்க்கத்தில் தடுக்கப்படலை என்ற காரணத்தினால் தங்க கதவு வைப்பதற்கு தடுக்க முடியாது. தடுக்க எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. இதுவும் எல்லாம் ஃபாலோ அப் கேள்வி தான். அப்போ சூனியம் என்பது நுணுக்கமான ஒரு ஷிர்க்கு. அதை இதுவும் என்னென்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சொன்னது, அதுக்கு சொன்ன விளக்கம், அந்த விளக்கத்தை விட்டுன ஒரு கேள்வியாக தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது சொல்லும்போது அதை பழைய இதெல்லாம் விளக்கி சொன்னால் தான் இது விளங்கும். அதாவது சூனியம் என்பது நுணுக்கமான ஷிர்க்கு. அதை நம்பும் அனைவரும் முஷ்ரிக்கு அல்ல, அவர்களை பின்பற்றி துறலாம். புகாரி உட்பட பல இமாம்கள் சூனியத்தை நம்பினார்கள். எனினும் சூனியத்தை நம்பும் ஒருவரிடம் அவரின் அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் கொடுத்த பிறகும் அவர் சூனியத்தை நம்பினால் அப்போதுதான் அவரை பின்பற்றி தொழக்கூடாது என்று ஒரு கேள்விக்கு இறுதியாக பதில் கூறி இருந்தீர்கள். இதில் எந்த குழப்பமும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பதிலை எடுத்துக்காட்டுறேன். என்னென்னு கேட்டால், சூனியத்தை நம்மளை பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாதான்னு வரும் பொழுது ஆரம்பத்தில் நம்ம பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனாலும் ஷிர்க் என்பது நம்ம சூனியம் என்பது வந்து அனைவரும் ஷிர்க்குன்னு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உள்ளதாக இல்லை. ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறவர்களுக்கு தான் அது ஷிர்க் என்று படுகிறது. நிறைய பேருக்கு வந்து அது ஷிர்க் என்றே படலை. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களாக இருக்கும் என்று சொன்னால் அதில் வந்து ஒரு தவறாக முடிவெடுப்பதற்கு வழி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு சில ஆதாரமாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்விட்ட வந்து ஒரு யூதர் வந்து என்ன செய்வார், ஒரு அறிவுரை சொல்லுவார். என்ன அறிவுரை சொல்லுவார்னு கேட்டால், நீங்கள் ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கிறீங்க, ஆனால் அல்லாவுக்கு நீங்கள் ஷிர்க் வைக்கிறீங்களே, முஸ்லீம்களாகிய நீங்கள் அல்லாவுக்கு ஷிர்க் மட்டும் வைக்காமல் இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல சமுதாயம் அப்படிம்பாரு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அது என்னப்பா நாங்கள் எங்கேப்பா ஷிர்க் வைக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சத்தியம் செய்யும் பொழுது காபாவின் மீது சத்தியமாகன்னு சொல்கிறீங்க, காபா என்ன அல்லாவா, அல்லாஹ் காபாவின் மீது சத்தியமாகங்கிற ஷிர்க் தானே அப்படிம்பாரு. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு அதை ஏற்றுக்கிட்டு, ஆமாம் சரிதான், நீ சொல்கிறது சரிதான், இனிமேல் யார் காபாவின் மீது சத்தியமாகன்னு சொல்லாதீங்க, காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாகன்னு சொல்லுங்கன்ற திருத்தம் பண்ணிடுவாங்க. அப்போ இது உலகாலம் அந்த பழக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஷிர்க்குன்னு விளங்காமையே. இப்போ ஷிர்க்கான ஒரு காரியம் கூட மக்களுக்கு விளங்காமையே அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்னதை விளக்கி அதுக்கு சொன்னதை விளக்குனா தான் இவருடைய கேள்வி புரியும். எல்லாமே அந்த 3 அடுக்கு உள்ள கேள்விகளாக தான் வருது. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், அந்த ஷிர்க்கு சம்மந்தமாக அப்படி தான் சொல்லியிருந்தோம். அதனால் ஒருத்தர் ஷிர்க்கு, புகாரி இமாமும் அந்த சூனியம் சம்பந்தப்பட்டதையெல்லாம் பதிவு செஞ்சுருக்கிறாரு. அவர் அந்த நம்பிக்கையில் இருந்தார் என்று சொன்னால் அவருடைய ஹதீஸை நிராகரிக்க வேண்டி வந்துடும்ல. சூனியம் செஞ்சது ஷிர்க்குன்னா காஃபிர் ஆகிட்டார்னா காஃபிருடைய அறிவிப்பை ஏற்றுக்கலாமா, ஏற்றுக்கிறக்கூடாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா புகாரி ஹதீஸை ஏற்றுக்கிறக்கூடாது என்றெல்லாம் விளக்கியிருக்கிறேன். அது முழுமையாக இந்த இதில் ஒரு துண்டு எடுத்து போட்டு குழப்பி விட்றாதீங்க, அது முழுமையாக விளக்கியிருக்கிறேன். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்துட்டு என்ன செய்யுங்க, அதுக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. அதை சொல்லும்போது இதில் இன்னொரு கேள்வி கேட்குறாரு. இது வந்து அவங்க தவறாக புரியாமல் இருக்கிறாங்க. நுணுக்கமான ஷிர்க்கை விளக்குன பிறகு, நம்ம எடுத்து சொன்ன பிறகு, நம்மளை சந்திக்கக்கூடிய காலத்தில் ஒருத்தர் வாழ்கிறாரு, அவர் சூனியத்தை நம்புகிறாரு, அவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்ன்ற அது ஷிர்க்கு தான் என்பதற்குரிய ஆதாரத்தில் அள்ளி போடுறோம். அவர் என்ன கேள்வி கேட்குறாரு அதுக்கெல்லாம் பதிலையும் சொல்கிறோம். அதுக்கு பிறகும் நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னாரே, ஆனால் அப்போ அவரை பின்பற்றக்கூடாது. நுணுக்கமான ஷிர்க்கு என்பதை புரிய வைத்ததற்கு பிறகு, அவருடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நம்மள்கிட்ட பதில் இருந்ததற்கு பிறகு
அவர் கேட்ட எந்த ஒன்றுக்கும் நம்மள்கிட்ட பதில் இல்லைங்கிற அளவு பதில் இல்லாமல் போகலை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது அவர் நான் அப்போ தான் நம்புவேன்னு மறுபடியும் சொல்வாரேயானால் அந்த மாதிரி ஆட்களை பின்பற்றி தொழுவாதீங்க என்று நம்ம சொல்லியிருந்தோம் இவ்வளோ விவரமாக. அதை கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் சவுதி இமாம் குனூத்து ஓத பிறர் ஆமீன் சொல்வதை பற்றிய கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது இது வழிகேடு கிடையாது, ஆய்வு செய்வதில் உள்ள தவறு என்று சொன்னீர்கள். ஒன்றை வழிகேடுங்கிறீங்க, சிறுக்குங்கிறீங்க, ஒன்றை ஆய்வில் உள்ள தவறுன்று 2 நிலை எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அவர் கேட்குறாரு. ஏன் இப்படி 2 நிலை என்று சொல்லி, அதாவது ஒன்று கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சூனியம் என்பது, குனூத்து ஓதல் என்பது ஒரு விவாதத்து ஒரு வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், மசாயில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதில் ஒருத்தர் பிழை செஞ்சார்னா அவர் சிறுக்கு வச்சார்னு சொல்ல முடியுமா? குனூத்துக்கு ஒருத்தர் தப்பான முடிவு எடுத்தார்னா முடிவுல ஆய்வுல தப்பு செஞ்சிருக்காருன்னு சொல்லுவோம். ஒருத்தர் தர்காவுக்கு போய்கிட்டு என்ன செய்கிறாரு, அவர் சிறுக்கு வைக்கிறாருன்னு சொல்லுவோம், அவர் தவறாக முடிவு எடுத்திருப்பாரு, இதில் எடுத்த மாதிரி ஒரு ஆய்வுல தவறு செஞ்சிருப்பார் நினைக்க முடியுமான்னா அது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் பிழை விட்டால் அது சிறுக்கு தான். அது மசாயில் பிழை விட்டால் அது ஆய்வில் ஏற்பட்ட குறைபாடு, 2 வெவ்வேறு தானே. இது குனூத்து ஓதுற விஷயமா நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், அவர் ஓதுற குனூத்து ஓதுறாருல, அது குனூத்துக்கு ஆமீன் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஆதாரம் சரியானது இல்லை. ஆனாலும் ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸை சரியானது என்று எண்ணிக்கொண்டு அவங்க செயல்படுத்துகிற காரணத்தினால அதை ஆய்வில் ஏற்பட்ட குறைன்னு சொல்லணுமே தவிர அதனால் ஒரு வழிகேட்டில் இருக்காருன்னு சொல்லக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன்ல. இது மசாயில் விஷயத்தில் அப்படி தானே சொல்ல முடியும். குனூத்தை குனூத்தில் எந்த ஆதாரம் இல்லாமல் ஒருத்தர் ஆமீன் சொல்லிட்டாரு, அதனால சிறுக்காயிருவாரா? எந்த ஒரு ஆய்வும் செய்யல ஆதாரமும் இல்லை, ஆனால் குனூத்துக்கு ஒருத்தர் ஆமீன் சொல்லிட்டாரு, நீ சிறுக்கு வைத்து விட்டான்னு சொல்ல முடியுமா? அந்த செயலுக்கு என்ன தீர்ப்பு அதை தானே கொடுக்க முடியும். குனூத்து ஓதுதல் என்பது சிறுக்கில் கொண்டே சேர்க்கிற ஒரு செயல் கிடையாதுல்ல. சூனியத்தை நம்புதல் சிறுக்கில் சேர்க்கிற செயல் தானே. அப்போ அந்தந்த செயலுக்கு ஏற்றவாறு தான் முடிவெடுக்கணுமே தவிர சூனியத்துக்கு எடுத்த மாதிரியான நிலைப்பாட்டை இதுக்கு நம்ம எடுக்க முடியாது. எதுக்கு குனூத்து ஓதுக்கு எடுக்க முடியாது. நம்ம விரல் அசைக்கிறோம், ஒருத்தர் அசைக்கலைங்கிறாரு, அவர் வழிகேடங்க கூடாது, அவர் அசைக்கலன்னு நம்ம பேசி பார்க்குறோம், அவர் ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த அர்த்தத்துக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாரே. ஆனால் அவர் தவறாக புரிந்திருக்கிறாரு, அவர் வழிகட்டவர் என்று நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் இது வழிகட்டவர் என்றோ காஃபிர் என்றோ முஷ்ரிக் என்றோ சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒருத்தனை முஷ்ரிக் ஆக்கக்கூடிய செயல்கள் கிடையாது. அதே நேரத்தில் அல்லாதவர்களை வணங்குற விஷயம்னு வந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாவுடைய தன்மை ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற விஷயம்னு வந்துவிட்டது என்று சொன்னால் அதில் பிழை விட்டார்கள்னா அது சிறுக்கு தானே. அதுக்கு அனுமதிக்க முடியாது, அது சிறுக்கு தானே. அந்த விஷயத்தில் ஆய்வுல தவறு வந்தாலும் சரி, ஆய்வை செய்யாமல் செஞ்சாலும் சரி, அது சிறுக்கு தானே. அதனால் சிறுக்கு 2 நிலைப்பாடு எதுக்கு எடுக்கிறோம்னு கேட்டால், அந்த விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயம், அல்லாஹ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இந்த விஷயம் ஒரு துவா செய்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், 2க்கு வித்தியாசம் இருக்குது. அடுத்த கேள்வி கேட்குறாங்க, நகம் வெட்டும்போது வலது கையில் ஆட்காட்டி விரலில் தொடங்கி சின்ன விரல் வரையும் வெட்டிவிட்டு அதற்கு பிறகு இடது கை விரலில் வெட்டிவிட்டு கட்டை விரல் வரையும் கொண்டு வந்து பிறகு இந்த கட்டை விரல் பிறகு இந்த கட்டை விரல்னு இப்படி வெட்டணும்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி நகத்தை வெட்டுவதற்கு ஏதாவது இந்த மாதிரி முறை இருக்குதா அப்படின்னு கேட்குறார். இந்த நகத்தை இது முசமில்ங்கிற ஒரு சகோதரர் கேட்குறார். நகத்தை வெட்டுறதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எக்கச்சக்கமான முறைகளை என்ன செய்கிறாங்க, சில கித்தாபுகளில் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட கித்தாபுகள்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் நம்ம பார்பர் ஷாப் முஸ்லீம்கள் ஊர்களாக இருந்துச்சுன்னா நாவிதர்கள் இருப்பாங்க, முஸ்லீம் நாவிதராக தான் இருப்பாங்க. அந்த பார்பர் வேலை செய்யும்போது என்ன செய்வார்னு கேட்டால் நகம் வெட்டுறதை அவர் செஞ்சு விடுவார். அவர் மூலமாக தான் அந்த கருத்தெல்லாம் பரவுது. இப்படி வெட்டி அப்புறம் இப்படி வெட்டி அப்புறம் கட்டவரில் கடைசி ஏதோ ஒரு மெத்தட் வச்சுருப்பார் அவர். இதான் சுண்ணத்தும்பார். அங்கே நகம் வெட்டி விடும்போது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில அந்த நாவிதர்கள் மூலமாக அந்த கருத்து பரவப்பட்டு அப்போ நகம் வெட்டுறதுக்குண்டே ஒரு மெத்தட் இருக்கு போல இருக்குது அப்படின்ட்டு விளங்கிக்கிட்டு அதை செய்கிறாங்க. நகம் வெட்டுவதை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக முகமது இப்னு சாலிஹ் இப்னு முகமது உசைமீன் இருந்தால் 1421 மூத்தா போனவர், அவரே எழுதி வச்சிருக்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ நகம் வெட்டுவதற்கு ஒரு ஒழுங்கு இருக்குங்கிறார். ஒரு ஆதாரம் காட்டல, அவராக சொல்கிறார். சலஃபில் முக்கியமான ஒரு அறிஞர் சொல்கிறாரு, தக்லீமுல் அல்ஃபாரி இபுதோ பில் ஐமனி, முதல்ல வலது கையில் ஆரம்பிக்க வேண்டும், கபுல் ஐசரி இடது கைக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல என்ன செய்யணும்னா இடது சுண்டு விரல் முதல்ல ஆரம்பிக்கணுமா, இந்த விரல் அப்புறம் இந்த விரல் அப்புறம் இந்த விரல் அப்புறம் இந்த விரல் அப்புறம் கட்டை விரல். இடது கையில் என்ன செய்யணும்னு கேட்டால் கட்டை விரல் ஆரம்பித்து இங்கேருந்து இப்படி வந்துட்டு இங்கேருந்து இப்படி போகணும் வெட்டணும் இப்படிங்கிற முறையில் இருக்கணும்.
இதுதான் நகம் வெட்டுற முறைன்னு எழுதி வச்சுக்கிறார். இப்படி இவருக்கு தோன்றுன இவர் எழுதின மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தோன்றது ஒவ்வொருத்தர் எழுதி வச்சுக்கிறாங்க. நகம் வெட்டுவதை பொறுத்த வரைக்கும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. நகம் வெட்டுவதற்கு எந்த ஒரு முறை மார்க்கத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. இதை வெட்டணும், இது ரெண்டாவது வெட்டணும், இதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்து இதுன்னெலாம் கிடையாது. உங்களுக்கு வசதி போல் எப்படி இருக்கோ அப்படி வெட்டிக்கிற வேண்டியதான். நகம் வெட்டுவதற்கு என்று எந்த ஒரு 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 தர்த்தீப்பும் என்ன இல்லை, மார்க்கத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. நமக்கு சொல்லப்பட்ட விஷயம்லாம் என்னென்னு கேட்டால் நகத்துக்கு நகம் வெட்டணுங்கிற சொல்லப்பட்டிருக்கு. நகம் வெட்டணும், அது இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை, இப்ராஹிம் நபியிட்டிருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய வழிமுறைகளில் அது ஒன்று என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரில் 5889 ஹதீஸில் சொல்லும் பொழுது அல் ஃபித்ரத்து ஹம்சுன், இப்ராஹிம் நபி வழியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுன்னத்துகள் 5 ஆகும். அந்த 5ல் ஒன்று என்னன்னு கேட்டால் சுன்னத்து பண்ணுறது, மர்ம உறுப்புகளில் உள்ள முடிகளை நீக்குவது, அக்குள் மயிரை நீக்குவது, அதே மாதிரி நகம் வெட்டுவது, மீசையை கத்தரித்து கொள்வது என்பதெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நகம் வெட்டணும், அது ஒரு விஷயம். அந்த நகம் வெட்டுவதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. நகம் வெட்டுறதுன்னு சொன்னால் ரொம்ப அதிகம் 40 நாள். 40 நாள் ஆச்சுன்னா நகத்தை வெட்டிடணும். 40 நாளைக்கு உள்ளே வெட்டக்கூடாதுன்னு கிடையாது, டெய்லி கூட வெட்டுங்க. 40 நாளை தாண்டக்கூடாது. அதிகம் நீங்கள் வெட்டுறதா இருந்தால் எவ்வளோ நாளைக்கு விடலாம் அது சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதாவது உக்கைத்தில் நான் ஹஸ்ஸி ஷாரிபி, மீசையை கத்தரிப்பதற்கும், தக்லீமில் அலுஃபாரி, நகங்களை வெட்டுவதற்கும், நத்வில் இபுத்தி, அக்குள் முடியை நீக்குவதற்கும், ஹல்கில் ஆனத்தி, மர்மஸ்தானத்து முடிகளை நீக்குவதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலக்கெடு நிர்ணயித்தார்கள். என்ன காலக்கெடு என்றால் அல்லா நத்ருக்கு அக்ஸர மின் 40 நிலையிலா, 40 நாளை விட அதிகமாகக்கூடாது. 40 நாளைக்கு ஒருக்கா என்ன செஞ்சிருந்தேன், அதுக்கு வாரம் கூட நீங்கள் செஞ்சுக்கிடலாம், குறைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, கூட்டக்கூடாது. 40 நாளைக்கு மேலே நகம் வெட்டாமல் இருக்கக்கூடாது. மீசையை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க, அது வாட்டு இப்படி போயிட்டே இருக்கக்கூடாது. 40 நாளைக்கு ஒருக்கா என்ன செய்யணும், உதர மட்டமாக வச்சு வெட்டி போடணும். அதே மாதிரி அக்குள் முடி, அதே மாதிரி மர்மஸ்தானத்து முடியெல்லாம் 40 நாள் என்ன செய்யணும், சேவ் பண்ணிடணும். அதுக்கு 40 நாளை தாண்டக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க. ஒரு எல்லை வகுத்தார்கள் என்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது. இது நகம் வெட்டுறதுக்கு உள்ளதில் ஒன்று. நகம் 40 நாளைக்கு ஒருக்க வெட்டணும், நகம் வெட்டணும், 40 நாளைக்கே வெட்டணும். இவ்வளோ தான் அதில் ஒரு சட்டம் இருக்குது. அடுத்த சில என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நகம் வெட்டுறது நகத்தை வெட்டினால் அதை புதைக்கணும், முறைப்படி மண்ணில் கொண்டு போய் புதைச்சி போடணும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் புதைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. புதைக்கணுங்கிற எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் நகத்தை வெட்டி இந்த ஓடுகிற சாக்கடையில் போட்டு விடலாம், கடலில் போட்டு விடலாம், ஆற்றுல போட்டு விடலாம், அது மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் அது கழிவறைக்குள்ளே போட்டு விடலாம். என்ன செய்கிறாங்கன்னா மண்ணை தோண்டி ஒரு ஜனாசா அடக்கிற மாதிரி புதைக்கணுங்கிற மாதிரி சில கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அது அவங்களா சொல்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குதுன்னு கேட்டால், அதாவது கபீர் தபுரானியுடைய கபீரில் இருக்குது. ராயத்து அபி கல்லம் அலுஃபாரகோ, என்னுடைய தந்தை அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நகத்தை வெட்டினார். சும்மா தஃபனஹா, பிறகு அதை புதைச்சார். நகத்தை வெட்டி குழி தோண்டி புதைக்கிறார். புதைச்சிட்டு என்ன செய்கிறாருன்னா மகனுக்கு சொல்கிறார், ஐப்புனைய மகனே, ஹாக்கதா ராயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஃபாலு, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறார்கள் என்று அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் மீல் பின் மிஷ்ரஹ் என்கிற ஒரு பெண்மணி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு தபுரானியுடைய கபீரில் இருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் உபைதுல்லா இப்னு சலமா பின் பஹராம் என்பவரும், முகமது பின் சுலைமான் பின் மஸ்மூல் என்பவரும், அவரிடமிருந்து இவர் அறிவிக்கிறார்னு வர அந்த 2 பேரும் பலவீனமான ஆளுக்க, சரியான ஆளுக்க கிடையாதுங்கிறதுனால புதைக்கிறதுக்கு ஆத்தன்டிக்கான ஹதீஸு தபுரானி ஹதீஸு இல்லை. அதே மாதிரி பையக்கியுடைய ஷோபுல் ஈமான் அந்த கித்தாப்பில் என்ன இருக்குன்னு கேட்டால் இதே விஷயம் இதே இருக்கிறது, கொஞ்சம் அறிவிப்பாளர் மாற்றமாக இருக்கிறது. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், உபைது பின் சலமா பின் வஹராம் என்ற பலவீனமானவர் இருக்கார்ல, முதல் சொன்னோம்ல, அவரும் இதில் வருகிறாரு. முகமது பின் சுலைமான் பின் ஷம்லூல் என்று சொன்னோம்ல, அந்த அறிவிப்பாளர் இதில் வர்றாரு. கூடுதலாக ஹுமைத் பின் தாவூத் பின் இஸ்ஹாக் என்பவரும் வர்றாரு. அவரும் பலவீனமான ஒரு ஆள். 3 பலவீனமான ஆளுக்கு வழியாக அறிவிக்கப்படுது. நகத்தை புதைக்கிறதுக்கு அந்த அதுவும் ஆதாரமாக ஆகாது. அதே மாதிரி ஆஹாது மசானி இப்னு அபி ஆசமுடைய கித்தாபில் வருகிறது. இதே ஆளுக்கு தான் என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. முகமது பின் சுலைமான் மஸ்மூலி, உபைதுல்லா இப்னு சலமா பின் வஹராம், இந்த 2 பேரோட சேர்த்து முகமது பின் காசிம் என்பவர் தான் இவங்கள்ட்ட இருந்து அறிவிக்கிறார். அவர் பெரும் பொய்யர் இடம்பெற ஒரு ஹதீஸ் என்று சொல்லி அந்த புதைக்கிற சம்பந்தமாக வரக்கூடிய அப்படி ஒரு விமர்சனமும் இருக்கிறது. அதே மாதிரி முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவுலையும் ரசூலுல்லாஹ் புதைக்க சொன்னாங்க, நகத்தை தலையிலிருந்து கழிகிற முடிகளை எல்லாம் புதைக்க சொன்னாங்க
அப்படிங்கிற ஹதீஸ் முஸன்னபு இப்னு அபி ஷைபாவில் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், யாருப்பா அறிவிச்சார்னு கேட்டால், அன் ரஜுலும் மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிம் கோத்திரத்தை சேர்ந்து ஒரு மனிதர் சொன்னார்னு வருகிறதே தவிர அவர் ஒரு சஹாபி என்றோ அவர் ரசூலுல்லாஹை சந்திச்சு யாருன்ற விவரமே கிடைக்கல. அப்படி தான் முஸன்னபு இப்னு அபி ஷைபாவில் வருது. அதனால இந்த வகையில் இதுவும் தவறாக போயிடுது. அதே மாதிரி இன்னும் ஒரு ஹதீஸ் தபுரானியுடைய கபீரில் வருகிறது. அதில் அப்துல் ஜப்பார் இப்னு வாயில் என்பவர் அறிவிக்கிறார், தகப்பனார் வழியாக அறிவிக்கிறார். அதில் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிகளையும் நகங்களையும் புதைக்க உத்தரவிட்டார்கள். இது ஒரு கட்டளை மாதிரி உள்ளது. முடி தலையில் முடி எடுக்கிறோமா, அல்ல பார்பரில் முடி வெட்டுறோமா, அந்த முடி அள்ளி சும்மாவெல்லாம் போட்டுறக்கூடாது. அது என்ன செய்யணும், புதைச்சிடணும். இந்த உரத்துக்கெல்லாம் விற்கிறாங்க, அந்த ஏலம் போட்டுலாம் விற்கிறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது கருத்துப்படி வருது. அதில் எப்படி காண யவ்முரு ரசூல்லா கட்டளை இடுவார்கள் பின் தஃபனி ஷாரி உல் அல்ஃபாரி, நகத்தையும் முடிகளையும் புதைக்கும்படி கட்டளையிட்டார்கள்ங்கிற ஒரு ஹதீஸ் வாயில் இப்னு ஹுஜருங்கிற சஹாபி வழியாக அவருடைய மகன் அப்துல் ஜப்பார் என்பவர் அறிவிக்கிறாரு. இந்த அப்துல் ஜப்பார் என்பவர் வாயில் இப்னு ஹுஜர் மரணிக்கும் பொழுது இவர் தாய் வயிற்றில் இருந்தார், பிறக்கவே இல்லை. அதனால இவர் தந்தை வழியாக அறிவிக்கிறாரு, தந்தைகிட்ட ஒன்றுமே கேட்டது கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு செய்தி ஏற்கத்தக்கது கிடையாது, கட்டளையிட்டார்கள்ங்கிற ஒரு விஷயம். அதே ஹதீஸ் ஷோபுல் ஈமானில் வருகிறது. இதே ஆள் தான், இதே அப்துல் ஜப்பார் இப்னு வாயில் தான் பாப்பா வழியாக அறிவிக்கிறார். அது போக என்ன செய்யுதுன்னு கேட்டால், இன்னும் ஒரு 2 பலவீனமான ஆள் வர்றாங்க. கைஸ் இப்னு ரபீன்னு ஒரு ஆள், அவர்கிட்ட அறிவிக்கிறார், அவர் பலவீனமான ஆள். அவர்கிட்ட அறிவிக்கிறார் முகமது இப்னு ஹசன், அவர் பலவீனமான ஆள். இப்படி 3 பலவீனமான ஆட்களை கொண்டு ஹதீஸ் ஷோபுல் ஈமானில் இருக்கிறது. அதனால அந்த நகம் முடியலை புதைக்கணும் அப்படின்னு சில ஒழுங்கெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி நகம் வெட்ட வெள்ளிக்கிழமை தான் நகம் வெட்டணும். இந்த நகத்தை நீ கேட்டதுனால நகம் சம்பந்தமாக உள்ள எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக போயிடும்ல, ஒன்று கேட்டுருப்பாங்கல்ல. அதனால் நகம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய என்னென்ன செய்திகள்லாம் சொல்லப்படுதோ அது எல்லாமே ஆத்தன்டிக்கான செய்தியாக இல்லைங்கிறதுக்காக வேண்டி இதை விளக்குறோம். வெள்ளிக்கிழமை நகம் வெட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுகல்லிம் அல்ஃபாரஹு, நபி அவர்கள் தமது நகங்களை வெட்டுவார்கள். ஒயகுசு ஷாரிபஹு, மீசையை கத்தரிப்பார்கள். யௌமுல் ஜுமாத்தி, வெள்ளிக்கிழமை என்று. கபுலா யஹ்ருஜ சலாத்தி, ஜும்மா தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஜும்மாவுக்கு போகிறதுக்கு நகத்தை வெட்டி மீசையை கத்தரிச்சுட்டு தான் ஜும்மா தொழுகைக்கே போவாங்க. அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பஸாருங்கிற ஒரு நூலில் இருக்கிறது. இந்த பஸார் நூல்லையே பஸாரை என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த செய்தி அதாவது இது இப்ராஹிம் இப்னு குதாமா, இப்ராஹிம் இப்னு குதாமா என்பவர் வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்படி அந்த அறிவிப்பாளர் வழியாகத்தான் பஸாரில் பதிவு செஞ்சு இருக்குது. அந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு பஸார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்ராஹிம் இப்னு குதாமா என்பவர் சரியான ஆள் கிடையாது. ஒய்தா தஃபர்ரத பி ஹதீஸின், ஒரு ஹதீஸை அவர் தனியாக அறிவித்தாரேயானால் ஃபலைஸ பி ஹுஜ்ஜத்தின், அவர் ஆதாரமாக வரமாட்டார், அதை ஏற்றுக்கிற கூடாது. இந்த வெள்ளிக்கிழமை ரசூல்லா நகம் வெட்டினார்கள்ங்கிற ஹதீஸை போட்டுட்டு இந்த ஹதீஸு இப்ராஹிம் இப்னு குதாமா அறிவிக்கிறாரு சரியில்லைன்னு அந்த தீர்ப்பையும் சேர்த்து சொல்லிடுறாரு பஸார். அதுவும் நிற்காது. அதே மாதிரி ஷோபுல் ஈமானில் ஷரஹு சுன்னாவில் பகவி, அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதே மாதிரி வெள்ளிக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ல ஜுமாத்தின், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஹுத் அல்ஃபாரஹு ஷாரிபஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நகங்களையும் மீசையையும் குல்ல ஜுமாத்தின், ஒரு வெள்ளிக்கிழமை எடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது ஷரஹு சுன்னாவில் இருக்கிறது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதில் அறிவிக்கக்கூடிய ஆளில் ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த பலவீனமான ஆளுக்கு உபைதுல்லா இப்னு சலமா பின் பஹ்ராம், இவர் அறிவிக்கிறார் பலவீனமான ஆள். இவர்கிட்ட அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் முகமது இப்னு சுலைமானுல் மஸ்மூலி, இவரும் பலவீனமான ஆள். இவர் சொன்னது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் முகமது காசிமில் அசதி அறிவிக்கிறார். கத்தாபுன், இவர் பெரும் பொய்யர், அப்படி பொய்யர் வழியாக அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அறிவிக்கிறதுல முகமது இப்ராஹிம் சாலிஹானி அப்படின்ற ஒருத்தர் வர்றாரு, மஜ்ஹூல், அவர் யாருன்னு தெரியாது. அப்போ இந்த ஒரு செய்தியில் 4 பலவீனம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நகமட்டணும்னு சொல்லக்கூடியதில் ஷரஹு சுன்னாவில் வர்றதில் 4 பலவீனம் இருக்கிறது. இது அதனால் அந்த விஷயத்தில் ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. சுருக்கமாக சொன்னால் சஹாவிங்கிற ஒரு அறிஞர் மக்காசிது நூலில் எழுதுகிறாரு, லம் யசுபுத் ஃபி கைஃபியத்தி கசில் அல்ஃபாரி, நகத்தை வெட்டுவது எப்படி என்ற விஷயமாகவும், ஒலாஃபி தாயினி யௌமின் லஹு, அதற்கென்று ஒரு நாளை குறிப்பது விஷயத்திலையும் செய்யும் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வழியாக ஒரு செய்தியும் ஆத்தன்டிக் ஆனது கிடையாது. எந்த கிழமையில் வெட்டணும், எந்த முறையில் வெட்டணும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் ஆத்தன்டிக்காது கிடையாது என்று சொல்லி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய சஹாபி என்பவர் என்ன செய்கிறாரு,
அதை சொல்கிறாரு. இந்து நகத்துடைய ஒரு விஷயம், நகத்துக்கு வெள்ளிக்கிழமை வெட்டணுங்கிறது கிடையாது, புதைக்கணுங்கிறதும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மெத்தடில் பண்ணணும் என்பதும் கிடையாது. நம்ம விருப்பம் போல் செஞ்சுக்கிற வேண்டியதான். 40 நாள் தான் கணக்கு. அது ஒன்று தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இன்னொரு சட்டம் சொல்லுவாங்க. ஒரு ஆள் குளிப்பு கடமையாயிடுச்சின்னு வைங்க, அப்போ நகை முடியெல்லாம் வெட்டக்கூடாதுன்றாங்க. இப்போ வந்து சந்தோஷமாக கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்துட்டு காலையில் குளிக்க போகிறான். குளிக்கிறதுக்கு முன்னாடி நகத்தை வெட்டிட்டு போவேன் இருந்தால் அந்த நகத்தில் குளிப்பு கடமை ஒட்டிக்கிட்டு இருக்குதான். அந்த நகத்தில் குளிப்பு கடமையான நகமாக அது, அதை வெட்டி போட்டின்னு சொன்னால் அப்போ அந்த நகம் வந்து குளிக்காமல் இருக்குதுல்ல, அதில் தொழுவ போகுது, நகம் போய் தொழுவ போகுதா, இவாது செய்ய போகுதா? குளிக்குதெல்லாம் எதுக்குரிய சட்டம்? தொழுகைக்குரிய ஒரு சட்டம். இவங்களா ஒரு காரணத்தை கற்பித்து கொண்டு அந்த முடி என்ன செஞ்சிச்சு, குளிப்பு கடமையானது அந்த முடியின் மீதும் ஒட்டி இருக்கிறது. நீ பாட்டுக்கு குளிக்காமல் வெட்டி போட்டின்னு சொன்னால் அந்த முடி குளிக்காத நிலையில் இருக்கிறது. இருந்தால் என்னண்டா, அது குளிக்காத நிலையில் இருந்து அது போய் தொழுவ போகுதா? அதுக்கு ஏதாவது கட்டளை இருக்கா? அது உயிர் இருக்குதா? அது என்னென்ன, அது ஒரு பொருள் தானே, கழிவு தானேங்க. இது ஒரு காரணங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. ஆனால் வந்து இது வந்து தவறு. என்னோட குளிப்பு கடமை என்பது வந்து மனுஷனுக்கு உள்ளது தான், உயிரோடு உள்ளவனுக்குள்ளது தான். குளிப்பு கடமைங்கிற அந்த முடிகள்லாம் குளிப்பு கடமையாகப்பட்ட நிலையில் அந்த முடியை வெட்டி போட்டாலும் அந்த முடிக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. அந்த முடியை எழுப்பி எல்லாம் நீ ஏன் குளிக்கவில்லைன்னு கேட்க போகிறதும் கிடையாது, மனுஷனுக்கு தான் கேள்வி. அதனால இவங்களாம் வந்து ஊகமாக அந்த சட்டத்தை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயை வந்து ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு. மாதவிடாய் ஏற்பட்டவுடனே என்ன செய்கிறாங்கன்னா, மாதவிடாய் நின்ற உடனே தலையை அவிழ்த்து நல்லா சீப்பு வச்சு நல்லா சீவிச்சு அதுக்கு பிறகு என்ன செஞ்சிக்க, உம்ராவை நிப்பாட்டிட்டு ஹஜ்ஜை மட்டும் முடி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு வருகிறது. அப்போ மாதவிடாய்ங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தலையை வாரிக்கொண்டா என்ன அர்த்தம்? தலையை வாரினா என்ன நடக்கும்? முடி நிறைய வெளியே வரும்ல. தலையை வாரினீங்கன்னு சொன்னால், பெண்கள் தலை வாரினாங்கன்னா கண்டிப்பாக அந்த சீப்பில் வந்து ஒரு முடியே வரட்டுமே, அந்த முடி வந்து குளிப்பு கடமையான நிலையில் தானே இருக்குது அப்படின்னு நினச்சி முடிய வாரிடாத, மாதவிடாயில் இருந்துக்கிட்டு இருக்கிற, குளிச்சுக்கு பிறகு தான் முடியும் அப்படின்ற சொன்னாங்களா? அவங்களும் குளிப்பு கடமையிலான இருக்கிறாங்க மாதவிடாயாக இருக்கும்போது. இப்போ மாதவிடாய் இருக்கிற நேரத்தில் தலை வாரிக்கொள்ளு என்று சொல்கிறாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் 316வது ஹதீஸில் இருக்கிறது. 317, 1556, 1783, 1786, 4395 இவ்வளோ ஹதீஸுகள்லையும் மாதவிடாய் நேரத்தில் தலை வாரிக்கொள்ளலாம் இருக்குது. தலை வாரிக்கொள்ளலாம் என்பதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், அந்த குளிப்பு கடமை என்பது முடிகளை எல்லாம் பாதிக்காது. குளிப்பு கடமையான நிலையில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க மாதவிடாய் நின்று குளிச்சாதான் சுத்தமாவாங்க. அப்படி இருக்கும்போது கூட அந்த தலைவாரிக்கைன்னு சொல்வதிலேருந்து என்ன விளங்குறது, இவங்களா ஊகமாக விட்டு அடிக்கிறாங்க. நகம் வெட்டக்கூடாது, குளிப்பு கடமையானால் நகம் வெட்டக்கூடாது, நகம் வெட்டிட்டு போய் குளிக்கலாம், குளிச்சுட்டு வந்து நகம் வெட்டலாம். இதெல்லாம் இவங்களா கூட குறைய சொல்லு. நகம் வெட்டுறதுக்கு வந்து ஒரே விஷயந்தான் இருக்குது, 40 நாளைக்கு ஒருக்கா வெட்டுங்கிறது தவிர நகத்துக்கு சொல்லக்கூடிய எந்த ஒரு ரூலும் கிடையாது மார்க்கத்தில். அதிகபட்சம் 40 நாள் வச்சுக்கப்பா, அதை தாண்டி போயிடாத. இந்த ஒரு ஷரத்தை தவிர மார்க்கத்தில் நகத்துக்கு எந்த ஒரு ஷரத்தும் கிடையாது. அக்டோபர் 11 நேரலையில் ஆமீன் சொல்வது பற்றிய 2 ஹதீஸுகளில் ஒன்று பலவீனம் என்றால் எப்படி பின்பற்றுவது என்ற கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கும் போது, ஒரு விஷயத்திற்கு பலமான ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்று இருந்தால் பொதுவான விதியின் அடிப்படையில் பலமான ஹதீஸை எடுத்துக்கொண்டு பலவீனமான ஹதீஸை விட்டுவிடுங்க என்று சொன்னீர்கள். இது அக்டோபரில் சொன்னீங்க. நவம்பரில் நடந்த நேரலை நிகழ்ச்சியில் மாதவிடாயின் போது இல்லறத்தில் ஈடுபட்டால் பரிகாரம் சம்பந்தமான இந்த ஹதீஸ் சரியானதா, சில ஹதீஸ் நூலில் சஹி என்றும் சில ஹதீஸ் நூலில் லைஃப் என்றும் வந்துள்ளது என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது இது பலவீனமான ஹதீஸ் என்று சொன்னீர்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் இந்த ஹதீஸை முன்னர் நீங்கள் சொன்னது போல பொதுவான விதியின் அடிப்படையில் பலமான ஹதீஸை எடுத்துக்கொண்டு பலவீனமான ஹதீஸை விட்டுவிடுங்க என்று சொல்லவில்லை, முரணாக உள்ளது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது யாருன்னு நஜீமாங்கிறவங்க கேட்குறாங்க. இதில் வந்துங்க நம்ம ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லை, 2 வெவ்வேறு விஷயங்கள். அதாவது முதல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது ஆமீன் சொல்கிறது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆமீன் என்றால் நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்க, அதிகமாக ஆமீன் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸு சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது. அந்த கருத்தை அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் பலவீனமாக இருக்கிறது. 2 வேறு ஹதீஸ், 2 வேறு ஹதீஸ். அப்போ 2 ஹதீஸுகளில் ஒன்று பலவீனம் ஒன்று சரியானது இருந்தால் அதுக்குரிய விதி என்ன? அது ஹதீஸ்களில் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. நீங்கள் பொதுவான விதின்னு ஒன்று இருக்குல்ல, 2 ஆப்பிள் இருக்கிறது,
ஒரு ஆப்பிள் அழுகி போயிருக்கு, ஒரு ஆப்பிள் அழுகாமல் இருக்குது. இது அழுகி போன காரணத்தினால அழுகாத ஆப்பிளையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அழுகி போன தூக்கி போடுங்க, அழுகாத எடுத்துக்கணும். இதான ஒரு பொது விதிங்கிறது தானே. பொது விதி 2 விஷயம் இருக்கிறது. 2 விஷயத்தில் ஒன்று கெட்டது ஒன்று நல்லதாக இருக்குது. நீங்கள் எந்த முடிவு எடுக்கணும்? நல்லதை எடுத்துட்டு கெட்டதை விட்ட வேண்டியதானே. 2 சட்டை இருக்குது, ஒன்று கிழிஞ்சதாக இருக்குது, ஒன்று கிழியாததாக இருக்குது. இதுக்கு என்ன சட்டம்? அது கிழிஞ்ச காரணத்தினால் கிழியாத சட்டையும் தூக்கி போடுன்னு சொல்லுவீங்களா? பொது விதின்னு தான் நான் சொன்னேன். பொது விதி என்னன்னு கேட்டால் 2 பொருளுக்கு உள்ள 2 பொருள். இது 2 ஹதீஸ். இது நீங்கள் சொல்றக்கூடிய ஆமீன் சொல்கிற ஹதீஸ் 2 ஹதீஸ். அதில் ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய எல்லாம் கரெக்டான ஹதீஸாக இருக்குது. இன்னொரு அறிவிப்பாளர்னா பலவீனமாக இருக்குது. பலவீனமாக இருந்து அழுகி போன ஆப்பிள் மாதிரி தூக்கி போட்ட வேண்டியதானே. இதை எடுத்துக்கிற வேண்டியதானே. சரியான ஆப்பிள் ஒன்று இருக்க தானே செய்யுது. இதுக்கு அது சொன்னோம். அதே நேரத்தில் வந்து மாதவிடாய்க்கு இல்லறத்தில் ஈடுபட்டால் அதை பற்றி சொல்லும்போது 2 ஹதீஸுக்கு நான் சொல்லலை. ஒரு ஹதீஸைத்தான் சிலர் லைஃப் என்கிறார்கள், சிலர் செய் என்கிறார்கள். 2 வேற வேற விஷயம். அந்த ஆமீன் சொல்றது சம்பந்தமாக ஹதீஸை 2, ஒன்றை நிராகரிச்சா ஒன்றை ஏற்றுக்கலாம். இதில் ஹதீஸை 1, அதுக்கு நிலைப்பாடு தான் 2. எதுக்கு? அந்த மாதவிடாய் இல்லறத்தில் ஈடுபட்டால் பரிகாரம் ஒரு தீனார் தர்மம் செய்யணுங்கிறாங்கல்ல, அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் சில அறிஞர்கள் இது சரியானதுங்கிறாங்க. சேம் அதே ஹதீஸை சரியில்லைங்கிறாங்க சிலர். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், நீ சரிங்கிறவன் சரி எடுத்துக்க, சரி இல்லைங்கிறத ஒரு விஷயத்துக்கு 2 முடிவு எடுப்பிடிப்பீங்க. ஒரு ஹதீஸ் தானே அது. 2 ஹதீஸுக்கு 2 முடிவு எடுக்கலாம். 2 ஹதீஸ் அது ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி இருந்தால் இதுக்கு ஒரு முடிவு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். ஒரு ஹதீஸுக்கே 2 அபிப்பிராயம் ஒருத்தர் சொல்லுவாரையானால் அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? ஒரு சட்டை இருக்குது, ஒரு துணி, அந்த சட்டை என்ன செய்கிறாரு? இது காட்டன்கிறாரு ஒருத்தர் நைலான்கிறாரு. இப்போ இந்த சட்டைக்கு எந்த முடிவு எடுத்தா? ஒன்று தானே முடிவு எடுக்கணும். காட்டன்டா காட்டன் வச்சுக்க, நைலான வச்சுக்க, சட்டை ஒன்று தானே. ஒரு சட்டைக்கு தான் ஒருத்தர் ஆய்வுல நைலாண்டு தெரியுது, ஒருத்தர் இதில் காட்டன் தெரியுது. நீ ஆய்வு செஞ்சு காட்டன்னா காட்டன் சொல்லு, நைலான்னு சொல்லு, ஒன்று தானே சொல்லணும். அதை ஒரு விஷயத்துக்கு 2 நிலைப்பாடு என்றால் அதுக்கு உசூல் வேற. 2 விஷயத்துக்கு 2 நிலைப்பாடு என்றால் அது விஷயம் வேற. அப்போ நீங்கள் அந்த ஆமீன் சொல்றது வந்து 2 ஹதீஸ். 2 ஹதீஸ்னா 2 ஆப்பிள் மாதிரி. அதில் வந்து ஒரு கெட்ட ஆப்பிள், ஒரு நல்ல ஆப்பிள். நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல ஆப்பிள் எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு அது பொது விதின்னு அதுதான் சொன்னேன். நீங்கள் இன்னொரு அந்த ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், மாதவிடா இல்லத்தில் ஈடுபடுறதுக்கு இருக்கிற ஒரு ஹதீஸ் தான். அந்த ஒரு ஹதீஸைத்தான் ஒருத்தர் சரிங்கிற ஒரு தவறுங்கிறார். இப்போ என்ன முடிவு எடுக்கிறது? அதே மாதிரி முடிவுகள் எடுக்க முடியுமா? இதை எடுத்து அதை எடுக்க முடியாது. அதை எடுத்த முரண்பாடான 2 விஷயத்தை ஒரு ஹதீஸுக்கு எடுக்க இயலாதுல. ஒரு ஹதீஸுக்கு எடுத்தால் 1 தான் எடுக்கணும். அப்போ 1 எடுக்க முடியாதனால தான் ஆய்வு செஞ்சு இது பலவீனன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க கருத்தான் ஓங்கி இருக்குது, அவங்க வாதம் தான் கரெக்டாக இருக்கிறது, சரின்னு சொல்கிறவங்களுடைய வாதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை நோக்கித்தான் நம்ம வரணுமே தவிர முரண்பட்ட விஷயத்தை ஒரு விஷயத்தில் முரண்பட்ட 2க்கு முடிவு எடுக்கவே முடியாது. அதனால வந்து இது சரி 2க்கு 2 நிலைப்பாடு தான் எடுக்கணும். அது ஒன்று. சில அமல்களை செய்தால் இன்ன நன்மைகள் கிடைக்கும் என்று ஹதீஸில் உள்ளன. உதாரணமாக 12 ரக்காத் சுன்னத் தொழுகை தொழுதால் சொர்க்கத்தில் மாளிகை உண்டு என்று வருகிறது. என் கேள்வி என்னவென்றால், இந்த அமல் அல்லது எந்த ஒரு அமலையும் ஒரு முறை செய்தாலும் கிடைத்து விடுமா, அல்லது தொடர்ச்சியாக செய்தால் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஒரு செயலை செஞ்சால் இது கிடைக்கும்னு ஹதீஸில் வருதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி வரக்கூடிய ஹதீஸ்கள் வந்து பல வகையில் இருக்கும். பொதுவாக உள்ள ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. எந்த ஒரு ஹதீஸ் சொன்னாலும் சரி, யார் தினமும் காலையிலும் மாலையிலும் ஓதி வருகிறாரோன்னு அதில் சேர்த்துருவாங்க. அதில் அந்த தினமும் முன்னால் எடுத்துக்கொள்ளணும். 5 வேளை தொழுகைக்கு பிறகு நீங்கள் இந்த ஓதுங்கன்னு சொன்னால் தினமும் 5 தடவை எடுத்துக்கொள்ளணும். அந்த ஹதீஸிலேயே ஒரு துவாவை சொல்லி அந்த துவாவை எப்படி சொல்லணும் என்பதும் விளக்கப்பட்ட துவா தான் அதிகமாக இருக்குது. மொட்டையாக சொன்ன துவாக்கள் இருக்காது. சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லுங்கன்னு மொட்டையாக இருக்காது. நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது அப்படின்னா தினசரி இரவிலேன்னு அர்த்தம் அதில் அடங்கிறதா இல்லையா? அப்படி ஃபாத்திமா நாயக்கி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது இதை சொல்லுங்கன்னு சொன்னால் தினமும் படுக்கைக்கு செல்லத்தானே செய்வாங்க. அது தினமும் செய்யணும், அந்த தினமும் அந்த நேரத்தில் செய்யணும். அப்படி வந்துடும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு 5 தொழுகைக்கு பிறகும் இதை ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொழுகைக்கு பிறகு ஓதுங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தடவை ஓத வேண்டி வரும். நீங்கள் மொத்தத்தில் ஒரு தடவை செஞ்சால் பார்த்தது, ஒரு நாளைக்கு 5 தடவை செய்ய வேண்டி வரும். அதே மாதிரி டெய்லி செய்யணும். அப்போ இஸ்லாத்தினுடைய எல்லா துவாக்கள் வணக்க சிறப்புகள் எல்லாமே அது வந்து ஒரு வரையறுத்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா அந்த டயத்தில் சொல்லுங்கள். பொதுவாக சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால், பொதுவாக சொல்லப்படுறதை நம்ம எப்படி விளங்கிக்கிறோமோ அப்படி விளங்கிக்க வேண்டியதான். மனிதனுடைய புரிதலில் வந்து பொதுவாக சொன்னால் வந்து டெய்லிங்கிற அர்த்தம் தான் வரும். ஒரு நாளைக்கு ஒருக்காவது சொல்லணும் வருமே தவிர ஒரே ஒரு தடவை சொல்கிறதுக்கு வராது. டெய்லி 5 தடவை சொல்லு, தூங்கும் போதெல்லாம் சொல்லு, எந்திரிக்கும் போதெல்லாம் சொல்லு, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுன்னு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கிறவங்க? சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லணும். லைஃப்பில் ஒரே ஒரு தடவை சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லிட்டீங்க, அதோடு முடிஞ்சிருச்சா? மரம் சாப்பிடும்போது சொல்லணுமா? அந்த சாப்பிடுதல்ங்கிற செயல் எப்போலாம் வருது அப்போலாம் சொல்லணுமா இல்லையா?
அதை வச்சு நம்ம விளைவிக்கலாம். நம்ம அறிவை கொண்டு என்ன செய்யலாம், அப்போ ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஒரு ரூல் சொல்லக்கூடாது. நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சோம்னு சொன்னால், சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்வார்கள்னு சொன்னால், லட்சம் தடவை சாப்பிட்டா லட்சம் பிஸ்மில்லா சொல்லு, தினம் சாப்பிட்டா தினம் பிஸ்மில்லா சொல்லு அப்படின்னு அர்த்தம் வருமே தவிர, மொத்தத்தில் லைஃப்லேயே ஒரே ஒருக்கா சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொன்ன உடனே அதனுடைய நன்மை அடைவானு அடைய மாட்டான். அதாவது உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டுவதற்கு, ஆயிஷாங்கிறவங்க கேட்குறாங்க, உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டுவதற்கு பெரும்பாலும் 5 எல்லைகளை குறிப்பிடுகிறார்கள். ஜீர்ரானா என்பது ஹரம் எல்லை தான், மீக்காத்து கிடையாது. அங்கிருந்து பலர் மறு உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டுகிறார்கள். இது சரியா? சரியெனில் அனைத்து ஹரம் எல்லைகளிலிருந்து இஹ்ராம் கட்டலாமா? பிறகு இதற்கு மீக்காத்து எல்லை என்று தனியாக உள்ளது. மேலும் சிலர் ஆயிஷா பள்ளி மாதவிடாய் பெண்களுக்கு மட்டும் உரிய சட்டம், மற்றவர்கள் மீக்காத்திற்கு வெளியே செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள், குழப்பமாக உள்ளது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவங்க உம்ராவுக்கு செல்லக்கூடியவங்க என்ன செய்யணும்னு கேட்டால், அவங்க அந்த இஹ்ராம்ங்கிற ஒரு நிலையில தான் மக்காவுக்குள்ளே பிரவேசிக்கணும். இஹ்ராம்ங்கிறது என்ன, அது ஒரு நியத்து, தக்பீர் கட்டுற மாதிரி ஒரு ஆடை அணிந்தது, அதுக்கு ஒரு சுன்னத்தான ஒரு முறை. அப்போ ஒருத்தர் காபாவுக்கு ஹஜ்ஜி உம்ராவுக்கு போகிறாருன்னு சொன்னால், அந்த எல்லையில் நுழையும் போது என்ன செய்யணும், அந்த இஹ்ராம் நியத்தோட நான் ஹஜ்ஜிக்கு வந்துட்டேன், நான் உம்ரா செய்ய வந்துட்டேங்கிற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எங்கே எடுத்துருனேன், மக்காவுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும்ன்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அப்படி நுழைவதற்கு ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு ஒரு எல்லையை ரசூல்லா நிர்ணயிக்கிறாங்க. இப்போ உதாரணமாக நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம போகிறோன்னு வைங்களேன், நமக்கெல்லாம் எலம்லம்ங்கிற ஒரு இடத்த நிர்ணயிக்கிறாங்க. அதாவது யமன்லையும் யமன் வழியாக வரக்கூடியவர்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அங்கேருந்து போய்கிட்டு இருக்கிறோமா, எலம்லம்ங்கிற ஒரு இடம் வரும். அது மக்காவிலேருந்து ரொம்ப தூரத்தில் உள்ளது. அந்த எலம்லம் இடம் வந்த உடனே அங்கிருந்தே நீ எஹ்ராமோட தான் உள்ளக்க போகணும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட எஹ்ராம் ஆட்லேயே அறிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போகணுங்கிறது இது மீக்காத்து என்பது மக்காவை சேராதவர்கள் வெளியூர்களிலிருந்து வெளிநாடுகளில் இருந்து ஹஜ் உம்ராவுக்கு வருவார்களே, ஆனால் அவரவர்கள் வர்ற வழியிலேயே ஒரு இலக்கை ரசூல்லா சொல்லிவிட்டாங்க. அந்த இடத்துல என்ன செய்யுங்க, நீங்கள் எஹ்ராம் அணிஞ்சிட்டு தான் உள்ளக்க வரணுங்கிறாங்க. அது மீக்காத்துன்னு அதுக்கு பேர். அதே நேரத்தில் மக்காவுலே வசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த இதுக்கு வர தேவையில்லை. இது யாருக்குள்ள சட்டம்னு கேட்டால், மக்காவை சேராமல் இருந்து கொண்டு வேற ஊர்களிலேருந்து புறப்பட்டு வரக்கூடியவர்களாக இருந்தால், அவங்க எந்த வழியாக வர்றாங்களோ அந்த வழிக்கு ஒரு மீக்காத்துன்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த மீக்காத்து இடத்துல வச்சு என்ன செய்யணும், நான் ஹஜ்ஜிக்கு நான் நியத்து செய்கிறேன், லப்பைக்கு ஹஜ்ஜன் லப்பைக்கு உம்ரத்தன் என்று சொல்லி இஹ்ராமு அவங்க கட்டி கொள்வார்கள். யாரு? வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்கள், வெளியூர் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்கள். உள்ளூர்வாசி மக்காவாசி என்ன செய்யறான், மக்காவிலேருந்து இப்போ ஹஜ்ஜி செய்யணவன் இருக்கிறதே மக்கா தான், மக்காவிலேருந்து உம்ரா செய்யணும். இவனுக்கு என்ன சட்டம்னு கேட்டால், அந்த ஹரம்னு ஒரு எல்லை இருக்குல்ல, அதுக்கு வெளியே போயிட்டு வந்தாலே போதும், அவனுக்கு அதான் மீக்காத்து. அது மீக்காத்துங்கிறது ரொம்ப தொலைவில் இருக்கிறது. ஆனால் இந்த ஹரம்னு ஒரு எல்லை வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஹரம் எல்லைன்னு ஒரு கணக்கு இருக்கிறது. அதுக்கு அந்த பச்சை லைட்டு போட்டு உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. அந்த ஹரம்ங்கிற எல்லைக்கு தாண்டி வெளியே போய் அது எங்கிட்ட வேணாலும் போகலாம், இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம், எத்தனை பக்கம் வேணாலும் போகலாம். வெளியே போய் உள்ளக்க நுழையும் போது, ஹரமுக்குள்ளே நுழையும் போது இஹ்ராமோட வரணும். அவர் இங்கே உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இஹ்ராம் கட்ட இயலாது. இது மக்காவாசிக்கு உள்ள ஒரு சட்டம். மக்காவாசி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க ஜிர்ரானாங்கிற இடத்துல இஹ்ராம் கட்டுவாங்க மக்காவாசிகள் பெரும்பாலும், அல்லது தன்னையும்ங்கிற இடத்துல இஹ்ராம் கட்டுவாங்க. தன்னையும்ங்கிறது ஆயிஷா நாயி இஹ்ராம் கட்டினாங்கல்ல அந்த இடம். அப்போ இது மக்காவாசி என்ன செய்யல, இங்கேருந்து எலமுல வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து 40 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஊரில் இருக்கிறாங்க. ஊரில் இருக்கிறவர்களுக்கு மீக்காத்து வேற, வெளியூர்காரங்களுக்கு உள்ள மீக்காத்து வேற. வெளியூர்காரங்களுக்கு தான் நீங்கள் சொன்ன 5 மீக்காத்துங்கிறாங்கல்ல, அது வெளியூர்காரங்களுக்கு உள்ள ஒரு மீக்காத்து தான். உள்ளூர்காரங்களுக்கு எது மீக்காத்துன்னு கேட்டால், ஹரம் எல்லைன்னு ஒன்று போட்டிருக்குல்ல, அந்த எல்லைக்குள்ளே தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இஹ்ராம் அணிகிறதா இருந்தால் ஹரமுக்குள்ள காலை வைக்கும் போதே நீ இஹ்ராமோட இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், ஹரம் எல்லையை தாண்டி இப்படி வெளியே போயிடணும், 1 அடி 2 அடி தள்ளி போயிடணும். அப்படி போன பிறகு என்ன செய்யணும்னா இஹ்ராம் அணிஞ்சு அது என்ன செய்யணும்னு கேட்டால், எங்கே வேண்டாலும் போகலாம், மக்காவை சுற்றி உள்ள எந்த பகுதியில் வேண்டாலும் போகலாம். இப்போ ரசூல்லா இது மக்காவாசிக்கு உள்ள சட்டம். இது மக்காவாசிக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வெளியூர்வாசியாக இருந்து ஒரு வியாபார நிமித்தமாக மக்காவுக்கு போகிறீங்க, உம்ராவுக்கு போகல, ஹஜ்ஜிக்கு போகல, ஒரு வியாபார நிமித்தமாக போகிறீங்க, வியாபாரம்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சவொன்னே என்ன செய்கிறீங்க, இப்போ நம்ம ஒன்று உம்ராவும் செஞ்சுருவோமேங்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும், வெளியே போயிட்டு வரணும், அவ்வளோதான். நீங்கள் மக்காவாசி மாதிரி ஆகிட்டீங்க. ஒரு வியாபாரத்தை நீங்கள் போயிருந்தாலும் சரி தான், நீங்கள் போகும்போதே உம்ரான்னு போயிருந்தீங்கன்னா இஹ்ராமோட போயிருப்பீங்க மீக்காத்துலேயே. நீங்கள் போனது ஒரு வியாபாரத்துக்கு போனீங்க, வேற ஏதோ ஒன்றுக்கு போனீங்க, ஒரு மருத்துவத்துக்கு போனீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க,
அல்லது உங்களுடைய அண்ணனோ தம்பியோ மக்காவில் வேலை பார்க்குறாரு, அவரை பார்க்கறதுக்குன்னு போறீங்க. அப்படி பார்க்க போன இடத்துல திரும்பி வரும்போது என்ன செய்றீங்கன்னா, நம்ம ஒரு உம்ரா பண்ணிட்டு போயிடுவோமே அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மக்காவாசியுடைய சட்டம் உங்களுக்கு வந்துடும். நீங்க என்ன செய்யணும், மக்காவில் இருந்து மக்காவாசி ஆயிட்டீங்களா, ஹரம் எல்லைக்கு வெளியே போய் எங்கிட்டாவது போங்க, ஏதாவது ஒரு பக்கம் போய் என்ன செய்யணும், எது கிட்டத்தில் இருக்கோ அந்த இடத்துல போய் வெளியே நின்று இஹ்ராமை சொல்லிக்கொண்டு நீங்கள் இஹ்ராமோட உள்ள நுழையணும். நீங்கள் மக்காவாசி இடத்துல வந்துடுவீங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிர்ரானாங்கிற ஒரு இடத்துல அவங்க இஹ்ராம் அணிஞ்சு மக்காவுக்கு வர்றாங்க. ஜிர்ரானாவில் ஏன் வர்றாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக போகவில்லை, அந்த பயணத்தில் போருக்காக போகிறாங்க. அதாவது மக்கா வெற்றி கொள்கிற போர், அதை தொடர்ந்து ஹுனைன் போர், பல அடுக்கடுக்கான போர்களை சந்திப்பதற்காக பிரயாணப்பட்டு போகிறாங்க. அப்போ மக்காவை ஜெயித்ததுக்கு பிறகு அங்கிருந்து ஹுனைனுக்கு போய் ஹுனைன்லையும் வெற்றி பெற்ற பிறகு திரும்பி வரும்போது மக்கா தான் வழி. மக்கா வழியாக மக்காவில் தங்குறாங்க. தங்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கனிமத்து பொருள் இருக்கும்ல, அந்த ஹுனைன் அந்த ஹவாசின் கோத்திரத்தாட்ட கைப்பற்றப்பட்ட அந்த கனிமத்து பொருள்களை எல்லாம் மக்காவில் வச்சு ஒவ்வொருத்தருக்காக பங்கிட்டு கொடுக்குறாங்க. அதுக்காக மக்காவில் தங்குறாங்க. இப்போ மக்காவாசி மாதிரி ஆயிட்டாங்க. இந்த பங்கீடு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு உம்ரா செஞ்சுட்டு போவோம்னு நினைக்கிறாங்க. அவங்க எங்கேருந்து இஹ்ராம் கட்டுவாங்க, மக்காவுக்கு வெளியே போய் பட்ட வேண்டியதான். எங்கே போனாங்க, ஜிர்ரானான்னு ஒரு இடம் இருக்குது. அது ஹரமுக்கு வெளியே உள்ள இடம் தான், அது ஹரமுக்கு உள்ளே உள்ளது கிடையாது. ஹரமுக்கு வெளியே உள்ள இடம் ஜிர்ரானாங்கிறது. அந்த இடத்துக்கு போய் இஹ்ராம் கட்டி விட்டு உள்ளே நுழையிறாங்க. அது மீக்காத்தில் வராது, உள்ளூர் வாசிக்கு மீக்காத்தை தான். மக்காவாசிக்கு மீக்காத்து எதுன்னு கேட்டால் அந்த ரவுண்டு ஃபுல்லாக இதான் ஹரம்னு சொன்னால் இது சுற்றி எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். இது ஹரம்னு ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டீங்கன்னா இங்கே வரலாம், இங்கே வரணும், இங்கே வரணும், இங்கே வரணும். நீ ஹரம் எல்லைக்கு வெளியே போயிட்டு உள்ளக்க வரணும். நீ உள்ளக்க வரும்போது இஹ்ராமோட வரணும். அதுதான் சட்டம். அதனால உங்களுக்கு குழப்பம் வருது, ஒரு குழப்பம் கிடையாது. இஹ்ராம் கட்டுகிற எல்லை என்பது மக்காவாசிக்கு வேற, மற்ற வாசிக்கு வேறன்னா குழப்பம் கிடையாது. மற்ற எல்லாம் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு உள்ளது. வெளியூர்லேருந்து வர்றவங்களை இப்படி ஒருத்தவங்க இப்போ ஹஜ்ஜிக்கு ஒருத்தர் போகிறார். ஹஜ்ஜிக்கு போகும்போது இங்கே முறைப்படி இஹ்ராம் கட்டு போகிறார், ஹஜ்ஜி மட்டும் செய்ய போகிறார். போய் ஹஜ்ஜெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. அப்போ நினைக்கிறாரு, நம்ம இன்னொரு உம்ரா ஒன்று செஞ்சிருவோமே, வந்துட்டோம்ல அப்படின்னு அங்கே வச்சு முடிவு எடுக்கிறாரு. இப்போ இந்த உம்ராவுக்கு எங்கே இஹ்ராம் கட்டுறது, அந்த மக்காவில் இருந்தால் கட்டுவார், வெளியே போயிட்டு வந்துட வேண்டியதான். அதுக்கான நமக்கு வர வேண்டிய தேவையில்லை, அங்கேருந்து பண்ணிட வேண்டியதான். அல்லது ஒரு உம்ரா செஞ்சுட்டு 10 உம்ரா செய்யணும், இன்னொரு உம்ரா செய்ய நினைக்கிறார். ஒரு உம்ரா செஞ்சு முடிச்சுட்டார். அதாவது இங்கேருந்து புறப்படும் போதே உம்ராண்டு நியத்து பண்ணி லம்ல இஹ்ராம் கட்டி போய் மக்காவுக்கு போய் உம்ரா செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ இன்னொரு உம்ரா ஒன்று போட்டுருவோமே அப்படின்னு நினைக்கிறார். அவர் இப்போ இஹ்ராம் கட்டணும். எப்படி கட்டுறது, அவர் மக்காவாசி இப்போ ஒருக்க போய் உள்ள நுழைஞ்சிட்டாருன்னா மக்காவாசி ஆகிட்டார். மக்காவாசியுடைய சட்டத்தில் வந்துடுறாரு. அவர் என்ன செய்வார், அங்கேருந்து ஊருக்கு வெளியே போயிட்டு வர வேண்டியதான். அந்த ஊருக்கு வெளியில் அந்த இது ஹரம் எல்லைக்கு வெளியே போய் என்ன செய்யணும், இஹ்ராம் கட்டிட்டு ஒரு உம்ரா செய்யணும். அந்த உம்ரா முடிச்சுட்டு இன்னொரு உம்ரா செய்ய நினைச்சா மறுபடியும் போயிட்டு வரணும். உம்ராவை முடிச்சுட்டு என்ன செய்யணும், மறுபடியும் போயிட்டு இஹ்ராமோட வரணும். அந்த ஊருடைய எல்லைக்கு வெளியே போயிட்டு வரணும். 10 ரூபான்னா 10 ரூபா போகணும். அப்போ அந்த இஹ்ராம் கட்டுறது என்பது உள்ளூர் வாசிகளுக்கு, அந்த உள்ளூரில் வெளியூர்லேருந்து தங்கி இருப்பவர்களுக்கும் மக்காவு இந்த ஹரம் ஷரீஃபை சுற்றி உள்ள ஏரியாக்கள் தான் இஹ்ராம் கட்டக்கூடிய இடம். வெகு தொலையிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு தான் அவங்கவுங்களுக்கு கர்னுல் மனாசில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்த ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்தந்த இடத்து வழியாக நீங்கள் என்ன செய்யுங்க, இஹ்ராம் கட்டுங்கிறாங்க. இதில் குழம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது, தெளிவாக தான் இருக்குது. கடந்த மாதம் சொந்த இடத்தை பிறருக்கு விவசாயம் செய்ய கொடுத்தால் அதில் லாபம் பெறலாம். ஆனால் வாடகை இடத்தை விவசாயம் செய்ய கொடுத்தால் அந்த லாபத்திலிருந்து பங்கு பெறக்கூடாது என்று கூறினீர்கள். இது போன்று தாங்களோ மற்றவர்களோ கொடுக்கும் சில ஃபத்வாக்கள் எனது உள்ளம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் நான் எப்படி முடிவெடுக்க வேண்டும்? என்னை விட அதிகம் அறிந்தவர் சொல்வது சரியாக இருக்கும் என்று முடிவெடுப்பதா, அல்லது எனக்கு சரி என்று தெரிவதை முடிவெடுப்பதான்னு கேட்குறாங்க ஐமன்கிறவங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அறிஞரோ ஒரு குழுவோ ஒரு ஜமாத்தோ சொல்லுகிறார் என்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் ஒரு ஹதீஸை சொல்லி உங்களுக்கு விளக்குறோம். அந்த ஹதீஸில் அந்த கருத்து இருப்பதாக நாங்கள் கருதி உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் பார்க்குறீங்க அந்த கருத்து இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சின்னு சொன்னால் உங்களுக்கு எது சரின்னு படி அதை தான் செய்யணும். ஆனால் அது மேலோட்டமாக மனோ இச்சைப்படியான முடிவாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கருத்தில் ஏற்கனவே இருந்திருப்பீங்க, அந்த கருத்தை மாற்றக்கூடாதுங்கிற பார்வையில் பார்த்துக்கிட்டு மாறக்கூடாது. நீங்கள் என்ன திறந்த மனசோட இது இப்போ நம்ம இந்த ஒரு கருத்தில் இருந்துட்டோம், இந்த கருத்தை 10 பேர்கிட்ட சொல்லிவிட்டோம், இப்போ மாற்றினோம்னா நல்லா இருக்காதுன்னு சைத்தான் உள்ளுக்கு நுழைச்சிட்டான்னு வைங்க. அந்த காரணத்துக்காக ஒருவர் சொன்ன கருத்தை நிராகரிச்சிங்க என்று என் மனசுக்கு படலைன்னு சொன்னீங்கன்னா அது அல்லாட்ட ஏற்கப்படாது. நிஜமாக உள்ளதாக இருக்கணும். நிஜமாக உள்ளதுன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரு கருத்தை நாங்கள் சொல்லுகிறோமா, ஒரு ஹதீஸை காட்டி சொல்கிறோமா, அந்த ஹதீஸில் இது விளங்குதுன்னு சொல்கிறோமா, நீங்கள் சிந்திக்கணும். இது விளங்குதா விளங்கலை, இல்லை அந்த ஹதீஸில் வரவே இல்லை,
அந்த கருத்து வரவே இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அதன் காரணமாக நீங்கள் வந்து என்ன செய்ய, அந்த கருத்தை நிராகரித்து விட்டு உங்களுக்கு அதிலிருந்து அந்த என்ன கருத்து படுகிறதோ அதை சொன்னால் அது குற்றம் வராது. ஆனால் அது என்ன காரணமாக இருக்கக்கூடாது, நம்ம நிலைப்பாட்டை மாற்ற சொல்கிறாங்க, மாற்றக்கூடாது. இப்போ நம்ம ஒரு நிலைப்பாட்டில் இது வரைக்கும் இருக்கிறோம், வேற ஒரு நிலைப்பாட்டை இவர் சொல்கிறாருன்ட்டு அது உள்ள மேலோங்கி அதன் காரணமாக நீங்கள் ஒரு மறுமுடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து மனோ இச்சைப்படி எடுத்த ஒரு முடிவாக மாறிடும். நீங்களும் ஆய்வு செய்யணும். உங்களுக்கு என்ன தகவல் கிடைத்திருக்கிறதோ, எல்லா தகவலும் எல்லாரும் கிடைக்காது. உங்களுக்கு என்ன தகவல் கிடைத்திருக்கிறதோ அந்த தகவல் அடிப்படையில் நீங்கள் ஆய்வு செஞ்சு, இப்போ நாங்கள் என்று சொல்கிறோமா இதையும் கவனத்தில் கொள்ளுங்க. அதுலேருந்து என்னென்ன வாதம் வைக்கிறோமோ அந்த வாதத்தையும் பாருங்கள். இந்த வாதத்தில் இதுலேருந்து வாதம் வருமே, இதுலேருந்து அந்த கருத்து வராத ஒன்று வர்றதை இவர் சொல்கிறாருன்னு உங்களுக்கு நெசமாக மனசில் பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எது மனசில் படுதோ அதை நீங்கள் சட்டமாக எடுத்துக்கொள்ளணும். அதுதான் உங்களுடைய சட்டமே தவிர யாரையும் தக்லீது பண்ணணும் என்பது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. அடுத்தது, கீழ்காணும் ஹதீஸின் படி ரமலான் மாதத்தில் ஏத்திகாஃப் இருக்க முடியாத போது ஷவ்வால் மாதத்தில் ஏத்திகாஃப் இருக்கலாமா, இது நபியவர்களுக்கு மட்டும் உரியதா அப்படின்னு சொல்லி வந்து நஜீமாங்கிறவங்க கேட்குறாங்க. இது வந்து புகாரில் 2033வது ஹதீஸை வச்சு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஏத்திகாஃப் இருக்கிறோம்ல, ஏத்திகாஃப் என்பது ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப் இருக்குன்னு முடிவெடுத்துட்டாங்க. எடுத்து ஒரு கூடாரமெல்லாம் போட்ட உடனே உங்கள் மனைவிமார்கள்லாம் ஆளாளுக்கு கூடாரத்தை போட்டாங்க. பள்ளிவாசல் பூரா கூடாரமாக நிறைஞ்சு வழியுது. உடனே ரசூலுல்லாஹ் நினைஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு, நீங்களும் நன்மையை நாடித்தான் அப்படி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டுவிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் வந்து கூடாரங்கள்லாம் அகற்ற சொல்லி உத்தரவிட்டுட்டு என்ன செய்கிறாங்க, நான் ஏத்திகாஃப் இருக்கலை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ரமலானில் ஏத்திகாஃப் இருக்கவில்லை. இருக்கலைன்ற உடனே அடுத்த மாதம் ஷவ்வால் வந்த உடனே அதில் 10 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்கன்னு வருது. அப்போ ரமலானில் ஏத்திகாஃபை தவற விட்டு விட்டால் ஷவ்வாலில் இருக்கலாம் என்று இந்த ஹதீஸை எடுக்க முடியும். பொதுவாக எடுக்கக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து ரமலானில் ஏத்திகாஃப் இருக்கிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வாட்டு சும்மா இருந்துவிட்டு ஷவ்வாலில் வந்துக்கிட்டு நம்ம ரமலானில் ஏத்திகாஃப் இருக்கலை இப்போ இருப்போமே செய்யக்கூடாது. ரமலானில் ஏத்திகாஃப் இருக்கிற நீயத்து உங்களுக்கு இருக்க வேண்டும். கட்டாய கடமை இல்லை தானே. சுன்னத்துன்னா நீங்கள் நீயத்து வச்சா தான் அந்த நீங்கள் இருக்க நினைச்சேன்னு அர்த்தமாகும். அப்போ ரமலானில் ஏத்திகாஃப் இருக்கிற ரசூலுல்லாஹ் நினைச்ச மாதிரி நீங்கள் நினைக்கணும். நினைச்சு அதுக்குள்ளே ஏற்பாடுலாம் செய்யும்போது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு வயிற்று வலியோ வழியில் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டாங்க, அதனால் வைக்க முடியலைன்னு சொன்னால் நீங்கள் வைக்கலாங்கிறதுக்கு இந்த அதிசய ஆதாரம் எடுக்கலாம். நீங்கள் ஏத்திகாஃபை பற்றி சிந்திக்கவே கிடையாது ரமலான் மாதம் பூரா. நீங்கள் வாட்டுக்கே ஜாலியாக வந்தீங்க போனீங்க, ரமலானை பற்றி ஏத்திகாஃபை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்புறம் ஷவ்வால் மாதம் வந்து நம்ம ரமலானில் இருக்கலையே அதை இருப்போம்னா அதுக்கு இந்த ஹதீஸில் ஆதாரம் கிடையாது. இந்த ஹதீஸில் எதுக்கு ஆதாரம்னு கேட்டால், ஏத்திகாஃப் இருப்பதற்கு ரசூலுல்லாஹ் முடிவு பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, கூடாரம் அமைக்கிறாங்க. அவங்க மனைவிமாரெலாம் வந்து எல்லாம் போட்டு பள்ளிவாசல் பூரா கூடாரமாக போயிருமேங்கிறதுக்காக வேண்டி அவங்க நிறுத்திட்டாங்க, ஒரு காரணத்தோடு நிப்பாட்டுறாங்க. அப்போ ஏத்திகாஃப் இருக்கணும் என்று நினைத்து ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு காரணத்துக்காக வேண்டி நீங்கள் நிப்பாட்டி இருந்தால் அந்த ஏத்திகாஃபை நீங்கள் என்ன செய்யலாம், வேறு நாட்டில் வைக்கலாம் என்று முடிவெடுக்க இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. அந்த மாதிரி நினைப்பே இல்லாமல் ரமலான் மாதம் பூரா ஏத்திகாஃப் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இருந்து விட்டு திடீர்னு ஷவ்வால் மாதத்தில் நான் ஏத்திகாஃப் இருக்க போகிறேன்னீங்கன்னா அது நீங்கள் அப்போ ரமலானில் இருந்திருக்கலாமே, இருக்கலை. ரசூலுல்லாஹ் இருக்கலைன்னா ரீசனோடு ரீசன்னால இல்லாமல் விட்டுருக்குறாங்க. உங்களுக்கு எந்த ரீசன் இருக்குது, ஒரு ரீசனும் இல்லை. அப்போ நீங்கள் இருக்கிறதுக்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்ட இயலாது. மற்றவங்க செய்யலாம், அந்த மாதிரி உள்ளவங்களாக இருந்தால் செய்யலாம். அடுத்து ஒரு கடைசி கேள்வி வச்சுக்கிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மாரியத்துல் கிப்தியா அவர்களை பற்றிய வரலாற்றை சொல்லவும். சிலர் அவர்கள் அடிமை பெண் என்றும் சிலர் அவர்கள் அடிமை இல்லை என்றும் சொல்கிறார்கள். இதில் எது சரி அப்படிங்கிறாங்க. அதாவது மாரியத்துல் கிப்தியாங்கிறவங்க யாருன்னு கேட்டால், எகிப்தில் கௌகிஸ்னு ஒரு மன்னர் இருந்தார். நிறைய மன்னர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுத்து கடிதம் அனுப்புனாங்க. அதில் இந்த எகிப்துடைய அதிபருக்கு அனுப்புகிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த கடிதத்தை வாசித்து விட்டு அவருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிற முடியாட்டான உள்ளுக்குள்ளே வருது, இவர் இறை தூதராக தான் இருப்பார், நம்ம வந்து ஒரு கண்ணியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துக்கு மதிப்பளிச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த மாரியாங்கிற அவர்கிட்ட இருந்து அடிமை பண்ணவங்க, மாரியாங்கிற ஒரு அதனால் கிபுத்தியை சேர்ந்த அடிமைன்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க. கிபுத்தின்னா எகிப்துக்காரங்க. அப்போ கிபுத்தி மாரியாங்கிற ஒரு அம்மாவையே அவங்களுடைய சகோதரி அவங்களும் அடிமையாக இருக்கிறாங்க. இந்த 2 பேரையும் என்ன இன்னும் சொல்ல போனால் வேறு வேறு அன்பளிப்புலாம் கொடுத்து விட்றாரு. ஒரு கோவேறு கழுது அதெல்லாம் கொடுத்தாருன்னு வரும்ல, நிறைய ஜாமான்களை கொடுத்து விட்றாரு. அந்த கடிதம் கொண்டு வந்தவர்கள்ட்ட வந்து நான் முகமதை மதிக்கிறேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாட்டா கூட அவரை நான் மதிக்கிறேன் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த மாரியாவையும் அந்த அவங்களுடைய சகோதரியையும் என்ன செய்கிறாரு, அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புகிறாரு. அடிமையாக இருக்கிறவங்களும் கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த அடிமையாக இருந்தவங்கள ரசூலுல்லாஹ் வந்து அடிமையாக வச்சுருந்தாங்களா
அல்லது கல்யாணம் பண்ணாங்களாங்கும்போது பெரும்பாலான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கல்யாணம்லாம் பண்ணலை, அடிமையாக தான் வச்சு இருந்தாங்க என்று பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இத்தனாம் தேதி கல்யாணம் பண்ணாங்கன்னு ஆதாரம் கிடைக்கலங்கிறாங்க. அந்த மாதிரி ஆதாரம் நிறைய மனைமாருக்கு கிடைக்காது. நன்மார்களாக இருந்தாங்கன்றது எத்தனாம் தேதி யார் யார் கல்யாணம் நினைச்சுன்னா ஜெய்னபுக்கு கிடைக்கும், அது மாதிரி ஹப்சாவுக்கு கிடைக்கும், சபியாவுக்கு கிடைக்குமே தவிர எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவன் மாரியாவும் கிடைக்கலன்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. ஆனால் மாரியாவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அவங்க மனைவியாகத்தான் ரசூல்லா கல்யாணம் பண்ணினாங்க என்று கருதுவதற்கு சில முகாந்திரங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான முகாந்திரம் என்னன்னு கேட்டால் வந்து நீங்கள் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எகிப்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், இன்னக்கும் தஃப்தஹூன மிஸ்ர. சஹாபாக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எகிப்தை ஜெயிப்பீங்க, எகிப்து வேற ஒரு ஆள் ஆட்சியில் இருக்கிறது, நீங்கள் போர் செஞ்சு நீங்கள் வந்து கைப்பற்றிக்கிறவீங்க. சம்மாஃபிகள் கீராத், அது ஒரு நிலப்பரப்பு, அதில் வந்து கீராத் என்றது சொல்லப்படும். ஃபைதா ஃபத்தஹத்து மூஹா, அதை நீங்கள் வெற்றி கொள்ளும் பொழுது ஃபாஹு சினு இலா அஹ்லிஹா, அந்த நாட்டு மக்களோடு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால் ஃபைன்னலஹும் திம்மத்தம் வரஹிமன், இன்னொரு அறிவிப்புல திம்மத்தம் வசிஹரன், அவங்களோட நமக்கு ஒரு பொறுப்பும் இருக்கிறது, ஒரு திருமண பந்தமும் இருக்கிறது. சிஹர்னா திருமண பந்தமும், சாதுகை சீன் அல்ல, சாதுகை போட்டோம்னா சிஹர்னா திருமண பந்தம் இருக்கிறது, அவங்களோட நம்ம சம்பந்தம் பண்ண சமுதாயம் அப்படிங்கிறாங்க. எதை சொல்கிறாங்க? இந்த மாரியாவைத்தான் சொல்கிறாங்க. மாரியா, அவங்க நாட்டு மாரியாங்கிற பெண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு அவங்களுக்கும் கல்யாண சம்பந்தம் இருக்கிறது, எனக்கு திம்மத்து பொறுப்பு வேறு இருக்கிறது, அதனால அவங்கள்ட்ட நீ அழகான முறையில் நடங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறாங்கன்னு வருது. அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கு ஆதாரம் இருக்கான்னு அப்படி தேடுவதை விட அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அவங்க அடிமையாக இருந்தாங்கன்னு வைங்க, அதை சம்பந்தம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ற ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறாங்கிறது வந்து ஒரு கண்ணியத்துக்குரிய சொல்லு கிடையாது. அது இதில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், நீங்கள் மிஸ்ரை ஜெயிப்பீங்க, அந்த மிஸ்ரில் உள்ள மக்களுக்கும் நமக்குன்னா எனக்கு திருமண பந்தம் இருக்கிறது. வேற யார் திருமணம்? மாரியாவை தவிர யார் இருக்கிறா? மிஸ்ரிலேருந்து வந்த மனைவி மாதிரி யார் இருக்கிறா? மாரியாவை தான் கல்யாணம். மாரியா அந்த அடிமையாக இருந்தாலும் அந்த அடிமையை முறைப்படி ரசூல்லா கல்யாணம் தான் பண்ணினார்கள். கல்யாணம் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அவங்கள பற்றி இந்த வார்த்தையை சொல்ல முடியும். நீங்கள் எகிப்துக்கு போகிறீங்க, நம்ம கல்யாணம் பண்ண ஊர், நம்ம சம்பந்தம் பண்ண ஊர் பார்த்துக்கிறோங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ மனைவிங்கிறன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரசூலே வந்து அந்த மாரியாவை மனைவிங்கிறத வேற வார்த்தைகளை கொண்டு சொல்லிட்ட பிறகு அவங்கள மனைவி பட்டியலில் சேர்க்கவும் மாட்டேங்கிறாங்க. அடிமைன்னே சொல்லிட்டு போகிறாங்களே, அடிமை தான். அடிமையாக இருந்தாலும் அடிமையாக நீடிச்சாங்களா, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? கல்யாணம் பண்ணிட்டாங்க என்பதற்கு இந்த முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இதை வச்சும் கருதுறாங்க. அதை விட ரசூல்லா சொன்ன அந்த சொல்லே போதுமே, அதை வச்சு கூட விளங்கியிருக்கலாம். இவர் ரசூல்லா எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னார்ல, அதை வச்சு கூட விளங்கியிருக்கலாம். அப்படி ஒரு கருத்தும் இருக்கிறது. அதனால வந்து அவங்க வந்து அது மாதிரி இப்ராஹிமை வந்து மரணித்த பிறகு இப்ராஹிமுக்கா ரசூல்லா அழுகுறாங்க. தன்னுடைய சொந்த மகனாக தானே கருதுறாங்க. மகனுடைய தாயார்னா யாரு அப்படிங்கிற அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது அவங்கள வந்து அடிமையாகவே வச்சு சொல்லணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அப்போ வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணினாங்க என்று எடுப்பது தான் சரியான கருத்தாக இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் வந்து அதை ஒத்துக்கிறல. மெஜாரிட்டி அறிஞர்கள் என்ன செய்யலைன்னு கேட்டால் அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. கல்யாணம்லாம் பண்ணலை, அடிமையாக தான் வச்சுருந்தாங்க என்று சொல்கிறார்கள். ஆனால் இது ரசூல்லாவுடைய ஹதீஸுக்கு மாற்றம். அவங்க சொல்லக்கூடியது எனக்கும் எகிப்தியர்களுக்கும் திருமண சம்பந்தம் இருக்குது என்று சொன்னது, அதுக்கு மாற்றமாக இவங்க என்ன செய்கிறாங்க, அதை சொன்னார்கள்னா ஏற்றுக்கிற முடியாது. கல்யாணம் என்னைக்கு பண்ணாங்கன்னுலாம் ஆதாரம் கிடையாது. எல்லாருக்கும் எந்த மனைவிக்கும் கிடையாது, 1-2 மனைவிகள் தான் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் சொல்லக்கூடாது. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்? ரசூல்லாவுக்கு அவங்க எனக்கு திருமண சம்பந்தம்னு சொல்லிவிட்டாங்கல்ல, அதனால மாரியாங்கிறவங்க எகிப்துடைய அந்த மன்னரால் அடிமையாக கொடுக்கப்பட்ட உடனே அவங்க கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களும் ஒரு உம்மஹாத்துல் முஃமினீன் தான் அப்படின்னு வழங்குவது தான் சரியான முறை. இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள விஷயங்கள் நம்ம அடுத்த வாரங்கள்